அப்பா அம்மா வைத்த பெயர் கன்னியப்பன். சினிமாவுக்காக கரிகாலன் என்று மாற்றிக்கொண்டேன். சங்க காலத்தின் 2 சோழ பேரரசர்களில் கோச்செங்கானனுடன் ஒருவனாக கருதப்படும் கரிகால் சோழனுக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. நடராஜ சாஸ்திரி நியூமராலஜி படி 5 எழுத்தில் பெயர் வைத்துக் கொண்டால் அதிர்ஷ்டம் என்று சொன்னார். BA முதல் ஆண்டு வரை தமிழ் படித்ததற்கு ஞாபகமாக கரிகாலனை தேர்ந்தெடுத்தேன். பட்டினப்பாலையில் பாடப்பட்டிருக்கும் அந்த வீரம் மிகுந்த சோழனுக்கும் எனக்கும் வேறு உறவில்லை. தமிழ் சினிமாவில் டைட்டில்களை உற்று பார்ப்போராக இருந்தால் நீங்கள் என் பெயரை கேள்விப்பட்டிருக்கலாம். வசனம், உதவி, கரிகாலன் என்று 2 செகண்டுக்கு ஓரத்தில் வருவேன். பல படங்களில் வேலை செய்திருந்தாலும் டைட்டில் என் பெயர் போட மாட்டார்கள். பரவாயில்லை, பைசா வந்தால் சரி. வசனம், உதவி என்கிற பொது பெயரில் பற்பல பாவங்கள் அடங்கியுள்ளன. டைரக்டரும் ப்ரொடியூசரும் விடுதி அறையில் விடியும் வரை உட்கார்ந்து யோசித்து உள்டா அவியல் பண்ணி ஒரு கதையை தயாரிப்பார்கள். கதை கூட இல்லை, ஒரு நாட், ஒரு முடிச்சு. அதை என்னிடம் சொல்லி அதை நான் ஒன்லைனாக செய்து அப்புறம் சீன் பிரித்து படப்பிடிப்புக்கு கிளம்பும் போது வசனம் எழுதி இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்கிறேன். பஞ்சு அண்ணன், நாராயணன் போன்றோரிடம் வேலை செய்த அனுபவம் உண்டு. உறங்காதே என்கிற படத்துக்கு முழு திரைக்கதை வசனம் எழுதியுள்ளேன். உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹீரோவாக நடிக்கத்தான் சென்னைக்கு வந்தேன். சின்ன வயசில் சாக்ரட்டிஸ் நாடகம், மனோகரா வசனங்களை எல்லாம் சிவாஜி போலவே நடித்து காட்டுவேன். பள்ளி நாட்களில் கட்டபொம்மன் வேண்டும் என்றால் கன்னியப்பனைத்தான் கூப்பிடுவார்கள். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது என்று ஓடி வந்து விடுவேன். பள்ளி இறுதியில் நாடகங்கள் சொந்தமாக எழுதி நடிக்க ஆரம்பித்தேன். கல்லூரியிலும் அது வளர BA முதல் வருஷத்தில் அடிக்கடி கண்ணாடி பார்த்து கொண்டதில் முகவெட்டு, வசன தெளிவு 2 விதத்திலும் எனக்கு கதாநாயகம் இருக்கிறது என்று தோன்றி பெற்றோருக்கு, அப்பா தேனியில் பிலிப்ஸ் டீலர், அம்மா டீலரின் மனைவி, உருக்கமாக அப்பாவுக்கு கடிதம் எழுதிவிட்டுவிட்டு மன்னித்துக்கொள் தாயே, உன் மகன் பிரபலமானதும் உன்னை வந்து சந்திக்கிறேன் என்று அம்மாவிடம் சொல்லி சென்னைக்கு கிளம்பி விட்டேன். தினப்படி பாண்டியன் எக்ஸ்பிரஸில் 26 பேராவது சென்னைக்கு இப்படி சினிமா ஆசையுடன் வருகிறார்கள். அவர்களுக்கு என் அறிவுரை, வேண்டாம், வீடு திரும்புங்கள். அங்கே பீன்ஸ் வியாபாரம் செய்யுங்கள், லாட்டரி டிக்கெட் விற்பனை பண்ணுங்கள், சைக்கிள் ஷாப், லாண்ட்ரி என்று எப்படியேனும் ஜெயிக்கலாம். இந்த பிழைப்பு வேண்டாம், யாரும் கேட்கப் போவதில்லை. இருந்தாலும் சொல்லிவிட்டேன். வீட்டை விட்டு ஓடி வந்த எனக்கு கோடம்பக்கத்து சந்துக்களிலும் ஸ்டூடியோக்களிலும் எழில் வாசல்களிலும் பிரம்மோபதேசம் கிடைத்தது. மரத்தடிக்கு மரத்தடி கதாநாயகர்களாக காத்திருக்கிறார்கள் என்று புலப்பட்டு விட்டது. கதாசிரியர்களில் அத்தனை போட்டி இருக்காது என்று தோன்றியது. கொஞ்சம் எனக்கு கவிதை வரும், மரபு புதுசு 2ம் எழுதுவேன். அதனால் பாட்டில் கூறலாமா என்று யோசித்தேன். வைரமுத்து, வாலி எல்லாம் தூள் கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிரபல வசனகர்த்தா, பேர் சொல்ல மாட்டேன், திரைக்கதை, வசனம், பாடல் எழுதி தர ஒரு முழு நோட்டு வாங்குகிறவர். அவருக்கு உதவியாளராக வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின் 2-3 டப்பிங் படங்கள், ஆரம்ப கால சிலுக்கு நடித்த மலையாள படங்கள், படுத்திருந்த ராத்திரிகள் போன்று பெயர் சூட்டி வெளியிட்டார்கள். சிலுக்கு வருவது 3 நிமிஷம். அதற்கு வசனம் பூரா எழுதினேன். மலையாளத்திலிருந்து தமிழ் பண்ணுவது சுலபம்தான், தெலுங்குதான் கஷ்டம். எந்துகு என்று ஒரே இழுப்பாக இழுத்தால் நம் பாஷையில் வார்த்தைகளே கிடையாது. இருந்தும் சோபன் பாபு, ஜெயசுதா படம் ஒன்று பண்ணினேன். அதற்கப்புறம் தமிழ் சான்ஸ், வசன உதவி என்று 1-2 வந்தன. எதற்கு இழுப்பானேன்? இன்றைய தேதிக்கு அடுத்த வேளை சோற்றுக்கு பழுதில்லாமல் வருகிறது. கல்யாணம் ஆகவில்லை. சொந்த சந்தோஷத்துக்கு கன்னி என்ற பெயரில் அவ்வப்போது கதை, கவிதை எழுதுவேன். முரசு பொங்கல் மலரில் ஒரு கவிதை வந்திருக்கிறது. மாலை முரசு வேலூர் பதிப்பில் வாழ்வா சாவா என்று ஒரு சிறுகதை வந்திருக்கிறது. என்னை பற்றி அதிகமே சொல்லிக் கொண்டு விட்டேன். சமீபத்தில் எனக்கு நிகழ்ந்த நிகழ்ச்சிகளின் பின்னணியை நீங்கள் உணர்வதற்கே இந்த பீடிகை. வயது 29. பீடி, சிகரெட், ஜர்தா எந்த பழக்கமும் கிடையாது. பெண் வாசனை கிடையாது. கையெழுத்து மணிமணி. தோற்றம் மதிப்பதாக இருக்கத்தான் எண்ணம். செப்டம்பர் 7ஆம் தேதி என்னுடைய அறை மாம்பலத்தில் உஸ்மான் ரோடை கண்டபடி வெட்டும் சந்துகளில் ஒன்றில் லாட்ஜும் இல்லாத வீடும் இல்லாத கட்டடத்தின் மாடி அறை. அருகில் அருணா பிரிண்டர்ஸ் என்று ஒரு கால்மிதி அச்சகம் ஓயாமல் நோட்டீஸ் அடித்துக் கொண்டிருக்கும். கழிவு விற்பனை காணவாரீர். காலை ஹான் சப்தம் கேட்க எட்டி பார்த்தால் கிட்டு புகையிலையை துப்பிவிட்டு மேலே பார்த்து, கன்னிப்பா உடனே வா. என்ன சார் என்றேன். கிட்டு ஒரு PRO. VGR கூட்டம் சார், ஏதாவது பளிச்சுன்னு உத்தின் உடனே வா. VGR என்ற பெயரை கேட்டதும் எனக்கு உடனே பதற்றம் ஏற்பட்டது. ABM பாலாஜி, தேவர் மாதிரி பெரிய பெரிய பேனர், மிகப்பெரிய ப்ரொடியூசர். ரஜினி ஸ்ரீதேவியை வைத்து இப்போதுதான் லடுக்கா லடுக்கி என்று ஒரு இந்தி படம் ஜூப்ளி பார்த்திருக்கிறார். தமிழில் 8 ஜூப்ளி எடுத்தவர். எல்லாமே பெருசாக பண்ணுவார். கார் எரிக்க வேண்டுமானால் எரித்தே காட்டுவார். கட்டடத்தை வெடி வைத்து உடைத்தே காட்டுவார். பெரிய கை. அவர் என்னை கூப்பிடுகிறாரே. VGR-ஆ? என்னையா? என்ன எப்படி தெரியும்? இந்த பார், சும்மா தர்க்கம் பண்ணிட்டு இருக்காத. வண்டி உன்னை கொண்டு விட்டுட்டு டப்பிங் ஆர்டிஸ்டுக்கு போயானோ, உடனே வா. உடனேக்கு முன்னாலேயே பேண்ட் மாற்றிக்கொண்டு பவுடர் போட்டுக்கொண்டு கிளம்பி விட்டேன். காரில் கேசட்டை பொருத்திய கிட்டு, நம்ம புது படத்துக்கு ராஜா போட்டிருக்கார், தூளு என்றார். எனக்கு சங்கீதத்தில் கவனம் இல்லை. VGR என்னையா? அவர் ராஜா, நான் சாலையோர பாமர புள்ளி. அவர் என்னை அழைப்பதாவது?
எம்ஜிஆர் அழிப்பது போலல்லவா இருக்கு. கிட்டுவை கேட்டது, எனக்கும் தெரியலப்பா, அவருடைய பிரதர் இன்லா தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். நான் அவளுக்கெல்லாம் இப்ப ஒர்க் பண்றது இல்ல, ரொம்ப கொட்டையடி என்றார். எது எப்படியோ விஜிஆர் என்ன கேட்டாலும் ஒப்பு துண்டுடு. இந்த மாதிரி சான்ஸ் வராது. பணங்கன்னா எதையும் பத்தி மூச்சு விடாத. நோட்டு அடிக்கிறாப்பல பல செலவு நோட்டா சரக்குன்னு உருவி தருவான். கேட்ட கோவம் வந்துடும். பிரதர் இன்லா தான் ஆளுனாலும் கதை டிஸ்கஷன் எல்லாம் பெரியவர் தான். அவருக்கு நல்ல கதைன்னா ஒரு மோப்பம் உண்டு. எந்த கன்றாவி நாட்டினாலும் ஒத்துண்டுடு. மறு பேச்சு பேசாத என்ன என்று உபதேசம் செய்தார். ஆழ்வார்பேட்டையில் கமல் வீட்டுக்கு பின்பக்கம் சந்தில் திரும்பியது கார். விஜிஆர் அங்கே புதுசாக ஒரு டப்பிங் தியேட்டர் கட்டியிருக்கிறார். வாசலில் 8-10 கார்கள் மௌனமாக நின்று கொண்டிருந்தன. ஆளுயிர டிஃபன் பாக்ஸில் என்னவோ வந்து இறங்கியது. பழைய வீட்டை உள்ளுக்குள் புதுப்பித்து ஏசி பண்ணி கம்ப்யூட்டர் டப்பிங் வசதி ஏற்பாடு செய்திருந்த அந்த இடத்துக்குள் தயக்கமாக நுழைந்தேன். வாசலில் ஒரு இளைஞன் தொளதொளவென்று தங்கத்தோடுடன் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் படித்துக் கொண்டிருந்தான். கிட்டு என்னை காட்டி கன்னியப்பன் என்றார். நான் போய் வண்டிய நிர்மலா, மாலா, பாக்யஸ்ரீ 3 பேருக்கும் அமைச்சிடுறேன், செய் ஐயரே என்று அந்த இளைஞன் என்னை மேலும் கீழ் பார்த்தான். விஜிஆராக இருக்க முடியாது. கண்டிப்பா சார் தான் இந்த சின்ன முதலாளி, ப்ரொடக்ஷனை பாத்துக்கிறாரு. இவர் கடாட்சம் கிடைச்சா போதும், உனக்கு வரட்டுமா? கிட்டு போனதும், நீங்க தானே கரிகாலன்னு வசனம் எழுதுறவரு என்றான். நீங்க என்று சொன்னது வியப்பாக இருந்தது. ஐயா நான் தான் ஐயா, என் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே ஐயா. ஆச்சரியம்யா, பாக்கியம்யா. ஐயா எல்லாம் வேண்டாம், நான் முரளிதர், விஜயாருக்கு மச்சான். அவர் என் மாமா. கரிகாலன் என்ன பேரு? அது சும்மா நியூமராலஜிக்கு வச்சுக்கிட்டதுங்க. நியூமராலஜில நம்பிக்கை உண்டா? பெரியவருக்கு ரொம்ப நம்பிக்கை. 9 வந்தாகணும் அவருக்கு. ஆர்டிஓ ஆபீஸ்ல பணம் கொடுத்து கார் நம்பர் எல்லாம் கூட்டினா 9. மலையாளம் தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவா தெரியாதுங்க. டப்பிங் எல்லாம் பண்ணிருக்கீங்க? அது ஏதோ ஒக்காபுலரியில வச்சுட்டு செஞ்சதுங்க. சரி வெயிட் பண்ணு, பெரியவர் உள்ள இருக்காரு. உள்ள போய் ஓரத்துல உட்காரலாம். படம் ப்ரொஜெக்ஷன் ஆயிட்டு இருக்குது. மெல்ல நழுவி குளிருக்குள் நுழைந்தேன். சின்ன தியேட்டர். இருட்டில் எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. திரை வெளிச்சத்தில் பிரதிபலித்த காலி நாற்காலியில் கவக்கென்று உட்கார்ந்து கொண்டேன். திரையில் மலையாள படம் ஓடிக்கொண்டிருந்தது. வழக்கம் போல் தென்னங்கீற்று கடல். பேண்டை மாட்டிக்கொண்டு ஒரு வயசான கதாநாயகன் ஓடிக்கொண்டிருக்க அந்த பெண்ணின் வெட்டத்தை க்ளோஸ் அப் காட்டியது. புதிய நடிகை, பரிச்சயமில்லாத முகம், கொஞ்சம் மாதவி, கொஞ்சம் ஜெயப்பிரதா. தென்னை மரத்தின் மேல் மல்லாந்த வாக்கில் சாய்ந்து கொள்ள அவன் ஓடி வந்து அவள் முகத்தை பூவால் தடவினான். பின்னணி சங்கீதம் லேசாக புறப்பட சொப்னாவதாரம் எடுத்த ஸ்வர்ண சுந்தரி என்று இயேசுதாஸ் பாடினார். என்று மணி அடிக்க படம் வெட்டுப்பட்டது. இமைத்து இமைத்து லைட் வெளிச்சம் வர நான் திரும்பி பார்க்க ஒருவர் பின்னால் ஒருவர் மட்டும் உட்கார்ந்திருக்க, அவர் பின்னால் 4-5 பேர் உட்கார்ந்திருக்க. எப்படி என்றார் முன்வரிசையில் இருந்தவர். சரியான குட்டிங்க, இன்னா முகம் பத்தி அது ஜூப்ளி சமாச்சாரம்ல. டேய், அந்த படகுக்கு பின்னால் அந்த க்ளோஸ்அப் வருமே, அதை இன்னொருக்கா போட்டு கட்டிடு என்றார். அவர்தான் விஜிஆர். ஜெமினி சினிமாவில் போட்டோ பார்த்ததை விட இளமையாகத்தான் இருந்தார். 45 வயது இருக்கலாம். தலைமுடி லேசாக வாரப்பட்டிருந்தது. உயர்ந்த ஜாதி ஃபாரின் கண்ணாடி. இருட்டில் தெளிந்து வெளிச்சத்தில் சுருக்கும் கண்ணாடி அணிந்திருந்தார். வாசனை அடித்தது. என்ன ஒரு முறை பார்த்த போது நான் வணக்கம் சொல்ல கவனிக்காது திரும்பிட்டார். தியேட்டர் மறுபடி இருள. அப்போது அந்த பெண் கடற்கரையில் இருக்கும் படகுக்கு பின்னால் இருந்து எட்டி பார்த்தால். பாட்டு அவளிடம் சும்மனம் கேட்டது. அவள் முகத்தை நோக்கி கேமரா விரைய, என்ன டைட் தாங்குது பாரு, முகம் பல்லு எல்லாம் பாரு, என்ன வரிசை, அப்படியே மல்லிப்பு போத்தாப்புல. பாடிதாங்க கொஞ்சம். பாடி என்னையா, முகத்தானே முக்கியம். எத்தனை பரபரப்பு காட்டுது பார். பெரிய கை மாதிரி தாங்க தோணுது. பப்ளிசிட்டி எப்பயே தொடங்கிட்டேன். தமிழ் வருமா? வராட்டி என்ன, மலையாளம் தமிழும் ஒண்ணுதானையா? டப் பண்ணிடலாங்க. வேண்டாங்குது, சொந்த குரல்ல பேசுறேங்குது. ரொம்ப குரல் இனிமையா இருக்குது. உடம்புல ஒரு குறையில மச்சி, ஒரு மாதிரி கலக்கிருச்சு இந்த பொண்ணு. என்ன, நானும் எத்தனையோ பார்த்து விட்டேன். இது தினுசா வேற எங்கேயோ போகுது. நல்லா பாத்துட்டீங்களா? இதுதானே வேணாங்கிறது. பாரு, ஸ்விம் சூட் போட்டா கம்முன்னு வரும். என்ன வயசுங்கிற? 22, 16க்கு மேல சொல்ல முடியுமா? பாலிஷ் போகவே இல்ல. பேரு அல்கா இல்லைன்னா சுலேகான்னு கிடையாது. சுலேகா பரவாயில்ல, இங்கிலீஷையும் தமிழையும் கூட்டினா 50 வருது. சுலேகா இல்லைன்னா அல்கா. இப்போ எங்களை விட்டு கதாநாயகரை நோக்கி அவள் ஓட ஆரம்பித்தாள். இந்த படம் ஒண்ணுதான் முழுக்க பண்ணிருக்கு. மலையாளத்துல ஓடல. ஆனா 9 வயசுல இருந்து தங்கச்சி, விளக்கு தூக்கி, கோலாட்டம் ஆடுற பொம்பளைன்னு நிறைய இடத்துல வந்திருக்கு. பார்த்த உடனே தங்கச்சுரங்கம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நேர்ல பாத்தீங்களா? பார்த்தேன். ஒரு ஷெட்யூல் ஆயிடுச்சே. ஸ்கூல் பொண்ணு மாதிரி தான் இருக்கும். ஆனா நல்ல உயரம். கிட்ட பார்த்தா பிலிம் சர்க்குனே சொல்ல முடியாது. இல்லாடியா இந்த கேமரா தம்பி. அடிபட்ட கேஸா? சேச்சா புஷ்பம்யா, அதை பத்தி அவதூறு பேசாத. மைசூர்ல அவுட்டோர் ஷெட்யூல் போனப்ப ரொம்ப தோஸ்த் ஆயிடுச்சு. விஜிஆர் சார்னா உயிர். என்ன ஏரியா பேசலாமா? 2000 ரூபாய்க்கு. விளக்குகள் உயிர் பெற முரளிதர் உள்ளே நுழைந்து விஜிஆரை மெல்ல நெருங்கி மரியாதையுடன் ஏதோ சொல்ல அவர் என்னை திரும்பி பார்த்தார். நான் எழுந்து நின்று அவரை கரம் கூப்பி வணங்கினேன். கிட்டவா என்றார். பயத்துடன் அருகே போனேன். என்ன பேரு? கன்னியப்பன். இப்பன் என்று விரல் விட்டு எண்ண ஆரம்பிக்க திரையில கரிகாலன்னு நியூமராலஜிக்கு மாத்திக்கிட்டங்க. அப்படியா? 5 எழுத்துல வருது. இங்கிலீஷ்ல 9 வருதுங்க. உட்கார், பரவாயில்ல.
அது என்ன புத்தகம் முரளி? ஜேம்ஸ் ஹார்டி சேஸ். அந்த ஆளோட ஈவில் ஒரு கதை படிச்சு சொன்னாங்க. உனக்கு இங்கிலீஷ் வரும்ல? வரும்யா. எனக்கு கதை பிடிச்சிருந்தது. நாட் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் மோசமான பொண்ணு சமாச்சாரம் வருது. அதை எடுத்துட்டு உல்டா பண்ணாம, அதாவது அந்த பொண்ணு அப்பா அம்மா தங்கச்சிங்களுக்கு சம்பாரிச்சு போடுறதுக்கு கிளப்ல டான்ஸ் ஆடுற மாதிரி கொஞ்சம் போட்டு பெரட்டி ஒன் லைன் பண்ணிட்டு வா தமிழ்ல பாக்கலாம். அப்புறம் முரளி புஸ்தகம் கொடுப்பான். வேற நாட்டு இருந்தா கூட சொல்லு. டீனா முனிம் பார்த்திருக்கல, அதை வச்சுக்கிட்டு ஹிந்தியில பண்றேன். மாமா இவருக்கு மலையாளம் வரும். அட அப்ப இந்தாலே வசனம் பழகி தர உபயோகப்படுத்திக்கலாம். முரளி அதெல்லாம் கவனிச்சுக்க. எத்தனை படம் பண்ணிருக்க? ஐயா 20ல ஒர்க் பண்ணிருக்கேங்க. முரளி கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்துரு. நாட் கொடுத்தா ட்ரீட்மெண்ட் எழுதுவல்ல. அதாங்க நான் இது வரைக்கும் செய்து வந்திருக்கேன். சிகரெட்டை வாயில் பொருத்தி கொண்டு அதற்கு தங்கரான் சொன்னால் ஒன்றால் உயிர் கொடுத்து புகையுடன் பேசினார். அதான் வேணும் எனக்கு. டபுள் மீனிங்ல எழுதுவியா? செய்துடலாங்க. இப்போது முரளிதர் தன் மாமாவின் கிட்டே போய் கொஞ்சம் பேச அவர் என்னை மறுபடி வியப்பாக பார்த்தார். ஆமா வேணா ஒரு டெஸ்ட் எடுத்துறேன். என்ன மச்சி புறப்படலாமா? விழா இருக்குது நம்ம படத்துக்கு. நீங்க கேடயம் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர்ல வச்சுக்கிட்டே குளிச்சியா இல்லையா? 6 ரூபா பண்ணியா இல்லையா? அவர்கள் புறப்பட்டு செல்ல நான் திரையை பார்த்தேன். காலியாக இருந்தது. மனத்திரையில் அந்த சுலேகாவின் உருவம் மிச்சம் இருந்தது. தியேட்டரை விட்டு வெளிவந்ததும் நான் முரளிதரிடம் என்னங்க ஸ்கிரீன் டெஸ்ட் என்றேன். ஒண்ணுமில்ல, அடுத்த படத்துல ஒரு சின்ன பாட்டுக்கு ஒரு மாதிரி உருவமைப்பு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு டிஸ்கோ டான்சர் பாட்டு. கொஞ்ச நேரத்துல காலி ஆயிடுறான். சின்ன பாட்டா இருந்தாலும் நல்லா வந்திருக்கு. நம்ம ருக்மாவன் தான் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. தெரியுங்க, எனக்கு பிரமிப்பாக இருந்தது. திடீரென்று விஜிஆர் படத்துக்கு எழுத சான்ஸ், நடிக்கவும் சான்ஸ். காலையில ஷூட்டிங் இருக்குது. மத்தியானம் 3:30 மணிக்கு என்ன வந்து பாருங்க. புக்கு கொடுக்குறேன். 2 நாள்ல ஒன்லைன் பண்ணி பெரியவருக்கு படிச்சு கட்டி பிடிச்சு போச்சுன்னா நிறைய செய்வார். கை தாராளம். தெரியும்யா என்று அவரை நன்றியுடன் வணங்கினேன். கூழ கும்பிடு போடாதீங்க. உங்ககிட்ட திறமை இருக்கு. உங்களை பத்தி சந்துரு சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் நாங்க உங்களை கூப்பிட்டோம். அப்போது ஒரு வண்டி வந்து நிற்க அதன் பின்பகுதியில் இருந்து ஒருவன் ஜாக்கிரதையாக ஒரு உடையை கையில் பிடித்துக் கொண்டு இறங்கினான். டிரெஸ் தச்சு வந்துருச்சா? சரி கொடு அத என்றான். குங்குமச்சி வெப்பில் பாவாடையா கவுனா என்று சொல்ல முடியாதபடி இருந்தது. முரளிதர் அதை வாங்கி சற்று தூரத்தில் வைத்து பார்த்து அளவெல்லாம் சரியா இருக்கும்ல என்றான். ஒரு முறை போட்டு பாத்துறது நல்லதுங்க. ஆல்ட்ரேஷன் வேணும்னா கடையாண்ட சொல்லி அமிச்சா ராத்திரியே ஆல்டர் பண்ண கொடுத்துறேன். இப்ப அவங்க போட்டு பாக்கணுங்கிறியாரா? ஆமாங்க. இப்ப யார அனுப்புவேன்? எல்லாரும் போயிருக்காங்களே, என்னங்க செய்யணும் என்றேன். அந்த பொண்ணு சுலேகா ப்ரொஜெக்ஷன்ல பாத்தீங்களே, நம்ம கதாநாயகி, அவகிட்ட போய் இந்த ட்ரெஸ் அளவு சரியா இருக்குன்னு கேட்டுட்டு வரணும். காலையில டான்ஸ்ல இது உபயோகப்படுது. நான் வேணா போய் கேட்டு வருவா? சரி வண்டி அனுப்புறேன், கேட்டு வந்துருங்க. ஜாக்கிரதையா பேசுங்க. பொண்ணு ஒரு மாதிரி அண்ணன் ஒருத்தன் சத்த முறைப்பா இருப்பான். இவருக்கு நாளைக்கு ஒரு டிஸ்கோ ஷர்ட் வேணும். ஸ்கிரீன் டெஸ்ட் எடுக்கணும். தையற்காரர் என்னை கண்ணாடி வழியாக அனுமானித்தார். உங்க ஷர்ட் சைஸ் 38? கரெக்டுங்க. ராவ் என்னங்கிறீங்க? ராஜகுமாரிக்கே ஜாக்கெட் தச்சவரு என்று முரளிதர் சிரித்தான். விஓசி காலனி தாண்டி கொஞ்சம் உலர்ந்த வயல் போல இருந்த பிரதேசத்தில் திட்டமில்லாமல் இங்கும் அங்கும் கட்டப்பட்ட புதிய காலனியில் அந்த வீடு தனியாக இருந்தது. வாசலில் கார் நிற்க ஒரு பழுப்பு நாய் தன் அளவுக்கு சம்பந்தம் இல்லாமல் பெரிதாக குலைத்தது. டாமி கீப் குவைட் என்று கதவருகே வந்தவனை பார்த்ததும் மலையாளி என்று சொல்ல முடிந்தது. மலையாளிகளுக்கே என்ற சதுர முகம், பின்தள்ளி வாரப்பட்ட சுருட்டை முடி, பனியன் இல்லாமல் சில்க் சட்டை அணிந்திருந்தான். நீ யாரு என்றான். விஜிஆர் யூனிட்ல இருந்து வரங்க, ட்ரெஸ் கொடுத்து அமிச்சாங்க. அவன் உள்ளே நோக்கி, முளை ஆரோ ட்ரெஸ் கொண்டு வந்திருக்குன்னு இன்னொட்டு குண வந்து நோக்கிட்டே என்றான். சுலேகா என்றவள் தலைவாரி கொண்டே வந்தாள். யாரானா என்றாள். முரளிதர் அனுப்பிச்சாருங்க, நாளைக்கு இந்த ட்ரெஸ். நீங்கள நான் இதுவரைக்கும் யூனிட்ல கண்டிட்டே இல்லல்லோ என்றாள். விஜிஆர் சொன்னார் போல குரல் இனிப்பாக இருந்தது. பளபளப்பான நாகம் போல அடர்த்தியான கூந்தல். அதை வாரிக்கொண்டே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தால். இருவரும் மலையாளத்தில் வேகமாக பேசிக் கொண்டார்கள். கேட்டு கதவை திறந்தான். நாய் என்றேன். நாய் ஒன்னும் பண்றதில்ல, போடமோனே அகத்து சென்று இருநாட்டே. மலையாள நாய் ஒன்றே செல்ல, நீங்கள் யாரனா என்றாள். நான் அவர் யூனிட்ல ரைட்டர், கதவாசனம் எழுதுறவன். ஓ எழுத்துக்காரனோ, வரு என்று வரவேற்றாள். சின்ன வீடுதான். டிசம்பர் மனம் இன்னும் விலகவில்லை. செடிகள் இல்லாத தொட்டிகள், ஒரே ஒரு கரு ரத்த ரோஜா. பழுப்பு நாய் கடமை முடிந்து விட்டது போல பின்புறம் சென்று காதை உயர்த்தி கொண்டு HMV பாணியில் உட்கார்ந்து கொண்டது. உள்ளே பிரம்பு நாற்காலிகளுக்கு அருகில் ஒரு 2-in-1 கேமரா. மலையாள இதழ்களிடையே தினத்தந்தி இருந்தது. அந்த பெண் உடையை வாங்கி கொண்டு உள்ளே போனால். அண்ணன்காரன் சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு என்னுடன் பேசுவதா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தான். வர்ற படத்துக்கு நீங்க தானே எழுதுறது? ஆமாம் என்று சொல்லி வைத்தேன். கிரிஜாவோட பாட்டு நல்ல பாட்டானோ? கிரிஜா அதான் என் சிஸ்டர் ஆனா. சுலேகா ஸ்கிரீன் பேரு. என்னுடைய ஸ்கிரீன் பேரு கரிகாலன் என்று சிரித்தேன். கரிகாலன் கேள்விப்பட்டிருக்கு. பொய். சிகரெட் வலிக்குமா? வலிக்க மாட்டேன் என்று புன்னகைத்தேன். திடகாத்திரமாக இருந்தான். மென்மையான சுலேகாவுக்கும் அவனுக்கும் ரத்த சம்பந்தம் சொல்வது கஷ்டமாக இருந்தது.
லுங்கியில் பெரிய பெரிய பூ, மத்தியான தூக்க கண்களில் கயமை தெரிந்தது. நோக்கு, திரும்பி பார்த்தேன். கிரிஜா என்ற சுலேகா குங்கும சிவப்பு உடையை போட்டுக்கொண்டு நின்றாள். எப்படிப்பட்ட உடை என்று சொல்ல முடியவில்லை. ஒரு மார்பை மட்டும் புடவை மாதிரி மறைக்க, மற்ற மார்பு ரிஷி கன்னிகை மாதிரி இடுப்பை சுற்றி கவுன் போல வடிவம் எடுத்து கொஞ்சம் பிரிந்து கால் தெரிந்தது. தமிழ் சினிமாவில் தான் இந்த மாதிரி டிசைன்கள் எல்லாம் சாத்தியம். அதை போட்டுக்கொள்ள இவளுக்கு மூச்சு வாங்கி இருக்கும். தன்னை எங்கே அங்கே தொட்டு பார்த்து கொண்டு இதும் இட்டுக்கொண்டு டான்ஸ் செய்தால் தையல் போட்டுப்போம் என்றாள். ஆனால் அவளுக்கு அந்த உடையும் பொருந்தும் போல்தான் இருந்தது. விஜிஆர் ஜூபிலி சரக்கு என்று ஆச்சரியப்பட்டு கொண்டு சொன்னதன் அர்த்தம் புரிந்தது. அவளிடம் எந்த குறையும் தென்படவில்லை. சில பெண்கள் அழகாக இருப்பார்கள், கூர்ந்து பார்த்தால் ஏதாவது ஒரு குறை இருக்கவே இருக்கும். மூக்கு லேசாக தூக்கலாக இருக்கும், அல்லது புருவங்கள் ஒன்று சேர்ந்திருக்கும், கன்னம் கொஞ்சம் உப்பலாக, கழுத்து கீழ் சதையாக, இல்லை சற்று மாறு கண்ணாக இருக்கும். அப்படி ஏதும் இவளிடம் சட்டென்று தெரியவில்லை. மேலும் அழகான பெண்களிடம் தான் அழகாக இருக்கிறோம் என்கிற கர்வம் அல்லது பிரக்ஞை எப்போதும் இருக்கும். இதனாலேயே அவர்களின் செயல்களில் ஒருவித செயற்கை தன்மை தெரியும். இந்த பெண் தன்னை பற்றி எதுவுமே நினைப்பில்லாமல் இருந்தால் அது அவள் தோற்றத்துக்கு ஒரு புதிய பரிமாணம் தந்தது. எங்கன உண்டு என்று தன் உடையை பற்றி என்னிடமே கேட்டாள். லேசாக அவள் அசைய பியூட்டிஃபுல் என்றேன். நீங்க சும்மா பரையோகா என்று சிரித்தாள். சட்டென்று இரத்தந்தியை எடுத்து ஓரத்தில் கவிதை எழுத வேண்டும் போலிருந்தது. ரெஸ்ட்ல கொஞ்சம் பிடிப்புன்னு சொல்லிருச்சு இருக்க என்றாள். பேரந்தா? கரிகாலன். அதை கேட்டதுமே சிரித்தாள். சி, அங்கன சிரிக்கல்ல மோகளே என்றான் அவன். சாரல்ல என்று அவனை பாசாங்காக அதட்டினாள். ஒரு சிறுமி பீங்கான் கோப்பைகளில் டீ கொண்டு வர நான் உட்கார்ந்து கொண்டு அவளை பார்த்து கொண்டே சாப்பிட்டேன். பார்க்காமல் இருக்க முடியவில்லை. மேஜை மேல் இருந்த திரை இதழை எடுத்து பிரித்து படித்தேன். ஒரு பக்கத்தில் அவளுடைய கலர் போட்டோ இருந்தது. இது MK பிரபு எடுத்ததாக்கும் என்றாலும் எழுதியிருக்குன்னு ஒன்னு வாங்கிட்ட. நான் அதை எடுத்து விஜிஆரின் பிரம்மாண்ட தயாரிப்பில் புதிய நடிகை சுலேகா என்று படித்து காட்டினேன். எந்த புதிய நடிகையோ? நான் 9 வயசு முதல் அபிநயிக்கான் தொடங்கியதா? ഞാൻ ഏതാണ്ട് 10-30 പടത്തില് അഭിനയിക്കും ചെയ്ത് ചെറിയ ചെറിയ വേഷം. എന്റെ അമ്മ ഒരു കാലത്തില് പേരത്തൻ അടിയായിന്ന് മരിച്ചുപോയി. ആ ഫോട്ടോ കണ്ടോ? എന്റെ അമ്മയാ. அவள் காட்டிலே திக்கில் மாலை போட்டு ஒரு அம்மாவின் படம் இருந்தது. தமிழ் படிக்கவே தெரியாதா? குறைச்சு அறியும் என்று தினத்தந்தியை எடுத்து அதன் பொட்டை எழுத்துக்களை மெதுவாக பால்காரருக்கு 20 லட்சம் என்று படித்தாள். வெரி குட். എനിക്കാണ് 20 ലക്ഷം കെട്ടുതെന്ന് ഇതൊക്കെ വിട്ടു പോയാനെ. എന്തിനാ 20 ലക്ഷം? 10,000 மதி. ஓ, 10 வேண்டாம், 1,000 மதி. கேட்டோ பாலன் சேட்டா? அவன் கவனிக்காமல் உள்ளே செல்ல அவன் போன திசையை முறைத்து பார்த்தாள். நான் போய் என்ன சொல்லணும் என்றேன், உடையை பற்றி தீர்மானம் கிடைக்காமல். இருக்க என்றாள். எனக்கு அவ்வளவா மலையாளம் வராது, எனக்கு தமிழ் வராது என்றாள். நாய் வாளை ஆட்டிக்கொண்டு வர அதை தூக்கி வைத்துக் கொண்டு சற்று நேரம் மோனே மோனே என்று அதை பழுது பார்த்தாள். தமிழ் படத்துல நடிக்கிறீங்க, தமிழ் கத்துக்குங்களேன். நீங்க கத்து கொடுக்கறதா? கத்து கொடுக்கறதா இல்ல, கொடுக்குறீங்களா? கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன். சினிமா லோகம் வளர மோசம். மறுபடி மலையாளமா? தைரியமா தமிழ் பேசுங்க. இந்த சினிமா உலகம் ரொம்ப மோசம். என்ன அக்ரிணை கொஞ்சம் அதிகமா வருது, பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் பேசுறது அழகாவே இருக்கு. அம்பிகை ராதை எல்லாம் தமிழ் பேசுமோ? பேசும்னு சொல்றாங்க. ஏய், ராதைக்கு டப்பிங் ஆனும். அவங்க எப்படி போனா என்னங்க? விஜிஆர் சார் வளர இல்ல, ரொம்ப நல்லது இல்ல, நல்லவர். நான் மையமாக ஆமோதித்தேன். இன்னைக்கு கேமரா பர்த்டே கொடுத்தது அவுட்டோரில் என்று கேமராவை காட்டினாள். சட்டென்று ஞாபகம் வந்தோள் போல் கொஞ்சம் இருக்கட்டும், இதோ வரேன் என்று சந்தடி இல்லாமல் மாடிப்படியை நோக்கி சென்றாள். வீட்டுக்கு மாடிப்படி இருப்பதை உணர்ந்தேன். ஒரு அறைக்கு மேல் இருக்க முடியாது. அங்கிருந்து கொஞ்ச நேரத்தில் அதே முறையில் சன்னமாக திரும்பி வந்து என்னிடம் ஒரு சன்ன பொட்டலத்தை கொடுத்தாள். இத பிரிண்ட் போட்டு கொடுக்க சொல்றது. என்ன இது? சேட்டனுக்கு தெரியாண்டாம் என்றாள். அவள் குரலில் சதியும் சின்ன குழந்தையின் கண்ணாமூச்சி உற்சாகமும் இருந்தது. ஒரு கவரில் போட்டு ஒட்டி கொடுக்கட்டும். இது என்ன என்று கேட்டதற்கு பதில் சொல்வதற்குள் சேட்டன் வந்துவிட்ட பிறகு அப்புறம் என்று கண்ணை காட்டினாள். அந்த பொட்டலத்தை பையில் போட்டுக் கொண்டேன். அவள் கொஞ்சம் இருக்கட்டும், ட்ரெஸ் கொடுக்கிறது என்று சொல்லி உள்ளே போக பாலன் என்னை பார்த்து, வண்டி ஸ்டூடியோக்கு போறதா என்றான். ஆமா, என்ன ஜெமினில விட்டுட்டு போங்க. அவன் தமிழ் அவளை விட பரவாயில்லை. சேட்டன் என்று ஒப்புக்கொள்வதுதான் கஷ்டமாக இருந்தது. சந்தேக பார்வை. கொஞ்சம் உயர் மட்டத்திலிருந்து என் சட்டை கசங்கி இருப்பதையும் நான் சற்று கருப்பாக இருப்பதையும் தேர்ந்தெடுத்து பார்க்கும் பார்வை. சுலேகா அந்த உடையை கொண்டு வந்து கொடுத்தாள். ராவ் கிட்ட சொல்லுங்க, இங்க ஒரு 1/2 இன்ச் லூஸ் பண்ணிடுறது. அவளை விட்டு பிரிய தயக்கமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டும் போல் இருந்தது. இவளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க யாராவது வாயெடுத்தால் உடனே ஒப்புக்கொள்ள தீர்மானித்தேன். காரில் விஜிஆர் அவனுக்கு நல்லா தெரியுமா என்று கேட்டான் அண்ணன்காரன். அவ்வளவு தெரியாது. முரளிய? அவரே அதிகமா தெரியாது. கதை எழுத கூப்பிட்டு வச்சிருக்காங்க, வேற ஆள் இல்ல, அதனால ட்ரெஸ் சரி பார்க்க வந்தேன். கிரிஜைக்கு 1ஆம் கிளாஸ் பாட்டா எழுதணும். சரி, பாக்யராஜ் இவளை கூப்பிட்டது அதை விட்டுட்டு விஜிஆர் படம் ஒப்புக்கிட்டதாக்கும்.
விஜிஆர் பெரிய நேம் இல்லைங்களா? உங்க சிஸ்டருக்கு இனிமே அதிர்ஷ்டம் பாருங்க. இப்பவே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. பயங்கர பப்ளிசிட்டி. காரின் முன்பக்கத்திலிருந்து சுவாதீனமாக ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் பாக்கெட் எடுத்து அதிலிருந்து ஒரு சிகரெட் பற்ற வைத்து மிச்சத்தை பைக்குள் செலுத்தி கொண்டான். அவனை ஜெமினியில் இறக்கி விட்டதும் டிரைவர், சரியான கஞ்ச பயிலுங்க, இருக்கிய பாக்கெட்டெல்லாம் அள்ளிட்டு போயிடுவான், கேசட் கொடுத்து எடுத்துக்கிடுவான், நீங்க இருக்கீங்கன்னு வெட்டு வச்சான். முதலாளி படம் சக்சஸ் ஆனா இவனுக்கு ஒரு கார் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு எப்படி? அது பொம்மைங்க, ஒண்ணும் தெரியாது, இவன் தான் ஆட்டி படைக்கிறான். என்னாண்ட கூட ஒரு முறை சொல்லியிருக்கு, மூர்த்தி என்னை இப்படியே கொல்லத்துக்கு கூட்டு போயிடு, எல்லாத்தையும் விட்டுட்டு கிராமத்துக்கு போயிடுறேன்னு சொல்லும். அதுக்கு கொஞ்சம் கல்யாண ஆசை இருக்குதுங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்க பெத்துக்கிட்டு வளர்க்கணுங்கிறது. இவங்க விடுவாங்களா? சக்கையா புழிஞ்சிட்டு தான் விடுவாங்க. நல்ல பொண்ணுங்க. இவன் அண்ணனா? அண்ணங்கார இல்லன்னு பேசிக்கிறாங்க. சித்தப்பா மகனோ இல்ல ஒருவேளை லவ்வரோ, ஒன்னும் சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி உறவெல்லாம் ஆழமா போக கூடாதுங்க. எனக்கு சுலேகாவை பற்றி குழப்பமாக வயிற்றில் இனம் பிரிக்க முடியாத உணர்ச்சி ஏற்பட்டது. இங்கேயே காரை திருப்ப சொல்லி மறுபடி அந்த வீட்டுக்கு போய் அவள் நிஜமானவளா, அந்த கண்கள் அத்தனை கருமையா என்று நிச்சயம் செய்து கொள்ள பகுத்தறிவில்லாத இச்சை ஏற்பட்டது. யார் மேலேயோ பொறாமையாக இருந்தது. ஒரு கணம் மனம் தடுக்கி கேரளத்தில் மௌன ஏரிப்பரப்பின் அருகே அவளுடன் நடந்து பார்த்தேன். திகைப்பாகவும் குழப்பமாகவும் இருந்தது. இதுவரை பெண்களை தீவிரமாக எண்ணாத என்னை அவள் ஒரு வகையில் சங்கடம் பண்ணினாள். அவள் என்னிடம் சதிப்பார்வையுடன் கொடுத்த அந்த காகித பொட்டலத்தை பிரித்து பார்த்தேன். கோடாக்ரோம் பிலிம்ஸ் உள்ளது. எதற்கு என்னிடம் கொடுத்தாள் என்று விவரம் கேட்க வேண்டும். நாளை படப்பிடிப்பு இடைவேளையும் போது கேட்டுவிடலாம். அவளுடன் பேசுவதற்கு ஏதாவது சாக்கு? டப்பிங் தியேட்டர் வெளியில் அலுமினிய நாற்காலியில் 4-5 பேர் உட்கார்ந்து பியர் அருந்தி கொண்டிருந்தார்கள். முரளி என்னை பார்த்ததும், என்ன பொருந்துதாமா என்றான். கொஞ்சம் செஸ்ட்ல பிடிக்குதுன்னாங்க. துரை, நீ போய் ராவ்ட்ட தகவல் சொல்லு, காலையில ஸ்டூடியோல கொண்டாந்து கொடுக்கணும்னு சொல்லிடு. அப்படியே 36 எடுத்துக்கிட்டு நீ சாப்பாட்டுக்கு போய் வர்றப்போ சாமுவேல் கிட்ட செட்டுக்கு சொல்லிடு. தொடர்ச்சியா இவன் ஆணைகள் பிறப்பிக்கும் போது இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்று வள்ளுவரை நடைமுறையில் பார்த்தேன். சுலேகாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ணனை தந்துச்சுங்களா? பொய்யில்லா பொண்ணுங்க, அண்ணனை பத்தி அப்படி சொல்ல முடியாது. கதாசிரியர் நல்லா கணிச்சு வச்சிருக்கீங்க. தமிழ் தான் சுட்டு போட்டாலும் வரல, டப்பிங் சொந்த வாய்ஸ் தான் பெரியவர் தீர்மானம் பண்ணிருக்காரு. சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் சொல்லி கொடுங்க. அந்த 1 லைனுக்கு புஸ்தகம் வீட்டுல இருக்குது, போறப்ப வாங்கிட்டு போயிருங்க. நிறைய இருட்டினப்புறம் தான் அவனுடன் புறப்பட முடிந்தது. நாடக கொட்டகை வட்டத்தின் அருகில், கிரிக்கெட் மைதானத்தின் அருகில் அமைதியாக இருந்தது விஜிஆரின் வீடு. 8 அடி உயரத்துக்கு குரோட்டன் சுத்தமாக முடி வெட்டப்பட்டிருந்தது. சுற்றிலும் மறைத்தால் உள்ளே காம்பவுண்டுக்குள் நுழைந்த பின் தான் இத்தனை பெரிய வீடு என்று தெரிய வந்தது. விஜிஆரின் மனைவி வாசலில் ஊஞ்சலாடி கொண்டு ஞானபூமி படித்துக் கொண்டிருந்தால். நெற்றியில் பெரிய பொட்டு. என்ன முரளி இத்தனை நேரம் என்றாள். ரொம்ப வேலைக்கா என்றான். என்ன ஆச்சு? ஏதாவது மேற்கொண்டு தெரிஞ்சுதா? இல்ல, அதேதான். கதாசிரியர் கொஞ்சம் இருங்க என்று உள்ளே போனான். அவள் என்னை பார்வையால் அளவெடுத்தாள். பட்டுப்புடவையில் பாதி சருகியாக இருந்தது. உடம்பில் சாத்தியமுள்ள இடமெல்லாம் நகை. வறந்த வெளிச்சத்தில் வைரமுக்கு சற்றே நீளம் காட்டியது. உங்களுக்கு சொந்த ஊர் எது? தேனிம்மா. தேனி மாதிரி சுறுசுறுப்பா இருப்பீங்களாக்கும். சுலேகாவை பாத்தீங்களா? பார்த்தம்மா என்றேன், கேள்வியை எதிர்பார்க்காத தயக்கத்துடன். நல்ல அழகுல அந்த பொண்ணு. ஆமாம்மா. முரளி வந்து அந்த புத்தகத்தை என்னிடம் கொடுத்தான். டிராப் பண்ணிட்டு வண்டி அனுப்பிச்சிருங்க, அவளுக்கு 22 வயசு என்றாள். நாய், எல்லாமே நாய்ங்கதான். சரி சரி, இதெல்லாம் இவருக்கு என்ன இப்போ என்றான் முரளி. நான் வர்றேம்மா என்று வணக்கம் தெரிவித்து விட்டு புறப்பட்டேன். விஜிஆரின் மனைவி கொஞ்சம் அசடு போலும். ரங்கநாதன் முனை ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு அறைக்கு வந்து படுத்து அந்த புத்தகத்தை புரட்டிய போது சிந்தனை தடுமாறியது. புத்தக கதாநாயகியும் சுலேகாவும் கலந்து போய் குழப்பினார்கள். அதிகாலை எழுதி கொள்ளலாம் என்று அலாரம் வைத்து படுத்த பின்னும் விளக்கெடுத்த பின்னும் சுலேகா அ என்று பாலபாடம் பயிலும் போது, நாய், ஒவ்வொரு எழுத்துக்கும் சிரிக்கணுமா என்று விஜிஆரின் மனைவி கேட்க, பாடம் மாறி போய் விஜிஆரின் மனைவிக்கு தேனியில் மலையாளம் கற்றுக் கொண்டிருப்பது போல கனவு பாதை தவறியது. மறுநாள் காலை சுலேகா என்னை ஸ்டூடியோவில் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. ஓரிரு முறை சிரித்து பார்த்தேன். வீண். விஜிஆர் சாருடன் நின்ற வாக்கிலேயே சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். அண்ணனை காணவில்லை. டான்ஸ் மாஸ்டர் பெண்மணி பிளேபேக் போட்டு ஒரு வரியில் டு டு என்று தாள வாத்தியத்திற்கு ஏற்ப தலைக்கு மேலே கைகளை கோர்த்து கொண்டு இடுப்பை வெட்ட சொன்னாள். ராஜு சார், இதுதான் ஃபைனல் டேக், இனி எடுத்த அயடாக்ஸ் விளம்பரம் தான் என்றாள். விஜிஆர் அவளை கண்ணு என்று அழைத்தார். நான் மரத்தடியில் ஒதுங்கினேன். என்னை அவள் கவனிக்கவே இல்லை என்பது குறையாக இருந்தது. ராவோடு ராவாக மையல் கொண்டு விட்டால் அவள் என்ன செய்வாள்? விஜிஆர் என்னை கூப்பிட்டு, என்ன 1 லைன் ரெடியா என்றார். இல்லைங்க, நாளைக்கு தயாராயிடும். விஜிஆர் சார், கரிகாலன் எனக்கு தமிழ் கத்து தரது. அட, என்ன ஞாபகம் இருக்கேன்? கத்துக்கிறியா கண்ணு? ரொம்ப துடி என் கண்ணு என்று அவள் இடுப்பை தட்டினார். போங்க சார் என்று இவரை அவள் திரும்ப தட்டி கண்ணாடியை எடுத்துக்கொண்டு மாட்டிக்கொள்ள நான் சட்டென்று முரளியை பார்த்தேன். சினிமாவில் இதெல்லாம் சகஜம் என்பது போல புன்னகைத்துக் கொண்டிருந்தான். எல்லாரையும் சாப்பிட்டு போறப்பாரு, ஸ்ரீதேவி, ஜெயபிரதா எல்லாத்தையும் முழுங்கிட போறப்பாரு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். கல்யாணம் கட்டிக்கிட்டு அது என்ன ஒரு கொல்லம் பக்கத்துல ஏதோ சொல்லுவே,
அங்க குழந்தை பெத்துக்கணும், அதானே வேணும் உனக்கு? ஆமா ஆமா, முதல்ல நடி, அப்புறம் கல்யாணம். இதுதான் லாஸ்ட் படம், இதுதான் முதல் படம், இதுதான் லாஸ்ட்னு ப்ராமிஸ் பண்ணுங்க, அப்பதான் அடுத்த ஷாட் என்று அவர் மார்பில் செல்லமாக குத்தினார். சரிப்பா ஓடு, சமத்தா ஆடு என்று அவளை பிடித்து தள்ளினார். எழுந்தார். முரளி, பிலிமுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? ஸ்டாக் இருக்குது மாமா, கொஞ்சம் செக்ல கழுத்து போடணும், ஆபீஸ் பக்கம் வந்தீங்கன்னா. வரேன் என்று எழுந்து சென்றார். முரளி சார், ஒரு விஷயம், நேற்றுக்கு டெஸ்ட் ஏதோ சொன்னீங்களே என்று கேட்டேன். மறந்துட்டேன், நேரா போனீங்கன்னா 8ஆம் நம்பர் ஃப்ளோர் வரும், அங்க காஸ்டியூமர் ராதாகிருஷ்ண பாருங்க, அவர் சட்டை கொடுப்பாரு, பக்கத்திலேயே டெஸ்ட் எடுப்பாங்க, நடந்துகிட்டு தான் இருக்கு, சீக்கிரம் போங்க. நான் விரைவா நடந்து அங்கே சென்றேன். ராதாகிருஷ்ணன் என்பவர் என்ன சைஸ் என்று கேட்டார். 38ங்க. புதிதாக பளபளப்பான சட்டை கொடுத்தார். அதன் முதுகில் 2 இதயங்கள் அம்பு குத்தப்பட்டு ரத்தம் சிந்திக் கொண்டிருந்தன. நான் அங்கே செல்வதற்குள் கேமரா துணியால் மூடப்பட்டு விட்டது. ஒரு ஆள் கவலையுடன் ஒரே திசையில் பார்த்து கொண்டிருக்க அவரை கேட்டதில், ஏயா இருக்கிறவன் எல்லாம் மனுஷனா மாடாயா? ஒவ்வொருத்தரா நீர் சுருக்கரனுக்கெல்லாம் சொல்றாப்பெல்லாம் வந்தீங்கன்னா நான் எப்ப லஞ்சுக்கு போறது? முரளி சார் இப்பதான் சொல்லி அமிச்சார். கேமராமேன் போயாச்சு, நாளன்னைக்கு வா மறுபடியும். நான் சற்று ஏமாற்றத்துடன் தான் விலகினேன். முரளியிடம் திரும்பி வந்து சொன்ன போது, கூலிக்கு மாரடிக்கிற பயலுங்க, ஆளை விட்டு இருக்க சொல்லியிருக்கு, 1/2 நிமிஷம் தாங்க மாட்டாங்களா? சுலேகா என்னை கண் கொட்டாமல் பார்த்து, இன்னைக்கு தமிழ் பாடம் உண்டா என்றாள். வேணாம், நாளைக்கு, இன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சு வர நேரம் ஆயிடும். அவள் அருகில் இருப்பதே பாக்கியம் போல இருந்தது. முரளி வேறு வேலையாக விலகி செல்ல, சுலேகா, இந்த சட்டை உங்களுக்கு நல்லாவே இருக்குது. டஸ்ட் கலரா, ஆப்பிள் கலரா? உன் உதடு கலர். இந்த மரத்துக்கு பேரு ஜாக்கராண்டா. இங்க எத்தனை பேருக்கு இந்த மரத்து பேர் தெரியும்? ஆமா. நீங்க கவிதை எழுதுமோ? எழுதுவேன். என்ன பத்தி ஒரு கவிதை சொல்லேன். அப்படி சட்டுன்னு வராது, யோசிச்சு எழுதிட்டு வரேன். நான் ஒன்னு சொல்லிட்டா புரியுமா? சொல்லுங்க. உயிரின் உணர்வேகும் நீரினு நமஸ்காரம், ஊரினு நீரே கொண்ட மாரிக்கு நமஸ்காரம், மாரிக்கு மாதாவாகும் காரினு நமஸ்காரம், காரினு சிறகாகும் காற்றுக்கு நமஸ்காரம், கதற்றினு குளிரேகும் காடினு நமஸ்காரம். எப்படி? நல்லா இருக்கு. மாரினா தமிழ்லயே மழை, கார்னா தமிழ்லயே மேகம். அவளை டான்ஸ் மாஸ்டர் அழைக்க மறுபடி இடுப்பு வெட்டுவதற்காக சென்றாள். பிளேபேக் யூனிட் நாராசமாக வாடி எந்தன் பைங்கிளி கழுத்தில கட்டு சங்கிலி என்று ஒலிக்க, இந்த வரிகளின் அபத்தத்துக்கும் அவள் சொன்ன எளிய கவிதை வரிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை வியந்தேன். இவளுக்கு என்ன ஒரு சன்னமான குழந்தை, ஒரு கவிதா நெஞ்சம் பொதிந்திருக்கிறது. இவளை பற்றி ஏனோ கவலையாக இருக்கிறது. சுற்றுப்பட்டவர்கள் எல்லோர் பார்வையிலும் களங்கம் இருந்தது. டான்ஸ் உடை அவள் பாதி மார்பை காட்ட, காலில் வெண்மை தெரிய, எல்லோரும் ஒரு சமூக முயற்சியாக அவளை தோலுரிப்பது போல் பட்டது. நேராக அறைக்கு வந்தேன். அவளுக்கு கவிதை எழுதி தர வேண்டும் என்று உற்சாகமாகிவிட்டது. நான் பைத்தியமாகி கொண்டிருக்கிறேன். இந்த பொண்ணு யாரையும் கலக்கிருமச்சி என்று விஜிஆர் சொன்னது நினைவுக்கு வந்தது. 8 முறை கவிதையை ஆரம்பித்து கிழித்து போட்டேன். ஒன்லைன் ஒரு வரி கூட இன்னும் ஆரம்பிக்கவில்லை. விஓசி காலனி போனால் என்ன என்று தோன்றியது. கவிதை பிறக்கவில்லை. கிறுக்குதான் பிடித்திருந்தது. ராத்திரி 1 மணிக்கு பக்கத்து அச்சாவி ஸ்ட்ரீட்டில் சப்தம் கேட்டு எழுந்து விட்டேன். சட்டென்று அந்த கவிதை உதயமானது. வாய்ப்பு கிடைத்தால் விடுதலை செய்து ஒரு ஜலப்பரப்பில் இந்த தங்க மீனை சேர்த்து விட வேண்டும். ஒரு வாரம் சுலேகாவை தினசரி பார்த்து தமிழ் கற்றுத்தர சந்தர்ப்பம் கிடைத்தது. முரளிதர் எனக்காக பஸ் ஸ்டாண்ட் ஹோட்டலிலே ரூம் போட்டு திரைக்கதை எழுதச் சொன்னான். பச்சை பெயிண்ட் அடித்து சுவர்களில் மூட்டை பூச்சி தேய்த்த ரத்தக்கரைகளுக்கு இடையில் ஆங்கில நாவலுக்கு சினிமா வேஷம் கொடுத்தேன். இந்த கலையில் நான் சற்று பழக்கப்பட்டு விட்டதால் சுலபமாக செய்ய முடிந்தது. விஜிஆருக்கு எழுதினதை வாசித்து காட்ட காத்திருந்து தாவ் தீர்ந்து விட்டது. ஒரு முறை ஆபீஸ் அறையில் சிக்கி என் கதை சுருக்கத்தை கேட்க தயாராக இருந்த போது பம்பாயிலிருந்து ரமேஷ் சிப்பியிடமிருந்து ட்ரங்கால் வந்து காணாமல் போய்விட்டார். மறுமுறை பான்குரோ ஹோட்டலில் 234ஆம் எண் அறையில் ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு கூப்பிட்டிருந்தார். முழுக்க வாசிச்சு காட்டுறியா? நாளைக்கு இத முடிவெடுத்தே ஆனும். கதை கிடைக்காம பூஜை போட்டதே இல்ல, சொல்லு. சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு கையில் ஸ்காட்ச் கோப்பையை நிரப்பிக்கொள்ள நான் முதலில் ஒன்லைனை படிக்க ஆரம்பித்தேன். என் கதையில் கொஞ்ச நேரம் கவனம் செலுத்தினார். நமக்கு தோதுபடாத கதை அது. எப்படியோ விஜிஆருக்கு அதன் மேல் மோகம். வெள்ளைக்காரர்கள் கூட மோசமாக எழுதுவார்கள் என்பதற்கு அத்தாட்சியாக இருந்தது. குமார் காரை எடுத்துட்டு போய் எழிலியின் வீட்டுக்கு போறான். மூலக்கதையில் எமிலி. அங்கே மெல்ல கதவை திறக்கையில் லேசாக ரத்தக்கரை தெரிய நாய் குறைக்கும் சத்தம் கேட்கிறது. ஐயா முரளி, நான் இந்த கதையா அன்னைக்கு சொன்னேன். அருகே கை கட்டி கொண்டு நின்ற முரளி, ஆமா மாமா, நான் அப்பவே நல்லாலன்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல. இல்ல வேற சொன்னேன், இது ரொம்ப அடாசா இருக்கு. இந்த பாரு கரிகலா, உங்ககிட்ட ஏதாவது நல்ல நாட்டா இருக்குதா? உறங்காதே, சட்டென்று ஞாபகம் வர இருக்கு, சொல்லட்டுங்களா? இப்ப லேட் ஆயிருச்சு, காலையில படிச்சுன்னு ஸ்டூடியோக்கு கிளம்புறதுக்குள்ள சொல்லிரு. தங்க நாட்டா இருக்கணும் என்ன? போயிட்டு வா. சுலேகா உன்னை பத்தி கேட்டுட்டு இருந்துச்சு. நல்ல தமிழ் கத்து கொடுக்குறியாமே? அந்த பொண்ணு நல்லாவே கத்துக்குதுங்க. 10 நாள்ல புடிச்சுக்கும். ரொம்ப துடியாது. என்கிட்ட உயிரே வச்சிருக்கு. என்ன முரளி? ஆமா மாமா. விஜிஆர் கிளம்பி ஸ்டூடியோவுக்கு போய்விட்டார். வெளியே வந்த போது சுலேகாவுக்காக வண்டி ஒன்று போகிறதாக சொன்னார்கள்.
ஸ்டுடியோவில் ஷூட்டிங் முடித்துக் கொண்டு போகிறாளாம். அதில் தொற்றிக் கொண்டேன். அண்ணன் பாலன், சுலேகா, விஜிஆர் மூவரும் பேசிக் கொண்டிருக்க சற்று தூரத்தில் முரளி நின்று தலையாட்டி கொண்டிருந்தான். விஜிஆர் தலையை ஆட்ட சுலேகாவும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் போல் இருந்தது. அண்ணன் அவளோடு கார் கதவு வரை பேசிக்கொண்டே வந்தான். வளர திருத்தி பிடிக்கன்னு அத்தை உரத்தோட அங்கு சோதிச்சனே தொற்றானு என்றான். பாலன் வண்டியில் ஏறிக்கொள்ளவில்லை. பின் சீட்டில் சுலேகா மட்டும் ஏறிக்கொள்ள டிரைவர் மூர்த்தி மௌனமாக காரை செலுத்தினான். என்னை கவனிப்பாள் என்று திரும்பி பின்பக்கம் பார்த்தேன். சுலேகா அழுது கொண்டிருந்தாள். மூர்த்தி அதை கேட்கவில்லை போல கார் ஓட்டி கொண்டிருந்தான். எனக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. நான் இருப்பதையே கவனிக்காமல் அழுகையில் கவனமாக இருந்தாள். கைக்குட்டையால் முகத்தை அழுத்தி அழுத்தி துடைத்து கொண்டு விட்டு அழுதாள். கொஞ்சம் அடங்கட்டும் என்று காத்திருந்து, மன்னிச்சுக்குங்க, எதுக்கு அழறீங்க, என்னால ஆறுதலா ஏதாவது சொல்ல முடிஞ்சதுன்னா. அப்போதுதான் என்னை நிமிர்ந்து பார்த்தாள். அட, தமிழ் வாத்தியாரா, சோரி என்று கண்ணீரிடையே சிரிப்பது பஜார் விளக்குகளின் கடக்கும் வெளிச்சத்தில் கன்னத்தில் முத்துடன் தெரிந்தது. படப்பிடிப்புல ஏதாவது நடந்து போச்சா? இல்லையே என்றாள். பின் என்ன விஷயம்? சொந்த விஷயம் என்றால். எனக்கு மேலே கேட்க தயக்கமாக இருந்தது. விஓசி காலனி வந்துவிட அவள் இறங்கிக் கொள்ள குட் நைட் என்றேன். வாங்க, வந்துட்டு சாய அடிச்சுட்டு போறது, சேட்டனுக்கு கார் வரும். நான் சந்தோஷத்துடன் இறங்கிக் கொண்டேன். அந்த சிறுமி கதவை திறக்க உள்ளே அவளுடன் செல்லும் போது, பிலிம் என்னாச்சு என்றாள். டெவலப் பண்ண கொடுத்திருக்கேன். நேரம் என்கிட்ட கொடுக்கணுமாக்கும். கரிகாலன் சாருக்கு விவாகம் கழிஞ்சோம்? இல்ல. யாராவது லவ் பண்றதா? இல்ல, ஒன்னதான் என்று சொல்ல வாயெடுத்தேன். கவிதை என்னாச்சு? ஆச்சு என்றேன். அந்த தங்க மீனை சொன்னேன். தங்க மீன் நான் தானே? ஆமா. கரிகாலன் என தண்ணில சேர்க்குமோ? நிச்சயம் செய்யறேன் சுலேகா. அவள் கண்களில் நீர் திரையிட்டது. கரிகாலன் சத்தியம் அடிச்சு சொல்லணும், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு. யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சுலேகா, சொல்லுங்க. நான் ஒருத்தரை விவாகம் கழிக்க போறது, ரொம்ப ரகசியம், பிரஸுக்கு சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணி சொல்லணும் என்று கையை நீட்டினாள். நான் திகைப்புடன் அவள் கையை தட்டி வாக்களித்தேன். யார்கிட்டையும் பறையாண்டா. சொல்றதில்ல என்ன? எனக்கு சினிமா எல்லாம் வேண்டாம். 9 வயசுல இருந்து அபிநயம் செஞ்சு அழுத்து போச்சு. ரொம்ப மோசம். காமெரியின் முன்னால என்னால பொம்மை மாதிரி வச்சு எல்லாரும் வேடிக்கை பாக்குறது. பணம் என்ன பிரயோஜனம்? சந்தோஷம் இல்ல. 13 வருஷம் போதும். எனக்கு பேர் வேண்டாம், பிரபலம் வேண்டாம். ஒரு சின்ன வீடு, கொஞ்சம் பணம் போதும். ஒரு நல்ல கணவன், எல்லாத்தையும் விட்டுரும். எனக்கு கரிகாலன் ஹெல்ப் தேவையா இருக்கு. மைசூர்ல நடந்ததுல தொடங்கி எல்லாம் சொல்லிடுறது. யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், பிரஸுக்கு சொல்ல வேண்டாம். அவர்தான் இப்ப யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி இருக்கு. கரிகாலன் கிட்ட மட்டும் நான் சொல்றது. சரி சரி, யாரை பற்றி சொல்ல போகிறாள்? இதற்குள் வாசலில் கார் கதவை சாத்தும் சப்தம் கேட்க, சேட்டன் வண்ணும். இப்ப வேண்டாம், சண்டே ஷூட்டிங் இல்ல, சேட்டன் கொச்சிக்கு போறது. வீட்டுல இல்லாம யாரும் இல்லாம நான் தனியா இருக்கும். அதனால வீட்டுக்கு மத்தியானம் சாப்பிட வருது. நான் எல்லாம் சொல்லிடுறது. என்ன? பாலச்சந்திரன் உள்ளே நுழைந்து என்னை வெறுப்புடன் பார்த்தான். நீ ஏன் இங்க இருக்க என்பது போல. வாசலில் டிரைவன் ஹார்ன் அடித்தான். நீங்க போங்க, நேரம் ஆயிடுச்சுல்ல என்று என்னை தள்ளாத குறையாக கதவை சாத்தினான். அவனிடம் விஸ்கி வாசனை இருந்தது. காரில் அறைக்கு திரும்பிய போது, ஏன் அண்ணன்ட்ட சொல்ல வேணாங்கிறா? மைசூர்ல என்ன நடந்தது? ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்ல போறா என்று யோசித்தேன். எனக்கு அவளது முகம் தெரியாத காதல் கணவனை பற்றி பொறாமையாக இல்லை. அவளை எந்த வடிவத்திலும் என்னால் காதலிக்க முடியும். என் காதலுக்கு அவள் உடல் தேவையில்லை, உள்ளம்தான். முதலாக அவள் வாழ்க்கை அத்தனை ஒன்றும் சிக்கல் இல்லாததல்ல என்பதை அவள் கன்னத்தில் வழிந்த கண்ணீர் முத்துக்கள் அறிவித்தன. மறுதினம் திரைமலர் என்ற பத்திரிகையில் அந்த செய்தி வந்திருந்தது. அதையும் என் பக்கத்து அறை ஆசாமி பார்த்து விட்டுத்தான் சொல்லி தெரிந்து கொண்டேன். அதில் காற்றினிலே என்கிற பகுதியில் குருவி என்பவர் எழுதியிருந்தார். விஜிஆரின் கேரள கதாநாயகி முதல் தமிழ் பட ரிலீஸுக்கு முன்பே காதலனையும் பார்த்து கொண்டு விட்டாளாம். ஒரு தமிழாசிரியராம். விஜிஆரின் அடுத்த பெரிய படத்தில் இவள் நடிப்பை பார்ப்பதற்கு முன்னே நாமெல்லாம் இடுப்பை பார்க்கும்படியாக சக பத்திரிகைகள் பயங்கர பப்ளிசிட்டி கொடுக்க நடிகை சொந்த குரலில் பேச ஆசையாம். தமிழ் கற்றுக் கொடுக்க வந்த குட்டி கதாசிரியர் கருப்புக்கால் சோழன் தமிழுக்கு பதில் மற்றதெல்லாம் கற்றுக் கொடுப்பதாக தெரிகிறது. சுலு இவரிடம் என்ன கண்டாலோ? காதலுக்கு கண்ணில்லை என்று லேசாவா சொன்னார்கள்? கல்யாண பேச்சு கூட காற்று வாக்கில் அடிபடுகிறது. விஜிஆர் கொதிக்கிறாராம். எனக்கு அதை பார்த்ததும் ஆத்திரமும் பயமும் ஏற்பட்டது. விஜிஆர் இதை பார்த்தால் என்ன சொல்லுவார்? அவ்வளவுதான். என் எல்லாமே கோவிந்தாதான். உடனே டிஸ்மிஸ். சுலேகா என்ன சொல்லுவாள்? முரளிதர், யார் இந்த குருவி? அவனை அப்படியே பிடித்து காலின் கீழ் அழுத்தி தேய்க்க வேண்டும் போல ஆத்திரமாக இருந்தது. பத்திரிகை சுதந்திரம் என்றாலும் பொய் சொல்வதற்கு ஒரு அளவு வேண்டாம். இப்போது என்ன செய்வது? யூனிட்டில் நிச்சயம் இதை படித்திருப்பார்கள். யூனிட்டில இருந்து கார் வந்தது, கூப்பிட்டு அனுப்பிச்சாருங்க. எதுக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எப்படி தப்பிப்பது? உடம்பு சரியில்லை என்று சொல்லிவிடலாமா? எப்போதாவது விஜிஆரை எதிர்கொண்டே ஆக வேண்டும். இப்போது முடித்து விடுவது நல்லது. காரில் போகும்போது மூர்த்தி மௌனமாக இருக்க இவனும் படித்திருப்பான் என்று தோன்றியது. எப்போதும் கொஞ்சமாவது என்னிடம் பேசுவான் என்று பேசவில்லை. நான் சென்ற போது விஜிஆர் குளித்துவிட்டு திருநீருடன் பொட்டுடன் ப்ரொஜெக்ஷன் அறைக்கு கீழ் இருந்த கம்ப்யூட்டருக்கு சூடம் காட்டிக் கொண்டிருந்தார். என்னை பார்த்து, வாங்க காதலரே என்றார். எனக்கு திக்கென்றது. ஐயா, என்ன சொல்றீங்க?
நீ திரைமலர் பாக்கல போல இருக்கு. நீங்க பாத்துட்டீங்களா? இந்த மாதிரி சாக்கடை விஷயங்கள் எல்லாம் நம்ம பயலுக தவறாம காட்டிடுவானுங்க. ஐயா, அதெல்லாம் அபாண்டம். குருவிங்கிறவரு குருவி விடுற சரடு எனக்கு தெரியாதா? நான் இதெல்லாம் நம்புறவனா? நாளை கூட்டியாயா அந்த யானை சமாதி கட்டிடலாம் அவனுக்கு. என்ன மோசமான பப்ளிசிட்டி பாரு. என் பொண்ணு காதல் பண்ணுச்சுன்னு வதந்தி போடணும்னா என்ன கேளு, நான் கொடுக்குறேன் வதந்தி. ராஜேஷ் கண்ணாவோட போடு, இல்ல அவன் யாரு சிவப்பா உரிச்ச கோழி மாதிரி இருப்பானு, ரிஷி கபூர். அவன் கூட போனதா எழுது, டேஸ்டா இருக்கும். அதை விட்டுட்டு யூனிட்ல மூலையில உட்கார்ந்துகிட்டு கரிகால் சோழன் ஆட்டுக்கால் சோழன் என்னையா சொண்டி பப்ளிசிட்டி இது? யாரு அந்த குருவி? கூட்டியாயா? யோ கரிகாலன், நீ ஏதாவது அவனை சந்திச்சு இந்த மாதிரி அக்கப்போர் கொடுத்தியா? இல்லங்கய்யா, இந்த ஆளு யாருன்னே கூட தெரியாதியா என்றேன் கண்ணீருடன். முரளிதரன் தெளிவாக பேசினான். மாமா, இதை விட்டுருங்க. இந்த பத்திரிக்கை அடாசு. மொத்தமே 5000 காப்பி தான் அச்சாகுதான். பாஸ் கொடுக்கலன்னு கோவத்துல அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு போடுவாங்க. எடிட்டர் அட்ரஸ் பார்த்து வச்சுட்டேன், 1000 விளக்குல இருக்குது. இதனால ஒன்னும் டேமேஜ் இல்ல மாமா. உனக்கு தெரியாது, இத பார்த்து குமுதங்காரம் வளர்த்துவான். பிஜிஆர் என்ன பார்த்து, நெசம்மா நீ தமிழ் தான் கத்துக்கிட்டியா இல்ல காதலா? உங்க மாதிரி எழுத்தாளங்களா இப்ப நம்ப முடியாது. கரிமுனி மாதிரி இருந்துகிட்டு பொம்பளைங்களை கவர்ற வசிய சக்தி ஏதாவது வச்சிருப்பீங்க. என்ன இளவு கவிதை எழுதுவாங்களோ, பொம்பளை ருசி இவங்களுக்கு உண்டு. ஐயா இல்லையா, உங்களுக்கு துரோகம் நினைப்பீங்களா? எனக்கு இல்லையா துரோகம், கம்பெனிக்கே ஆயிருது இல்ல. இப்ப அந்த பொண்ணு மேல ஒரு களங்கு விழுந்துருச்சு இல்ல. முரளி, நீ எப்படியாச்சும் அந்த காடை குருவிய அதட்டி வை. என்ன சோழா காதலா, நீயும் பார்த்து அதட்டி வை. இனிமே இந்த மாதிரி எழுதுனா கொட்டையை பேசிடுவோம்னு சொல்லு, இல்ல நீயே பேசிஞ்சுட்டு வந்துரு. மதுரைக்காரன் தானே, சிலம்பெல்லாம் ஆடுவியே. பிஜிஆர் இந்த விவகாரத்தை லைட்டாக எடுத்துக்கொண்டது எனக்கு உற்சாகமாகவே இருந்தது. நல்ல வேளை விஷயம் தீவிரமாகவில்லை. இருந்தும் சுலேகா என்ன நினைப்பாள்? இந்த குருவி யார்? முரளியை கேட்டேன். அவனுக்கும் அந்த ஆளு தெரியாதான். கொஞ்சம் பொறுத்துக்கோ, கண்டுபிடிச்சு தரேன் என்று சொன்னான். எனக்கு பரவாயில்ல, சுலேகா என்னமா ஃபீல் பண்ணுவாங்க? இதெல்லாம் சகஜம். வார பத்திரிக்கை அடுத்த வாரம் ஆவியா போயிடும். எதுக்கும் அவளை கேட்டு வச்சுக்க, மறுப்பு எழுதணும். அவ விரும்புனா சரி, நீங்க போய் பார்த்து கேட்டுருங்க. இல்லங்க, எனக்கு அவங்கள பாக்குறதுக்கே தயக்கமா இருக்குது. இதுக்கெல்லாம் தயங்க கூடாது. நான் யோசித்தேன். ஒண்ணு செய்யறேங்க, ஞாயிற்றுக்கிழமை என்ன கூப்பிட்டு இருக்காங்க சுலேகா, அப்ப கேட்டுறேன். அது கூட சரிதான். ஞாயிற்றுக்கிழமைன்னா இன்னும் 2 நாள் இருக்குது. சரி, பாத்துட்டு அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள தகவல் சொல்லுங்க. எப்ப பாக்க போறீங்க? பகல் 12 மணிக்கு லஞ்சுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அடி சக்க. அப்ப குருவி சொல்றதையும் கொஞ்சம் உண்மை இருக்காப்ல. என்னங்க நீங்களும் என்ன தப்பா எண்ணிக்கிட்டீங்க? சும்மா சொன்னேன் கரிகாலன். நீங்க ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்குள்ள சொல்லிருங்க. தேவைப்பட்டா வண்ணத்திரையில ஒரு மறுப்பு விட்டுக்கலாம். தேவைப்பட்டாதான் இந்த விஷயத்த இக்னோர் பண்ணிடுறது நல்லது. ஐயா, பிஜிஆர கதை கேட்டாரே, வச்சிருக்கீங்களா? பேர் என்ன? உறங்காதே என்று அபசகுனமாக சொல்ல விரும்பம் இல்லாமல் தங்க முடிச்சுன்னு வச்சுக்கிட்டேங்க. அவர் ஒரு முறை சொன்னார் பாருங்க, கோல்டன் நாட். அதுதான். சபாஷ், மாமா புடிச்சு போயிடும். ஆனா இன்னைக்கு முடியாது, சேட்டு வரான் பிளைட்ல, ப்ரொஜெக்ஷன் இருக்குது. சாயங்காலத்துக்குள் அந்த காற்றுவாக்கில் சம்பவத்தை மறந்திருந்தாலும் ஒரு அமச்சூர் முயற்சியாக அந்த பத்திரிகை ஆபீஸை தேடி போனேன். 1000 விளக்கில் தான் இருந்தது. பத்திரிகை ஆபீஸ் என்றால் கண்ணாடி தடுப்புகள் எல்லாம் போட்டு பிரமாதமாக இருக்கும் என்று நினைத்தேன். அப்படி எதுவும் இல்லாமல் திரைமலர் என்கிற பெயரே தென்படவில்லை. நீண்ட வராந்தாவில் 2 பக்கங்களிலும் ஷாப் கடைகள் இருந்தன. நடுவே திறந்த வானம். முதல் கடையில் காயில் சுற்றி கொண்டிருந்தார்கள். மற்றொரு கடையில் பஜனை கேசட்டுகள் விற்பனை. திரைமலர் ஆபீஸா? மாடிக்கு போங்க. மாடி கீழ்ப்பகுதியின் டிட்டோவாக இருந்தது. தையல்காரர்கள் ஏராளமாக தைத்துக் கொண்டு இருக்க, பக்கத்தில் டைப் இன்ஸ்டிடியூட் சின்னதாக நெற்றியில் சந்தனமிட்டு திரைமலர் சினிமா வார இதழ் என்று பலகை தொங்க அங்கே போனேன். சாய்மானமாக புறா கூடுகளில் நிறைய எழுத்துக்கள் நிரம்பி இருக்க, அதன் அருகே கதர் பனியனுடன் கன்னத்தில் மைக்கரையுடன் ஒருத்தர், யார் வேணும் உங்களுக்கு என்றார். எடிட்டரை பார்க்கணும். ரொம்ப முனைந்து ஓரத்தில் தடுப்பு போட்டு தனியாக்கப்பட்ட அறையில் எடிட்டர் நிறைய போட்டோக்கள் காலி ப்ரூஃப்களுக்கு மத்தியில் உட்கார்ந்திருந்தவர் என்னை சந்தேகமாக பார்த்தார். என் பேர் கரிகாலன், குருவிங்கிறவரை பார்க்கணும். ஏன் மறுபடியும் எதுலையாவது மாட்டிண்டாச்சா? ஏன் சார், ஒரு செய்தி போறதுக்கு முன்னால அது எவ்வளவு தூரம் மத்தவங்களை பாதிக்கிறது, அது பொய்யா நிஜமானு பார்க்க வேண்டாமா? நீங்க எதை சொல்றீங்க? காட்டினிலேன்னு சுலேகாவையும் என்னையும் பத்தி போட்டிருக்கீங்களே இந்த வாரம். ஓ அதுவா? காத்து வாக்குல செஞ்சு வந்தது, போட்டோம். யார் சார் அந்த செய்தியை கொடுத்தாங்க? அது குருவிய கேட்டாதான் தெரியும். எங்க அந்த குருவி? அவர் இப்ப வரமாட்டார். ராத்திரி 7 மணிக்கு தான் வருவார். சரி, இனிமே அந்த மாதிரி செய்தி போட சொல்லாதீங்க, உத வாங்குவார். சரி, வந்தா சொல்றேன். இப்ப என்ன போச்சு? அந்த செய்தி உண்மை இல்லைன்னு உங்க கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, போட்டோவோட பிரஸ்டா போச்சு. உங்களுக்கு எல்லாம் விவசாயே கிடையாதா சார்? சே, என்ன சார் செய்யறது? இன்னைக்கு தேதிக்கு மொத்தம் 11 சினிமா பத்திரிகை இருக்கு. அதே கமல், அதே ரஜினி, அதே சிலுக்கு. திரும்பி திரும்பி இங்க படப்பிடிப்பு, அங்க காதல் காட்சின்னு எழுதிட்டு இருந்தா எப்படி சார் பத்திரிக்கை விலை போகும்? யாராவது பிள்ளையாண்டிருக்காளா? யாராவது ஓடி போயிட்டாளா? யாராவது தற்கொலை பண்ணிட்டாளா? இது நியூஸ் இல்ல. யார் சின்ன வீடு வச்சுட்டு இருக்கா? யார் கல்யாணம் உடைய போறது? யார் ஆபரேஷன் பண்ணிண்டா? ஆமா,
தாரா மறு கல்யாணம் பண்ணிக்க போறாராமே, நிஜமா உங்களுக்கு தெரியுமோ? உங்களை எல்லாம் கேள்வி கேட்காம உள்ள தள்ளணும். தள்ளினா சர்க்குலேஷன் எகிரிக்கும். தள்ள மாட்டேங்கிறலே. பிஜிஆர் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொன்னார் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளிவந்து விட்டேன். சினிமா உலகை விட சினிமா பத்திரிகை உலகம் மோசமாக இருக்கும் போல. அந்த ஆளை அந்த இடத்திலேயே சிண்டை பிடித்து உலுக்கி விட்டு வந்திருக்க வேண்டும். பதிலுக்கு என்னவோ லெக்சர் அடித்து விட்டு வந்திருக்கிறேன். மனசுக்குள் நான் மகா கோழை. எனக்கு பொதுவாக நிறைய பயங்கள் உண்டு. போலீஸ் என்றால் பயம், தந்தி வந்தால் பயம், சுவிட்சை போடும் போதும் பயம். இதுவரை போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனதே கிடையாது. நான் பார்த்த போலீஸ் நிலையங்கள் எல்லாம் சினிமா பொய்கள் தான். ஞாயிற்றுக்கிழமைக்கு முன் ஒரு முறை சுலேகாவை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. நான் அவளை வதந்தி அடங்கின பிற்பாடுதான் சந்திக்க விரும்பினேன். இருந்தும் ஒரு முறை ஸ்டூடியோவுக்கு முரளி கூப்பிட்டதாக சொன்ன போது நான் போயிருந்தேன். படப்பிடிப்பில் இடையில் ஜூஸ் குடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தால் சென்ற முறை பார்த்த அழுமூஞ்சியா என்று ஆச்சரியமாக இருந்தது. எல்லோரிடமும் சிரித்து காலை பரப்பிக் கொண்டு தமாஷாக பேசிக் கொண்டிருந்தாள். நான் நழுவ பார்த்தேன். கரிகாலன் இங்க வரது என்றாள். இவர் யார் தெரியுமா, அறியுமா, என் லவ்வர் என்று என் முதுகில் தொட்டு காட்டினாள். அந்த கதாநாயகன் கொஞ்சம் நெர்வஸாக இருந்தான். கரிகாலன் பேப்பர்ல பார்த்ததோ என்றாள். சுலேகா, நீங்க அதெல்லாம் அடுத்த முறை என்னையும் கவாஸ்கரையும் வச்சு எழுதும் இல்ல. இல்ல அவன் வேண்டாம், வெங் சர்க்கார், அவன் நல்ல உயரம். சுலேகா, நீங்க விளையாட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, இத போய் சீரியஸா எடுத்துக்கிறதா? லைஃப்ல எதையும் சீரியஸா எடுத்துக்க கூடாது என்றவள் என்னை தனியாக அழைத்து என் விவாகத்துக்கு நீங்க வரணும் என்றாள். எப்போ? அது பரம ரகசியம் என்று சிரித்தாள். யார்கிட்டையும் சொல்லண்டா. ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லிருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல? நிச்சயம். கரிகாலன் உதவி எனக்கு தேவையா இருக்கு. உங்க தங்க மீனுக்கு விடுதலை கிடைக்க போகுது என்று என்னிடம் கண் சிமிட்டினாள். படப்பிடிப்பு அழைக்க மனசு லேசாகி அவள் நடிப்பதை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தேன். கதாநாயகனாக நடிக்கும் இளைஞன் தான் ரொம்ப நர்வஸாக இருந்தான். அவனை முதுகில் தட்டி கொடுத்தாள். கேமராக்காரரின் காப்பை கலைத்தாள். அழகுக்கு வைத்திருந்த ஸ்டூடியோ பழங்களை கடித்து துப்பினாள். அங்கிருந்தே என்னை பார்த்து மறுபடியும் அந்த விகற்பமில்லாத கண் சிமிட்டல். ஞாயிற்றுக்கிழமை காலை ஸ்டூடியோவில் இருந்து எனக்கு வண்டி வந்திருந்தது. பிஜிஆர் தான் கூப்பிட்டு இருந்தாராம். முரளி டப்பிங் தியேட்டரில் வாசலில் நின்று கொண்டிருந்தவன் 10 மணிக்கு ஸ்டூடியோக்கு வந்துருங்க என்றான். என்னங்க, ஸ்கிரீன் டெஸ்டுக்கு தொடர்ந்து நடக்க போது, நீங்க அன்னைக்கு கொடுக்கவே இல்லல்ல, ஃபைனலா இன்னைக்கு தேர்ந்தெடுக்கணும். சரிங்க, அந்த சட்டை என்கிட்டே இருக்குதுங்க. சரி, அதையே போட்டு வந்துருங்க. 10 மணிக்கு அந்த தக்காளி கலர் சட்டையை அணிந்து கொண்டு ஸ்டூடியோவுக்கு போய் நின்றேன். யாருமே இல்லை. சினிமா வழக்கமே இதுதான். 10:45 வரை காத்திருந்த பின் ஒரு பழைய மிச்சல் கேமரா கொண்டு வந்தார்கள். ஒரே ஒரு ரோலுடன் 2 பேர் முன்வர சிலர் சம்பந்தப்படாமல் கேமராவை லோடு பண்ணுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாருமே என்னை போல சட்டை போட்டிருந்தார்கள். சரிதான், இவ்வளவு போட்டியா என்று நினைத்துக் கொண்டேன். எல்லோரையும் வரிசையாக நிற்க வைத்து தலைக்கு போட்டுக்க சொல்லி பிரம்பு தொப்பி கொடுத்து செடிக்கு பின்னால் இருந்து வந்த வெளிச்சத்தில் கேமராவுக்கு முன் நடக்க சொன்னார்கள். ஆளுக்கு ஒரு 10-15 செகண்ட் ஒவ்வொருத்தராக பார்த்து என் முறை வருவதற்கு 12:15 ஆகிவிட்டது. சுலேகா கூப்பிட்டிருந்தது ஞாபகம் வந்தது. இங்கேயே 12 கடந்து விட்டதே. டெஸ்ட் வேண்டாம் என்று கிளம்புவிருந்த சமயம் என் முறை வந்தது. நான் நடந்து படம் எடுத்து முடித்து கிளம்புவதற்கு 12:30. கார்கள் எல்லாம் ட்ரிப் போயிருந்தன. ஸ்டூடியோ வாசலுக்கு வந்து ஒரு ஆட்டோ பிடித்துக் கொண்டு சுலேகாவின் வீட்டை அடைந்த போது மணி பார்த்தேன். 1:02. ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தீங்களா என்று அவளிடம் சொல்ல வேண்டியதை ஒத்திகை பார்த்து கொண்டே கதவை தட்டினேன். பதில் இல்லை. சற்று நேரம் காத்திருந்து, என்னது வீட்டுல இல்லையா, என்ன சாப்பிட வர சொல்லியிருக்காளே. பின்பக்கமா வீட்டை சுற்றி வந்தேன். வெளியே எங்கும் போயிருந்தால் வேலைக்கார சிறுமியிடம் சொல்லிவிட்டு போயிருப்பாள். பின்பக்கத்தில் தான் அந்த பொண்ணு இருப்பாள். பின்பக்கத்து கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்றேன். பிரசன்னா, பிரசன்னா என்று கூப்பிட்டேன். பதில் இல்லை. எல்லோரும் வீட்டை திறந்து போட்டுவிட்டு எங்கே போனார்கள்? உள்ளே சென்றேன். ஹாலில் யாரும் இல்லை. டேப் ரெக்கார்டர் தரையில் இருந்தது. பெமினா பத்திரிகையும் இருந்தது. இடது பக்கத்து பெட்ரூமுக்குள் எட்டி பார்த்தேன். காலியாக இருந்தது. ஒருவேளை மாடிக்கு போய் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாளோ? சுலேகா, சுலேகா என்று கூப்பிட்டேன். மாடியிலிருந்து கூம் கூம் என்ற சப்தம் கேட்டது. அது என்ன சப்தம் என இனம் கண்டு கொள்ள முடியவில்லை. மெல்ல படியேறினேன். மாடியில் இருப்பது சுலேகாவின் சொந்த அறை. அங்கே நான் போனதே இல்லை. அதன் பாதியில் கடந்து திரும்பியதும் சுலேகாவின் நாயை பார்த்தேன். அரைக்கதவு சாத்தி இருக்க அதன் மேல் கால்களை வைத்துக் கொண்டு பிராண்டி கொண்டிருந்தது. என்னை கண்டதும் ரொம்ப சந்தோஷத்துடன் வாலை வேகமாக ஆட்டி தனக்குத்தானே சுழண்டு கொண்டது. நான் வந்துவிட்ட சந்தோஷம் காட்டி கதவு திறக்கப் போகிறது என்று எதிர்பார்த்தது போலும். சுலேகா உள்ளே இருக்கிறாள் போலும். கதவை தட்டினேன். நாயும் சேர்ந்து பிராண்டியது. கொஞ்ச நேரம் நாயின் கும் கும் மட்டும் கேட்க கதவு உள்ளே தாழிட்டு இருக்குமோ என்று ஐயப்பட்டேன். கதவுக்கு டோர் லாட்ச் கொடுத்திருந்ததால் உள்ளே தாழிட்டு இருக்கிறதா என்று சொல்வது கூட கஷ்டமாக இருந்தது. ஜன்னலை தள்ளி பார்த்தேன். திறந்து கொண்டது. உள்ளே நோக்கினேன். சுலேகா நின்று கொண்டிருந்தாள். என்ன இது, உயரமாய் நின்று கொண்டிருக்கிறாளே என்று வியப்பதற்கு முன் அவள் நிற்கவில்லை, தொங்கிக் கொண்டிருந்தாள் என்பது தெரிந்தது.
சற்று தாழ்வான உத்தரத்திலிருந்து இல்லாத ஃபேனுக்கு போட்ட கொக்கியிலிருந்து ஒரு கயிறு தொங்க தலை இடது பக்கம் சாய்ந்து திறந்த வாயில் ரத்தத்துடன் கண்கள் திறந்து கை விரல்கள் மடக்கி கொண்டு எனக்கு மின்சார தேள் கொட்டியது. ஐயோ, என்ன இது சுலேகா? பிரசன்னா பிரசன்னா. கதவை தட்டி பார்த்தேன். லாட்ச் பூட்டி கொண்டிருந்தது. என் செய்வேன்? போலீஸ் போலீஸ். உடனே போலீசிடம் போய் சொல்ல வேண்டும். பக்கத்தில் போலீஸ் நிலையம். போ உடனே என்று மனம் பதைத்தது. அதைத்தான் உடனே செய்திருக்க வேண்டும். பதிலாக முட்டாள்தனமாக ஒரு காரியம் செய்தேன். அந்த இடத்தை விட்டு விலகி நாய் இன்னும் கதவை சுரண்டி கொண்டிருக்க சப்தமில்லாமல் விலகி புறப்பட்டு என் அறைக்கு திரும்ப வந்து விட்டேன். எதற்காக அப்படி ஓடி வந்தேன் என்பதை யோசித்து பார்க்க அப்போது சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றாலும் பின்னால் அதை தீவிரமாக சிந்தித்திருக்கிறேன். என் கோழைத்தனத்தை விட தற்காப்புதான் அப்போது தலையெடுத்திருக்கிறது. கூடவே என் ரத்தத்தில் இருக்கும் பயம், போலீஸ் பயம், சட்டத்துடன் உறவாட பயம், அவளை நான் பார்த்த நிலையில், அவள் பரிதாபமாக தொங்கிய நிலையில் அவளுக்கு உயிர் இருப்பதாக தெரியவில்லை. கண்கள் ஒளி இழந்து முகமும் உதடுகளும் நீலம் பாரித்து சான்ஸே இல்லை. நான் போய் இதை போலீசிடம் ரிப்போர்ட் செய்ய அவர்கள் இரியா, இந்த பொண்ண தெரியுமா உனக்கு என்று கேட்டு நான் தமிழ் கற்றுக் கொடுத்ததும் எனக்கும் அவளுக்கும் உறவு இருப்பதாக பத்திரிகையில் செய்தி வந்ததும் அவர்களுக்கு தெரிந்து போய் அவர்கள் என்னை கேள்வி கேட்க மடக்கி வைத்துக் கொள்ள நான் தத்துப்பித்து என்று உளரப்போக, மிஸ்டர் கன்னியப்பன், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இம்மாதிரி ஏதேதோ குருட்டு யோசனைகளின் பலனாய் நான் அந்த இடத்தை விட்டு ஓடி வந்து விட்டேன். தப்பு, அநியாயம், முட்டாள்தனம் எல்லாம் ஒப்புக்கொள்கிறேன். இருந்தும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உத்தமமாக நடந்து கொள்ள நான் தேவன் அல்ல, வெறும் மனிதன், கோழை, பயம். இந்த சந்தர்ப்பத்தில் இப்படித்தான் நடந்து கொண்டேன். அத்தோடு விட்டது காரியம். யாரும் நான் வந்ததையோ போனதையோ பார்க்கவில்லை. யாராவது அப்படி விசாரித்து என்னை கேட்டால் நான் அந்த பக்கமே போகவில்லை என்று சொல்லிவிடலாம். ஸ்டூடியோவில் இருந்து கிளம்பவே நேரமாகி விட்டதால், வெயிட் அ மினிட், முரளிக்கு நான் அங்க போறேன்னு தெரியுமே, தெரிஞ்சா என்ன அவன் என்ன சந்தேகிப்பானா? முடியாது. அவ உடலை பார்த்தா இறந்து கொஞ்ச நேரமாகி. எண்ணாதே, அந்த உடலை பற்றியே எண்ணாதே. நான் பார்த்தது சுலேகா அல்ல, அது ஏதோ ஒரு தோற்றம். சுலேகா சிரிப்பாள், கேலி பண்ணுவாள், தப்பு தப்பாக தமிழ் படிப்பாள். நீங்கள் என்று கூப்பிடாமல் கரிகாலன் என்பாள். சுலேகா இல்லை அது. பெண்ணே, முட்டாள் பெண்ணே, தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு உலகத்திலே எந்த சோகமும் பிரம்மாண்டமானதே அல்ல. என்னிடம் சொல்ல மாட்டாயோ? சொல்வதற்காகத்தானே என்னை கூப்பிட்டாய். எதற்காக அப்படி செய்து கொண்டாய்? என் மலையாள ராணி, கல்யாண ஆசையாலா? யாராவது வாக்கு கொடுத்து ஏமாற்றி விட்டானா? இல்லை, நீ ஒரு சபல கணத்தில் உன்னை இழந்து விட்டாயா? கர்ப்பமாகி விட்டாயா? சினிமா உன்னை உள்ளத்தில் அரித்து விட்டதா? அதன் அலுப்பு உன்னை ஆக்கிரமித்து விட்டதா? ஏண்டி என் தங்க மீனே, கரிகாலன் என்னை தண்ணீர சேர்க்குமோ? பஸ் பிடித்து என் அறைக்கு வந்து ஜன்னலை எல்லாம் மூடி இருட்டு பண்ணி கொண்டு தரையில் படுத்து விட்டேன். பசி காணாமல் போய்விட்டது. உடம்பில் ஸ்திரமாக ஒரு நடுக்கம் இருந்தது. நாய் இன்னும் அந்த கதவை பிராண்டி இருக்கும். பிரசன்னா எங்கே போனாள்? இதோ வந்து விட்டாள். கதவை தட்டி எட்டி பார்த்து வீல் என்று கத்தி இருப்பாள். பக்கத்து வீட்டில் சொல்லி இருப்பாள். அவர்கள் போலீஸுக்கு. போலீஸ் நிலையம் எங்கிருக்கிறது? நீ ஏன் உடனே இதை எங்களிடம் தெரிவிக்காமல் விலகிச் சென்றாய்? நான் அங்கே போகவே இல்லையே. யார் பார்த்தார்கள்? சாயங்காலத்துக்குள் முரளியை பார்த்து நான் அங்கே போகவே இல்லை என்று சொல்லிவிடலாமா? சே, நானாக போய் சொன்னால் சந்தேகம் வலுவாகும். பைத்தியக்காரிய காரியம் செய்து விட்டேன். இப்போது போகலாமா? இப்போது போனால் அவர்கள் எல்லாம் வந்து, ஏயா சொல்லாம வீட்டுக்கு ஓடுன, கொஞ்சம் ஒதுங்கி இரு, இங்கே இரு, உன்னை தீர விசாரிக்கணும், சந்தேகம் வந்து விட்டா போலீஸ் நகைக்கண்ல ஊசி ஏத்தி இல்லாத குற்றத்தை கூட ஒப்புக்கொள்ள வச்சிருவாங்க. வேண்டாம், நாங்க போகவே இல்லை என்று சத்தியம் பண்ணிவிடலாம். இருந்தும் எப்படியோ ஒரு விதத்தில் சுலேகாவுக்கு துரோகம் பண்ணிவிட்டேன் என்றுதான் தோன்றியது. சொல்லி இருக்க வேண்டும். அம்மாதிரி அந்த உடலை அங்கே தொங்கவிட்டு விலகினது மகா. சே, அதை பத்தி நினைக்காத. வார பத்திரிகையை பார். நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் இந்த புதிர் உங்களுக்கு. நான் பெண் இல்லை, பேடி. கீழ்கண்ட புதிருக்கு விடையளித்து தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்த ஒரு தவறுக்கு தண்டனை வழங்கப்படும் போது உண்மையை சொல்லி அதனால் ஏற்படும் விளைவுகளை சந்திப்பீர்களா? வேறு யாரேனும் தவறுக்கு காரணமாக இருந்தாலும் பொய் சொல்லி அதை ஏற்றுக்கொள்வீர்களா? தவறுக்கு காரணமாக இருந்தவர் ஏற்றுக்கொள்ளாதவரை பொய் சொல்வீர்களா? பத்திரிகையை தூக்கி எறிந்தேன். என்னையே சுட்டி காட்டுகிறார் போல இருக்கிறதே. தெருவில் யாரோ பேசிக்கொண்டே சென்றது காதில் விழுந்தது. என்னதான் இருந்தாலும் நீ அப்படி செஞ்சிருக்க கூடாதுப்பா. எல்லாமே என்னத்தான் சொல்லுது. கடவுள் பற்பல விதங்களில் என்னை சுட்டி காட்டுகிறார். மாட்டிக்கொள்ள போகிறேன். ஜன்னல் கதவை சரியாக சாத்தவில்லை. ஏதாவது சினிமாவில் போய் உட்கார்ந்து கொண்டு விடலாம். அந்த தொங்கு முகம் வந்து உறுத்தி கொண்டே இருக்கும். சுலேகாவின் முகம் வீங்கி இருந்தது. கண்கள் சூனியத்தை உற்று பார்த்தன. உதடுகள் நீளம். மூக்கின் ஓரத்திலும் வாயின் ஓரத்திலும் ரத்த நுரை போல. கொஞ்சம் கொஞ்சம் நாக்கு கூட வெளியே தெரிந்ததோ? கடித்து கொண்டு விட்டாளோ?
கடவுளே கடவுளே, இந்த எண்ணங்களை எப்படி நிறுத்துவது? என்ன செய்வேன்? இங்கே இருக்காதே, ஓடு, எங்கேயாவது ஓடு, ஜனங்களுடன் கலந்து கொள். மணி என்ன? ஏதாவது பைத்தியக்கார மணி. சினிமாவில் போய் உட்கார்ந்து கொள். எப்படியாவது அந்த தொங்கும் பெண்ணை மற மற மற. அவசரமாக மாடிப்படி இறங்கினேன். அருணா பிரிண்டர்ஸ். என்னங்க, சௌக்கியங்களா என்று விசாரித்தார். செய்தி தெரியுமா உங்களுக்கு? அட, அதுக்குள்ள பரவிட்டுதா? ஒரு ஜெர்மன் மிஷின் சல்லிசா விலைக்கு வருது, வாங்க போறேன். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க, காலையில ஸ்டூடியோ போய் நேரா வந்துட்டேன். தலைவலி, படுத்துட்டேன். ஜாக்கிரதை ஜாக்கிரதை, சந்தேகமே வராமல் எப்போதும் போல் இரு. நீ உன் செயலை மறைக்க வேண்டும், உன் பாதச்சுவடுகளை அழிக்க வேண்டும். சிரிக்க பார்த்தேன். ரொம்ப சந்தோஷங்க, வரங்க. நடந்தேன், பஸ் பிடித்தேன். பவர் ஹவுஸிலேயே இறங்கிக் கொண்டேன். எத்தனைக்கு டிக்கெட் வாங்கினேன்? என்ன சினிமா? பெயரை கூட பார்க்காமல் கூண்டில் கைவிட்டு டிக்கெட் வாங்கினேன். நடக்கும் போது மிஸ்டர் என்ற குரல் என்னை கூப்பிடுவதை கேட்டு திடுக்கிட்டேன். சில்லறை வாங்காம போறீங்களே, அப்புறம் நாங்க ஏச்சுட்டோம்னு சொல்றது என்று குப்பையாக ஜன்னல் வழியாக பாக்கி பணத்தை நீட்ட, சாரி என்று சுலேகா சோரி என்பாள். அதை நினைத்துக் கொண்டே மெல்ல நடந்தேன். மிருகங்களை பற்றிய படம். பாலைவனத்தில் பருது வைக்கும் ஜன்மங்கள். ஒரு சொட்டு தண்ணீருக்காக வானத்தை அண்ணாந்து பார்த்து சூலுற்ற மேகம் வந்ததும் காற்றுக்கு பரிதாபமாக ஈரத்துக்காக காத்திருந்தது. வெயிலின் தகனத்தை தாங்க முடியாமல் செத்து விழும் பறவைகள். மிருகங்களுக்கு சினிமா கிடையாது, சோகம் கிடையாது, தற்கொலை கிடையாது. ஏன்? என்ன காரணம்? என்ன சொல்ல வந்தாள்? நான் சமயத்துக்கு போயிருந்தால் அவளை காப்பாற்றி இருக்க முடியுமோ? பார் பார், என்ன அழகான மான்கள். கண்களை பார், சுலேகாவை போல. பார் பார், கொஞ்சம் மழை வந்ததும் எத்தனை உற்சாகமான பூமரங்கள். இந்த மரத்துக்கு பேர் ஜாக்கரண்டா. காடு, காட்டின் ஓரம், காற்று, காரின் சிறகான காற்றுக்கு நமஸ்காரம். காற்றுக்கு குளிர் தரும் காட்டுக்கு நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம் என்று மெலிதான அபிநயத்துடன் கவிதை சொன்னவளுக்கு என்ன ஆயிற்று? தற்கொலையா? அபத்தம். அவளை கடைசியில் பார்த்தபோது எத்தனை உற்சாகம், எத்தனை மான்குட்டிகள் அவளிடம் இருந்தன. எப்படி தற்கொலை செய்து கொள்ள முடியும்? எப்படி? சார், படம் முடிஞ்சிருச்சு. வெளியே வானம் கருத்திருந்தது. இடிகள் திரண்டு சப்தித்துக் கொண்டிருக்க ஒரே ஒரு நீர்ச்சொட்டு வரப்போகும் மழையின் முன் மாதிரியாக என் கன்னத்தில் பட்டது. சுலேகாவுக்காக சென்னை சிந்தும் ஒரு கண்ணீர் முத்து. எனக்கு பேர் வேண்டாம், பிரபலம் வேண்டாம், அபிநயம் செய்து அழுத்து போச்சு. கேமரையின் முன்னால என்ன பொம்மை மாதிரி வச்சு வேடிக்கை பாக்குறது எல்லாம் சரிதான். அதற்காக தற்கொலையா? அநியாயம், பைத்தியம். மைசூர்ல நடந்தது தொடங்கி எல்லாம் சொல்லிடுறது. யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், பிரஸ்ஸுக்கு சொல்ல வேண்டாம். பாண்டி பஜார் மத்தியில் கூட்டமாக இருந்த ஹோட்டலில் போய் கடப்பை கல் முன்னே மேஜை முன்னே உட்கார்ந்து காஃபி கேட்டேன். அது 6 வரை காத்திருந்து மெல்ல குடித்தேன். வெளியே வந்த போது மணி 6 தான் என்றாலும் மேகங்களின் தயவால் இருட்டி இருந்தது. வெற்றிலைப்பாக்கு கடையில் மாலை செய்தித்தாளின் போஸ்டர் தொங்கிக் கொண்டிருந்தது. பிரபல நடிகை தற்கொலை. இது என்ன கேள்விக்குறி? பைசா கொடுத்து அதை வாங்கி குழல் விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தேன். கொட்டை எழுத்தில் போட சமயம் போதவில்லை போலும். ஓரத்தில் கடைசி செய்தி என்ற பகுதியில் புதிய நடிகைகளில் பிரபலமாயுள்ள சுலேகா, வயது 18, இன்று பிற்பகல் தற்கொலை செய்து கொண்டாள் என தெரிகிறது. அவளுடைய வீட்டில் தூக்கில் தொங்கினார். போலீசாரிடம் இது தற்கொலைதானா என்ற விவரம் கேட்டதற்கு அவர்கள் நிச்சயமாக எதுவும் தெரிவிக்கவில்லை. புலன் விசாரித்து வருவதாக சொன்னார்கள். என்ன செய்வது? அறைக்கு போனால் சும்மா இருக்க விடாதே இந்த எண்ணங்கள். நிம்மதி தருமா? சுற்றலாம். பிளாஸ்டர் பெண்களின் ஊடே நடந்தேன். பல பேர் பனியன் வாங்கி கொண்டிருந்தார்கள். இலவச எவர் சில்வர் கப்புக்காக 2 ஃபேரக்ஸ் வாங்கினார்கள். கண்ணாடிக்கு பின் டெலிவிஷனில் மௌனமாக இயங்கிய நன்னன் தமிழ் பாடத்தை வேடிக்கை பார்த்தார்கள். பஸ்ஸுக்காக காத்திருந்தார்கள். பேப்பரை பிரித்து வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். உருளை மேல் ஒரு பிச்சைக்காரன் பஜாரை குறுக்கே நடந்து போனான். போலீஸ் ஜீப் ஒன்று வேகமாக போய்க் கொண்டிருந்தது. என் அறைக்குத்தான் போகிறது. பேப்பரில் விவரமே இல்லையே, கால் பத்தி தான செய்தி. அச்சுக்கு போவதன் முன் முழு விவரம் தெரிந்திருக்காது. நாளைக்கு காலை தெரிந்துவிடும். எல்லாம் புட்டு புட்டு வைத்து விடுவார்கள். நாளை காலை வரை எப்படி இருக்க போகிறேன்? இன்னொரு சினிமா போகலாமா? இல்ல பஸ் ஸ்டாண்ட நோக்கி நடந்தேன். கோவிலில் 100 செருப்புகள் வெளியே காத்திருக்க ஒலிபெருக்கி, சக்திங்கிறது இறைவனோட ஆற்றல். சிவனும் சக்தியும் எப்போதும் இணைஞ்சே இருப்பாங்க, பிரிக்கவே முடியாது. இந்த காலத்துல முனுக்குன்னா டைவர்ஸ் பண்ணின்னு புரிஞ்சுடுறா. சிவனுக்கும் சக்திக்கும் டைவர்ஸே கிடையாது. ஏன்னா சக்தி சிவத்துக்குள்ள அடங்கினது, ஊதி ஊத்திக்குள்ள வாசனை அடங்கி இருக்கு. ரெண்டையும் பிரிக்க முடியுமா? 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 அது போல பூரணி, பராசக்தி, ராஜராஜேஸ்வரி, அபிராமி, நாராயணி, உமை, மகேஸ்வரி, மனோன்மணி, துர்க்கை, காளி, லட்சுமி, சரஸ்வதி, அம்பிகை எல்லாம் சக்தியோட வடிவங்கள் தான். சுலேகா, மூளைக்கடையில் மசாலா சோடா சாப்பிட்டு மறக்க முயற்சி பண்ணினேன். இப்படியே நடந்து போனால் ரயில்வே கேட் வரும். ரயில் போகிறவரை பார்த்து கொண்டிருக்கலாம். வந்ததும் தலையை கொடுக்கலாம். எங்கே படித்தேன்?
தூக்கில் போடுவது வேதனை இல்லாத தண்டனை. கழுத்து எலும்பு படக்கென்று உடைந்து போய்விட உடனே நினைவிழந்து விடுகிறார்கள். ஆம், சுப்ரீம் கோர்ட் தேசிய விவாதத்திலே இப்போது போய் படுத்துக் கொள்ள வேண்டாம். ராத்திரி முழுவதும் இப்படியே அலையலையாய் அலையலாம். ஏதோ இந்த வற்றி போன மாடு அலைகிறதே அதை போல. பசிக்கும் வரை அலையலாம். பசியா? மருந்து கடையில் ஏதாவது மாத்திரை தருவார்களா? கேட்டு பார்க்கலாம் தூக்கத்துக்கு. என்னடி பேசாம தூக்க மாத்திரை விழுங்கி சாந்தமா செத்து போயிருக்கலாம். ஏன் இப்படி கோரம் பண்ணி கொண்டாய்? ஏன் என் மருந்து கேட்கவில்லை? அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்து போலீஸ் விசாரிக்க ராத்திரி மற்றொரு சினிமாவில் போய் உட்கார்ந்தேன். என்ன படம், பாஷை என்று கூட ஞாபகம் இல்லை. படத்திலேயே என் பயங்களையும் மீறிய அலுப்பில் 1 மணி நேரம் குழப்பமான கனவுகளுடன் தூங்க முடிந்தது. அப்புறம் பிளாட்ஃபார்ம், பார்க் என்று அலைந்தேன். மறுதினம் காலை காஃபி சாப்பிட்டு விட்டு 2-3 தமிழ் இங்கிலீஷ் தினசரிகளை காத்திருந்து வாங்கி படித்துக் கொண்டு உடனே படித்தேன். தமிழ் பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் கொட்டை கொட்டையாக தலைப்பு கொடுத்து விஸ்தாரமாக போட்டிருந்தார்கள். தந்தியில் அவள் தொங்கும் கோலத்தில் தலை சாய்த்து சற்று இருட்டாக படம் வேறு போட்டிருந்தார்கள். தலைப்புச் செய்தியின் இணை செய்திதான் என்னை திடுக்கிட வைத்தது. காதலன் தலைமறைவு. காதலனா? என்ன இது? யார்? நடிகை சுலேகா அவர் வீட்டு மாடி அறையில் கழுத்தில் சுருக்கிட்டு தொங்கினார். அவருக்கு வயது 18. மலையாளத்தில் பல படங்களில் நடித்துள்ள இந்த நடிகை முதலில் ஒரு பெரிய தமிழ் படத்தில் நடிக்க வாய்ப்பு பெற்று பிரபலமாக விளம்பரப்படுத்தப்பட்டவர். தற்கொலை இல்லை. இந்த சம்பவத்தை புலன் விசாரிக்கும் வரை போலீஸ் அதிகாரி பாண்டியன் இது தற்கொலை என்று நம்புவதற்கில்லை என்று சொன்னார். சவப்பரிசோதனை ரிப்போர்ட்டுகளின்படி நடிகையை கயிற்றால் இறுக்கி கொன்றுவிட்டு தூக்கில் தொங்க விட்டிருக்கலாம் என்று நம்புவதற்கு இடம் இருக்கிறதாம். காதலன். நடிகை சுலேகா கேரளத்தை சேர்ந்தவர். இவருக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்ட கரிகாலன் என்கிற திரை எழுத்தாளருக்கும் நடிகைக்கும் காதல் என்று வதந்தி சினிமா வட்டாரங்களில் பரவியிருந்தது. இந்த கரிகாலனை போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. சம்பவ தினத்தன்று கரிகாலன் நடிகை சுலேகாவை பார்க்க வந்திருப்பதாக தெரிகிறது. போலீசார் தீவிரமாக புலன் விசாரித்து வருகின்றனர். இது பற்றி உதவி கமிஷனர் எனக்கு திகீர் என்றது. ஐயோ, மாட்டிக்கொண்டேனா? எப்படி நான் அங்கே போனது தெரியும்? நான் என்ன செய்வேன்? உடனே அறைக்கு போனால் அங்கே நிச்சயம் காத்திருப்பார்களோ? என்னத்தை செய்வேன்? எக்கச்சக்கமாக சந்தேகத்துக்குரியபடி நடந்து கொண்டு விட்டேனே. இனி போலீசிடம் சரணடைந்தாலும் அவர்கள் என் கதையை நம்புவார்களா? ஏன் ஓடி போனாய்? ஏன் கண்மறைவானாய்? பயமாக இருந்தது. ராத்திரி பூராவும் சினிமா, பிளாட்ஃபார்ம் என்று சுற்றினேன் என்றால் எப்படி நம்புவார்கள்? நான் அங்கே போனது எப்படி அவர்களுக்கு தெரிந்தது? அரைப்பக்கம் போய் பார்க்கலாம் என்று மெல்ல நடந்தேன். லாட்ஜுக்கு எதிரே போலீஸ் வண்டி நிற்பதை பார்த்தேன். போச்சுரா, போனா உடனே அரெஸ்ட். இதை யோசிக்கணும். யாரையாவது கேட்கணும். யாரு கேட்கிறது? யாராவது நண்பனைத்தான் கேட்கணும் என்று தீர்மானித்தாலும் இந்த இடத்தை விட்டு விலக வேண்டியது மிக முக்கியம். இன்னும் தலைமறைவா? எப்போது வரை? குற்றவாளியை கண்டுபிடிக்கும் வரை. தற்கொலை இல்லையா? கொலையா? யார்? அது எக்கேடுகளாலும் கெட்டு போகட்டும். முதலில் என் தலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? படக்கென்று பஸ் பிடித்து சென்ட்ரல் வரை டிக்கெட் வாங்கினேன். வேறு ஊர். யார் இருக்கிறார்கள்? பேசாமல் தேனிக்கு போய்விடலாமா? அங்கேதான் போலீசார் கண்ணி வைத்து காய்த்திருப்பார்கள். அப்பா அம்மாவுக்கு தெரிந்து போயிருக்கும். என்ன வருத்தப்படுவார்கள்? மகன் பெரிய ஆசாமி ஆகிவிட்டேன். பேப்பரில் எல்லாம் கொட்டை எழுத்திலே பேர் வந்து விட்டது. மாலை பதிப்புக்குள் என் போட்டோவை தேடி பிடித்து போட்டு விடுவார்கள். திரைமலர் நான் சொன்னேனா? கேட்டீர்களா என்று கெக்களிக்கும். திடீரென்று திரைமலர் சேல்ஸ் அதிகரிக்கும். பஸ் மாற்றி ICF காலனிக்கு சென்றேன். நான் நண்பன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரே பிரகிருதி ராமசுவாமி அங்கே இருந்தான். இந்நேரம் ஃபேக்டரிக்கு போயிருப்பான். அங்கே விசாரிப்பதுதான் நலம். நான் தான் கரிகாலன் என்று மூஞ்சியை சம்பந்தப்படுத்த தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. போக்குவரத்து போலீஸை எல்லாம் பார்த்தால் உள்ளங்கால் ஜில்லென்று இருந்தது. உள்போனில் சொல்லி ராமசுவாமி ரிசப்ஷன் பகுதிக்கு வர, என்னையா கன்னியப்பன்? ராமு, நீ இன்னைக்கு பேப்பர் பாக்கலையா? பார்த்தேன், இன்னிங்ஸ் டிஃபீட். ஏன்? ராமு, நான் ஒரு சிக்கல்ல இருக்கேன். எனக்கு உன் உதவி தேவையா இருக்கு. என்ன விஷயம் சொல்லு. உன்னோட தனியா பேசணும். வெளியே வரியா? ரிசப்ஷன் ஆபீஸுக்கு வெளியே வந்து மரத்தின் ரோடோர பக்கம் இல்லாமல் அந்த பக்கமாக போய் நின்று கொண்டு, ராமு, இன்னைக்கு பேப்பர்ல சுலேகான்னு ஒரு நடிகை செத்து போயிட்டுதான் செய்தி வந்ததே, பாத்தியா? இல்ல, என் ஒய்ஃப் தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தா தமிழ் பேப்பர்ல பெருசா வந்திருக்குன்னு. இந்துல வரல. அவளை எரிச்சு மாசியம் ஆனப்புறம் தான் போடுவான். இல்ல ஒருவேளை ஓரத்துல எங்கேயாவது போட்டுப்பான். ஏன்? அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கல, கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு போலீஸ் சந்தேகப்படுறா. ஆசாமி சாட்சாத் நானே தான். நீயா என்று சிரித்தான்.
என்னடா அபத்தமா இருக்கு, நீயாவது கொலை பண்றதாவது இறஞ்சு பேசாதடா, எங்க பார்த்தாலும் போலீஸா இருக்கு. அதெல்லாம் செக்யூரிட்டியா சாமிங்க, பல்லு புடுங்க போலீஸ். அட, நீ கொலை பண்ணியா? என்னடா அது, ஒரு புழு பூச்சியை கூட இம்சை பண்ண மாட்டியா நீ? அது என்னமோ ராமு, எனக்கு வேலை சரியில்லை, சந்தர்ப்ப சூழ்நிலையில என் மேல சந்தேகம் வரும்படியா பைத்தியக்கார காரியம் செஞ்சுட்டேன். என்ன பண்ண சொல்லு. ஆமா, நீ ஒரு ஜாவா வாங்க போறேன்னு சொன்னியே, வாங்கிட்டியா? ஐயோ, இப்ப போய் ஜாவாவா? இல்ல, என்கிட்ட ஒரு ஜாவா இருக்கு சேல்ஸுக்கு. ராமு, நான் சாவ பத்தி பேசிட்டு இருக்கேன். ச்சே, நீ பண்ணலடா. உன்னை சந்தேகப்பட்டாங்கன்னா போலீஸ் சொண்டின்னு அர்த்தம். நீயாவது கொஞ்சம் நிதானமா கேட்டனா நடந்ததை சொல்றேன். இப்ப என்ன பண்ணணும் அதை சொல்லிடு. ஜாவா வாங்கிக்கிறியா? உன்னை அடிக்கலாம் போல வருது. சொல்லு சொல்லு, நடந்தது என்ன? கேட்டதும் உன்னை போல மடப்பைய இருக்க முடியாது என்றான். சரி, ஒப்புத்துக்கிறேன். உன்னை போல பைத்தியம், ஏமாளி, அசடு, வடிகட்டின முட்டாள் இருக்கவே முடியாது. சரி சரி, என்ன பண்றது? சிம்பிளா போய் போலீஸ்ட நடந்ததை சொல்லிட்டு சாயங்காலம் ஏதாவது ஒரு சில்க் படத்தை பார்த்துட்டு குழப்பி குட்டிடுச்சு பண்ணிக்க. என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன மயிர் சந்தர்ப்பம்? இந்த மாதிரி கொக்கு தலையில வெண்ணெய் வைக்கிற யோசனை உனக்கு தாண்டா தோணும், இடியட். நான் என்ன பண்ணணும்? இப்ப கூட லேட் இல்ல, போலீஸ்ட போய் நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம மறைக்காம முழுக்கமா சொல்லிடுறதுதான் உத்தமம். இப்ப போனா ஏன் நேத்தே வந்து சொல்லலன்னு கேட்டா நான் ஒரு முட்டாளுங்க சந்திரபாபு பாடினா பாரு, அந்த மாதிரி பாடிடு. கேட்காம இருப்பாங்களா? கேட்பாங்க. மென்னு முழுங்கணும். நீ நடந்துட்டு இருக்க விதத்தை பார்த்தா உன்னை முழுமையா தெரிஞ்ச எனக்கே சந்தேகமா இருக்கு. டேய் கண்ணி, ஏதாவது உனக்கு வயலன்ஸ் ஸ்ட்ரீக் இருக்கா? கழுத்தை நிறுத்தா எப்படி இருக்கும்னு யார்ட்டையாவது பரீட்சை பண்ணி பாக்குற ஐடியா ஏதாவது உங்க மனசுல? விளையாடாத ராமு, எனக்கு வேற வழி சொல்ல. வேற வழியே கிடையாது. போய் ஒப்புத்துக்கோ. உண்மை எப்பவாவது வெல்லும். உன்னை தூக்குல போடுறதுக்குள்ள வென்றா சரி. போடா பொங்கி. அறிவு எங்க போச்சு? வா, என் கூட வா. இங்கே ஒரு அவுட் போஸ்ட் இருக்கு, சொன்னா போதும், ஒழுங்கா வந்து ஜீப்ல கூட்டிட்டு போயிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணுவாங்களா? இல்ல, சந்தன பேலாவில இருந்து சந்தனம் எடுத்து கன்னத்துல தடவுவாங்க. ஆளப்பாரு கன்னி, யூ ஆர் அ தேர்ட் டிகிரி. நம்ம நகமெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, கட்டிங் பிளேயர் வச்சு எழுத்ததான் வந்துரும் இல்லையோ. புதுசா நகம் வச்சுக்கலாம். என்னடா பயமுறுத்துறியே? பின்ன உன்னை என்னடா பண்ண சொல்ற? வேற வழி எதுவும் புலப்படல. நான் வேணா கூட வரேன். சரி ராமு, நீ சொல்றாப்லயே செஞ்சிடுறேன். இப்பவே ஓடு. நான் வரவா? வேண்டாம். அவனிடமிருந்து விடை பெற்றுக் கொண்ட போது என் மனதில் உடனே போலீசிடம் போவதுதான் நல்லது என்று தோன்றியது. இருந்தும் உள்மனத்தில் இருந்த பயம் அதிகமாயிருக்க மெல்ல மவுண்ட் ரோட் போலீஸ் நிலையத்தில் சொல்லலாம், மாம்பலத்தில் சொல்லிக் கொள்ளலாம், சாயங்காலம் சொல்லிக் கொள்ளலாம் என்று மெல்ல மெல்ல ஒத்தி போட்டேன். தீர்மானமின்றி அறைக்கு வந்தேன். அறை வாயிலில் ஜீப் ஏதும் இல்லை. மத்தியானம் 12 மணி இருக்கும். அச்சகத்தில் சாப்பாட்டுக்கு போயிருக்க வேண்டும். எதிர் விறகு கடையில் யாரோ தூங்கிக் கொண்டிருக்க நான் சட்டென்று பக்கவாட்டில் திரும்பி மாடிப்படி ஏறி போனதை ஒருவரும் பார்க்கவில்லை. அறைக்கு போய் ஒரு சில சட்டை வேட்டிகள் எடுத்துக்கொண்டு, பணம் பெட்டியில் இருக்கிறது, அதையும் எடுத்துக்கொண்டு, ஒரு தலையணையை எடுத்துக்கொண்டு உடனே ஸ்டேஷனுக்கு போய் பெங்களூர், மைசூர் அல்லது பம்பாய் எல்லாம் அடங்கி போலீஸ் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரை தலைமறைவு. உண்மை நிச்சயம் ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படும். அதன் பின் வரலாம். ஆம், அதுதான் சரி, அதுதான் சரி. சட்டென்று ஒரு பையில் 1-2 சட்டைகள், இருந்த பணம் முழுவதும், ஒரு காற்றழுத்த தலையணை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அரைக்கதவை பூட்டும் போது தோளில் கைப்பட திரும்பினேன். அந்த ஆசாமி போலீஸ் உடையில் இல்லாவிட்டாலும் மீசையும் க்ளோஸ் கிராப்பும் போலீஸ் அதிகாரி என்பதை உறக்க அறிவித்தது. மிஸ்டர் கன்னியப்பன், என் பேரு பாண்டியன். அப்படியா? வந்து நான் உங்களைத்தான் சந்திக்கலாம்னு. சட்டை பேண்டோடையா? பரவாயில்லையே, உங்களுக்கு சிரமம் எதுவும் இருக்க வேண்டாம்னு நாங்களே வந்துட்டோம். ஜீப்பு மரத்தடி நிழல்ல கொஞ்சம் மறைவா நிக்குது. நீங்க பாக்கலன்னு தோணுது. எங்க கூட வரீங்களா? நான் என்னை அறியாமல் காகித பொட்டலத்தை கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு 2 கைகளையும் ஒன்று சேர்த்து நீட்டினேன். விலங்குக்கு தேவையில்லை, கூட வந்தா போதும். வரீங்களா? நான் கதை வசனம் எழுதின 20 கதைகளில் 18இல் போலீஸ் நிலையம் வந்திருக்கிறது. நேரில் பார்ப்பதற்கு இத்தனை வித்தியாசமா? என்னென்ன பொய்களை எல்லாம் ஜோடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வியப்பாக இருந்தது. நுழைந்த உடனே பூஞ்சாடிகள் இருந்தன. காம்பவுண்டுக்குள் டயர் சப்பையாக ஒரு ஆட்டோ ரிக்ஷா முகம் நசுங்கி நின்று கொண்டிருந்தது. அதன் அருகில் அப்பளமாக ஒரு சைக்கிள். சிற்சில திருடர்களும் திருட்டு அடிக்கப்பட்டவர்களும் பேசிக் கொண்டு இருந்தார்கள். பீட் டூட்டி எல்லாம் போர்டில் எழுதியிருந்தது. ஒரு பெண்மணி டயல் இல்லாத டெலிபோனில் தலையை தட்டி கொண்டிருந்தாள். பழுப்பு காகிதங்கள் கொண்ட நிறைய ரெஜிஸ்டர்கள் இருந்தன. வரிசையாக ரைபிள்கள் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தன. அறைக்கு வெளியே ஒரு கவலை முகத்தின் குந்தில் உட்கார்ந்திருக்க, யோ, வழிய மறைச்சுக்கிட்டு அங்க போய் உட்காரு என்று அவனை அதட்டிவிட்டு, வாங்க என்று என்னை உள்ளே அழைத்து சென்றார் பாண்டியன். என்னை எப்போது கைது செய்ய போகிறார்கள்? என் உரிமைகள் என்ன? எதுவும் தெளிவாக தெரியாத நிலையில் தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்தேன். அழ வேண்டும் போல் இருந்தது. எப்படி என்னை நம்ப போகிறார்கள்? ரொம்ப அடிப்பார்களோ, துன்புறுத்துவார்களோ என்று கை நகங்களை பார்த்து கொண்டேன். கஸ்டடிக்கு உண்டான சிறிய அறை தெரிந்தது. அதில் ஒருவன் சொந்த வீடு போல உட்கார்ந்திருந்தான். ஐயா, நான்
எனக்கும் இந்த தற்கொலைக்கும் சம்பந்தமே என்று உடைந்த குரலில் பேச ஆரம்பித்தவனை, கொஞ்சம் இருங்க, ஒரு போன் அடிச்சுட்டு வரேன் என்று எண்களை சுழற்றி, சார் பாண்டியன், அவனை கூட்டி வந்துட்டேன். அந்த முனை சொல்லும் ஆணைகளை தன் மீசையை தடவிக்கொண்டே சார் சார் என்று கேட்டுக்கொண்டிருந்த பாண்டியனை நான் நிதானமாக பார்க்க முடிந்தது. அவர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா, என்ன பதவி என்றெல்லாம் தெரியாது. சீருடையிலிருந்து சொல்லலாமே. முன்னே பின்னே போலீஸ் பக்கம் தலை வைத்து படுத்திருந்தால் தானே. கண்களில் நல்ல கருமை, தீர்க்கமான பார்வை என்னை கடந்திருந்தது. மூக்கு பெரிதாக இருந்தது. கீழுதடுகள் தடிமனாக இருந்தன. கீழ்ப்பற்கள் சற்றே வரிசை தவறி இருந்தன. போன் பேச்சை முடித்துக் கொண்டு என்னை துளைப்பது போல பார்த்தார். சொல்லுங்க கண்ணையன், என்னாச்சு? தவித்தேன். நடந்ததை அப்படியே சொல்லிவிடுவதுதான் உத்தமம் என்று பகுத்தறிவு சொல்கிறது. நம்ப மாட்டார்களோ, அடிப்பாரோ என்று பயம் என் கைவிரல்களை நடுங்க வைத்தது. சார், எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் சுலேகா தற்கொலை என்று தொடர்பில்லாமலே பேச ஆரம்பித்தவனை நிறுத்தி, கண்ணையன், நீங்க வேற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டாம். அங்க போனீங்களா இல்லையா? எங்க சார்? சுலேகாவோட வீட்டுக்கு. எப்ப சார்? சட்டென்று அவர் முகம் உக்கிரமாகியது. டோன்ட் பிளே வித் மீ மேன். தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி இந்த பாசாங்கெல்லாம் நடக்காது என்றார். சட்டென்று சாந்தப்பட்டு, ஆல்ரைட், நீங்க சொல்ல விருப்பப்படாட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். நேற்றுக்கு மத்தியானம் நீங்க சுலேகாவோட வீட்டுக்கு போயிருந்தீங்களா இல்லையா? எப்ப சார்? அவர் அலுப்புடன், மத்தியானம் 12:30 மணிக்கா, காலையிலையான்னு எப்பன்னு நீங்க தான் சொல்லணும் கண்ணையன். எங்க கிட்ட பொய் சொல்லி தப்பிக்க முடியாது. உங்களை கொண்டு போய் விட்ட ஆட்டோ ரிக்ஷாக்காரர் சொல்லியிருக்காரு. 10 ரூபாய்க்கு சில்லற இல்லாம பாக்கிய வச்சுக்கப்பான்னு சொல்லியிருக்கீங்க. அவரை மத்தியானம் அழைச்சிட்டு வரதா இருக்கேன். நீங்க தானான்னு பாத்திர சொல்லிடலாம். காலையில 10 மணிக்கு அங்க போயிருக்கீங்க. ஐயோ, காலை 10 மணிக்கு நான் ஸ்டூடியோல இருந்தேனுங்க. எப்ப போனீங்க சொல்லிருங்க. 1 மணிக்கு 2 நிமிஷம் இருக்கிறப்போ. அப்படி வாங்க. அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க. சுலேகா என்ன 12 மணிக்கு சாப்பிட வர சொல்லியிருந்தாங்க. லேட் ஆயிருச்சு ஸ்டூடியோல. அதனால அவங்க வீட்டு கதவை தட்டுறதுக்கு முன்னாடி மணி பார்த்தேன். போறப்போ சிவப்பு சட்டை போட்டுட்டு இருந்தீங்கல்ல? ஆமாங்க. ஸ்டூடியோல ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்து சட்டையை போட்டுட்டு போயிருந்தேன். சட்டையை மாத்திக்கிறதுக்கு நேரம் கிடைக்காம அப்படியே போயிட்டேன். இந்த சட்டை போட்டுக்கிட்டு நீங்க வாசக்கதவை தட்டினதா எதிர்த்தாப்புல கட்டட வேலை நடக்குது. அங்க கவனிச்சு வச்சிருக்காங்க. ஆட்டோ ரிக்ஷாக்காரர் இந்த சட்டையை ஞாபகம் வச்சிருக்காரு. நீங்க திரும்ப போறப்போ பஸ் ஸ்டாண்ட்ல இதே சட்டையை நோட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி டொமேட்டோ கலர் சட்டைய போட்டுக்கிட்டு போயிருந்துட்டு அங்க போகவே இல்லைன்னு சாதிக்க பாக்குறீங்க. சிறுபிள்ளத்தனம். ஆமா, 10 மணிக்கு எங்க இருந்தீங்க? ஸ்டூடியோல சார். சத்தியமா சொல்றேன். என் கூட இந்த கேமராக்காரரை கேட்டு பாருங்க சார். டெஸ்ட் எடுத்தவங்களை கேட்டு பாருங்க. 10 மணிக்கு நீங்க பிஓசி காலனி போல? ஐயோ, இல்லவே இல்ல சார். 10:30 மணிக்கு இந்த சட்டையோட உங்களை பார்த்ததா சாட்சி இருக்கே. என்னையா? உங்களன்னு சொல்லல. ஆனா இந்த சட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஆளு 10:30 மணிக்கு வீட்டுக்கு பின்புற கதவுல இருந்து வெளியே வந்ததா கட்டடத்து வேலைக்காரர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஐயோ, அது நான் இல்ல சார். சட்டை அதே தானே. முதுகு பக்கத்துல இதயம் வரைஞ்சிருந்தது கூட சொல்லியிருக்காரு. சார், இது அபாண்டம், அநியாயம். அந்த மாதிரி சட்டை அன்னைக்கு ஸ்டூடியோல 8 பேர் போட்டுட்டு ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்தாங்க. அவங்களையும் கேட்கல. அவங்களையும் கேட்கத்தான் போறேன். ஆனா அவங்களுக்கும் சுலேகாவுக்கும் சம்பந்தமே இல்லையே. நீங்க தானே சுலேகாவுக்கு தமிழ் கத்து கொடுத்து, காதல் கத்து கொடுத்து எல்லா கன்றாவையும். சார், அது சார், திரைமலர் இதழை எடுத்து பேனாவால் பட்டையாக அடிக்கோட்டிருந்த பகுதியை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். குட்டி கதாசிரியர், கருப்புக்கால் சோழன், கரிகாலன்கிறது நீங்க தானே? ஆமா சார். ஆனா இந்த திரைமலர்ல வந்திருக்கிறது அத்தனையும் பொய். நான் இவளுக்கு தமிழ் கத்து கொடுத்தேன், அவ்வளவுதான். இண்டஸ்ட்ரியில யார வேணா கேட்டு பாருங்க சார். கேட்கலாம், அவசரமே இல்ல. முதல்ல உங்க அலிபியை ஒழுங்குபடுத்திடலாம். 10 மணிக்கு நீங்க ஸ்டூடியோல இருந்தேங்கிறீங்க. 1 மணிக்கு தான் அங்க போனீங்க. அப்படித்தானே? அப்படிதான் சார். உங்களுக்கு யார் கதவு திறந்து விட்டாங்க? சுலேகாவா? இல்ல சார், கதவை தட்டினேன், யாரும் திறக்கல. பின்பக்கம் போனேன். அங்க கதவு திறந்திருந்தது, உள்ள போனேன். அடிக்கடி பின்பக்கமா தான் நுழைவீங்களோ? ஐயோ இல்ல சார், வேலைக்கார பொண்ணு அந்த பக்கம் இருக்கும்னு விசாரிக்கலாம்னு பின்பக்கம் கதவை தொட்டேன், திறந்துக்குச்சு. சரி, உள்ள போனீங்க. அங்க என்ன பாத்தீங்க? பெட்ரூம்ல சுலேகாவை பாத்தீங்களா? இல்லைங்க, கீழே எல்லாமே காலியா தான் இருந்துச்சு. மாடிக்கு போனேன். மாடியில அவன் நாய் எல்லாவற்றையும் சொன்னேன். நம்புகிறாரா நம்பவில்லையா? ஏதும் தெரியாத முகமூடி அணிந்தாற் போல் முகம். பிரம்பை அடிக்கடி உள்ளங்கையில் உருட்டி கொண்டிருந்தவர் திடீர் என்று ஒரு போடு போட்டு விடுவாரோ என்று தோன்றியது. நீங்க பார்த்தப்ப உடல் தொங்கிட்டு இருந்தது இல்லையா? ஆமா சார். கையி? 2 கையும் அப்படியே மூடி இருந்து இருக்குனாப்புல. கண்ணு திறந்திருந்தது. என்ன கலர் புடவை கட்டியிருந்தாங்க? நீளத்துல பூவா போட்டாப்புல. கதவு சாத்தி இருந்தது, டோர் லாட்ச். அப்படியா? இப்ப சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு பொம்பளை தூக்குல தொங்குறத பாத்தீங்க, ஏன் உடனே போலீஸுக்கு உடனே தெரிவிக்கல? ஏன் தலைமறைவாயிட்டீங்க? அது ஒரு பயத்தாலதான். என்ன பயம்? தற்கொலை தானே, கொலை இல்லையே. இதுல பயப்பட என்ன இருக்குது? கொலையா இருந்தா தான் யார் மேலேயும் சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இது கொலையா தற்கொலையா? தெரியல சார். அதை நீங்க தான் கண்டுபிடிச்சிருப்பீங்களே. சொல்லுங்க, ஏன் ஓடி போயிட்டீங்க? அதை அவர் விடவே இல்லை. சொன்னனே, பயத்தாலதான். யார்கிட்ட பயம்? போலீஸ். என்ன பார்த்தா பயமா இருக்குதா உங்களுக்கு? ஆமா சார். குற்றம் செஞ்சிருந்தா தானே போலீஸ்ட பயப்படணும். நீங்க தான் எதுவும் செய்யலையே. 10:30 மணிக்கு ஸ்டூடியோல இருந்திருக்கீங்க. அதை பார்க்கத்தான் போறேன்.
போலீஸ் கிட்ட பயம். சரி ஓடி வந்துட்டீங்க. ஏன் ரூமுக்கு வரல? நைட் தூங்க வரல? ராத்திரி எங்க போனீங்க? தெரிஞ்சுகிட்டு இருந்தேன் சார். ரொம்ப குழப்பமா தெளிவில்லாம இருந்துச்சு. ராத்திரி சினிமாவுக்கு போனேன் சார். என்ன சினிமா? பேர் தெரியாது. பேர் தெரியாதா? இத நம்ப சொல்றீங்களா? எங்கேயாவது போய் உட்கார்ந்தா சரின்னு அதுல போய் உட்கார்ந்தேன். டிக்கெட் இருக்குதா? என் பையை தடவி பார்த்து, இல்ல சார் அந்த சட்டையில இருக்கலாம். அவர் டிக்கெட் பாதியை மேலாக பார்த்து விட்டு மேசையில் வைத்து விட்டு, சரி 10-10:30 மணிக்கு ஸ்டூடியோல இருந்தீங்கன்னு சொல்றீங்க. அங்க உங்களை பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா? நிறைய பேர். எனக்கு ஒரு ஆள் போதும். யாரு பேர் சொல்லுங்க? பேர் எதுவும் தெரியாது சார். கேமராக்காரர், பிலிம் சூல் கொண்டு வந்தவங்க, அப்புறம் என்னோட டெஸ்ட் கொடுக்க வந்தவங்க, ஒரு 8-10 பேர் இருப்பாங்க. எல்லாரும் எனக்கு அந்நியர்கள். பேர் தெரியாதவங்க. ஒருத்தர் பேர் கூட தெரியாதா? சாரி சார். நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். கூட நடிச்சவங்க எல்லாரும் இதே சட்டை தான் போட்டுட்டு நடிச்சாங்களா? ஆமா. அவங்கள பார்த்தா அடையாளமா சொல்ல முடியுமா? யாரையாவது ஒருத்தர? முடியும்னு நினைக்கிறேன். சுருட்டு சுருட்டியா முடி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் இருந்தாங்க. அப்புறம் அவங்கள யாராவது நடுவுல வெளியே போயிட்டு திரும்பி வந்தாங்களா? ஞாபகம் இருக்கா? என்னமோ யாரோ போயிட்டு வந்துட்டும் இருந்தாங்க. எனக்கு சரியா சொல்ல தெரியலையே. நீங்க எப்ப நடுவுல போயிட்டு எப்போ திரும்பி வந்தீங்க? ஐயோ, நான் தொடர்ந்தேத்தியா அங்கதாங்க இருந்தேன். சுலேகாவ நீங்க காதலிச்சீங்களா? எதற்காகவோ தயங்கினேன். ஆம், நான் அவளை காதலிக்கத்தான் செய்தேன். அந்த காதல் ஏறக்குறைய இலக்கிய காதல் மாதிரி. இப்படி சொன்னால் காக்கி சட்டை போலீஸ் அதிகாரியின் காதில் வேறு விதமாக துணிக்கும். இல்ல சார். பின்ன அவளை பத்தி கவிதையெல்லாம் எழுதியிருக்கீங்க என்று என்னிடம் ஒரு கசங்கிய காகிதத்தை எறிந்தார். அது நான் அவளை பற்றி கவிதை எழுத முயன்று பாதியாக கிழித்து போட்ட காகித துண்டு. சுலேகா என் இதய ரேகா என்பதுடன் கிழிந்திருந்தது. அட, இது எப்படி உங்களுக்கு? உங்க வீட்டு குப்பையை பொறுக்கிறது எங்க வேலை தானே, என்ன செய்யறது? அப்போ அவங்கள நீங்க காதலிச்சீங்க. இத பாருங்க, பொய் சொல்றது ரொம்ப கஷ்டம். அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போகணும். நல்ல ஞாபக சக்தி வேணும். உண்மை ரொம்ப சுலபம். என்ன நடந்தது சொல்லிருங்க. ஏன் போனீங்க? அதான் சொன்னேனே சார், சுலேகா என்ன சாப்பிட கூப்பிட்டு இருந்தாங்க. இதை யார்கிட்டயாவது முன்னாடியே சொல்லியிருக்கீங்களா? போறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். முரளி சாரை கேட்டு பாருங்க. முரளி? ஓ, ப்ரொடியூசரோட மச்சான். கேட்டுடலாம். பாருங்க கன்னியப்பன், நான் ஒண்ணு சொல்றேன், நடந்ததை சொல்றேன். குறுக்க பேசாம கேட்டுக்கிட்டே வாங்க. அப்புறம் பதில் சொல்லுங்க. என்ன? உங்களுக்கு சுலேகா மேல ஆசை வந்துருச்சு. உங்க காதல பல விதத்துல வெளிப்படுத்துறதுக்கு நல்ல பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி வதந்தி கூட பத்திரிகையில போடுற அளவுக்கு உங்க சந்திப்பு விருத்தி ஆயிட்டுது. நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவ உங்களை துச்சமா பேசியிருக்கா. ஒரு சாதாரண உதவி கதாசிரியரை போய் நான் சுலேகா ஸ்டாரு கல்யாணம் பண்ணிக்கிறதாவது கனவுல கூட நினைக்காதன்னு பளிச்சுன்னு சொல்லிட்டா. அன்னைக்கு உங்களை அதை சொல்லத்தான் கூப்பிட்டுருக்கா. இந்த மாதிரி சொல்றத கேட்டதும் உங்களுக்கு ஆத்திரம் வந்துருச்சு. நியாயம் தானே? எல்லாருக்கும் அப்படி துச்சமா பேசினா ஆத்திரம் வரத்தானே வரும். என்ன பண்ணீங்க? ஒரு கவுத்த எடுத்தீங்க, கழுத்தை நெரிச்சிங்க. அதை தற்கொலை போல காட்டுறதுக்கு அப்படியே விட்டத்துல உடல மாட்டிட்டு உங்களை யாரும் பார்க்கலன்னு படப்பிடிப்புக்கு வந்துட்டீங்க. நான் அதிர்ந்து போனேன். ஐயோ, என்ன சார், நாங்க எழுதுற கதையை விட கடுமையான கற்பனையா இருக்குதே. என் கண்களில் பொலபொலவென்று கண்ணீர் உதிர அப்போதுதான் நிலைமையின் தீவிரம் புரிந்தது. இவர் என்னைத்தான் சந்தேகிக்கிறார். ராத்திரிக்குள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி துளைத்து எடுத்துவிடப் போகிறார். கேள்வி கேட்டே சாகடிக்க பார்க்கிறார். எதுக்காக அழறீங்க இப்போ? நான் செய்யல சார். ஐயோ, நான் செய்யல சார். சட்டென்று குரலை உயர்த்தி, பின்ன ஏன் யாரும் இல்லாத தினமா பார்த்து அங்க போனேன்? புரியலீங்க. அண்ணங்கார அந்த வேலைக்கார பொண்ணையும் அழைச்சிட்டு கொச்சிக்கு போயிட்டு தெரியும்ல உனக்கு? அண்ணன் போனதுதான் தெரியும். வேலைக்கார பொண்ணு கூட போனது தெரியாதுங்க. யாரும் இல்லாத சமயமா பார்த்து செலக்ட் பண்ணிருக்க. 8 பேர் போட்டுக்கிட்ட சட்டையை போட்டுக்கிட்டு போயிருக்க. அடையாளம் கண்டுபிடிச்சாலும் யாருன்னு சொல்ல குழப்பம் வந்துடும். சரியான கில்லாடியா நீ? அந்த நாய் அந்நியர்களை பார்த்தா புடுங்கி எடுத்துரும்னு அண்டாசல்ல சொன்னாங்க. அவளை கொலை பண்றப்போ நாய் என்ன பண்ணுச்சு? பாஞ்சிருக்காதோ? அதை யாரும் கட்டி போடல. வந்தவன் பழக்கப்பட்ட ஆசாமின்னு தானே அர்த்தம். உன்னை தவிர அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வந்து போனவங்க அதிகம் பேர் இல்ல சார். அந்த நாய் விஜிஆரை பார்த்தா கூட வாலாட்டும். அப்படி பார்த்தா அவரையும் சந்தேகப்படணும். எல்லாரும் சேர்ந்து என் மேல சதி பண்ணி குற்றம் சாட்ட விரும்புறீங்க. கடவுள் உங்களை லேஸ்ல விட மாட்டார். சைத்தான் வேதம் உதிரியா? கொலையும் செஞ்சுட்டு நான் இப்போது முழுவதும் உடைந்து போய் அழுதேன். சீந்த முடியாமல் மூக்கிலும் கண்ணிலும் தண்ணீர் தாரை தாரையாக ஒழுக. இப்படி சொன்னீங்கன்னா என்ன போல ஏழைங்க பாதுகாப்பு இல்லாதவங்க எங்க போறதுயா? நான் செய்யலையா. நான் செய்த ஒரே தப்பு பார்த்த உடனே தெரிவிக்காதது. அதுக்கு நேரான காரணம் பயம். போலீஸ்ட பயம்தான். நீங்க இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே உடைஞ்சு போய் எல்லா குத்தத்தையும் ஒப்புத்துக்கிடுவேன். ஐயா, என்னை விட்டுருங்க. நான் இல்ல. மேசைக்கு குறுக்கே அவர் காலை தேடினேன் தொட்டு கும்பிடுவதற்கு. சச்ச, காலெல்லாம் தொடாத என்று எழுந்து நின்று தன் பிரம்பை இன்னும் கையில் உருட்டி கொண்டு என் அருகில் வந்தார். தரையில் உட்கார்ந்திருந்த நான் கிளிப்பிடித்து அடுத்த செயலை ஒரு விதத்தில் எதிர்பார்த்து அடிக்கு தயாரானேன். பிரம்பை மேஜை மேல் வைத்தார். என் தோளை பிடித்தார். என் உடல் பூரா நடுங்க ஆரம்பிக்க எந்திரி என்றார். எந்திரியான்னா? எந்திரி. எழுந்திருந்தேன். கன்னியப்பன், நீங்க இந்த கொலையை செய்யல என்றார். நான் நம்பிக்கை இல்லாமல் சார் என்றேன். மோட்டிவ் இல்ல, பத்தாது. எனக்கே நான் சொன்னது பூரா அபத்தம்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும்
உங்க சாட்சியத்துல எங்கேயாவது ஓட்டை இருக்கான்னு பாக்குறதுக்குதான் இந்த மாதிரி மடக்குனேன். உட்காருங்க. டேப்பா ஒரு டீ கொண்டு வா. சட்டென்று குளிர்ச்சியாக காற்று அடித்தாற் போல் உணர்ந்தேன். கண்ணை துடைத்துக் கொண்டு, சார் ரொம்ப பயந்துட்டேன். ஒரு சின்ன செயலால என்ன குழப்பம் பாருங்க. உங்களுக்கும் குழப்பம், எங்களுக்கும் குழப்பம். இப்ப கூட எனக்கு நம்பிக்கை இல்ல. அது அவருடைய கேள்வி கேட்பதில் புதிய உத்தியோ என்று. பேசாம மத்தியானமே ரிப்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் அங்கேயே தீர்ந்து போயிருக்கும். அதை விட்டுட்டு ராவோடு ராவா தலைமறைவா இருந்து ஒரு ஆட்டோலயோ நடந்தோ ஒரு வீட்டுக்கு போனா உங்களை யாரும் கவனிக்கலன்னு நினைச்சுக்கிறது தப்பு. எத்தனையோ பேர் பாக்குறாங்க, பாத்துட்டு தேவையில்லைன்னா கொஞ்ச நேரத்துல மறந்துடுவாங்க. தேவைப்பட்டா நினைப்பு கொண்டு வர முடியும். உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல 1:30 மணிக்கு பார்த்ததுக்கு 4 சாட்சி இருக்கு. ஆட்டோக்காரர்கிட்ட போட்டோ காட்டின உடனே பளிச்சுன்னு சொல்லிட்டாரு இவர் தான்ட்டு. எதுக்காக போலீஸ்ட பயப்படணும்? நாங்க என்ன கடிச்சா முழுங்கிடுவோம்? இந்த மாதிரி தான் எத்தனையோ கேஸ்கள் மக்கள் முன் வராதனால நாங்க குறுக்கு வழிக்கெல்லாம் போக வேண்டியிருக்குது. 10,000 பேருக்கு ஒரு போலீஸ்காரனை வச்சு கொலை திருட்டு எதையும் இருக்கக்கூடாதுன்னு பாத்துக்கோன்னா அவங்களுக்கும் அப்பப்ப ஆத்திரம் வரத்தானே செய்யும். போலீஸ்காரங்க தர்மபுத்திரங்கன்னு சொல்ல வரல. ஆனா ஜனங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு கட்டாயம் வேணும். இந்த அம்மாள் ஒருத்தன் கொன்னு இருக்கான். தற்கொலை இல்லையா சார்? அது நிச்சயமா தெரிஞ்சு போச்சா? கழுத்துல 3 சுத்து இருக்கு. தற்கொலை பண்ணிக்கிட்டா ஒரு சுத்து தான் சாதாரணமா இருக்கும். அப்புறம் தற்கொலைன்னா எச்சி வழியும். எச்சிலே இல்ல. அந்த அம்மா பயத்துல ஒண்ணுக்கு போயிருக்காங்க, வெளிக்கு போயிருக்காங்க. கையெல்லாம் எதையோ பிடிக்கிறதுக்கு பரிதாபமா இருக்கு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பார்த்தேன். செத்து போனது அஸ்பிக்சியாவாலதான். ரத்த குழாயெல்லாம் கன்ஜஸ்ட் ஆயிருக்கு. செரிப்ரல் இஸ்கிமியான்னு சொல்லுவாங்க. அது வேற இருக்கு. ஆனா தொங்கினா பெரும்பாலும் கழுத்து எலும்பு உடைஞ்சிரும். என்ன ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? என்ன பண்றது? அதையெல்லாம் நிறையவே பார்த்தாச்சு. அந்த அம்மா நிச்சயம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கொலை நடந்த நேரம் 10-10:30 இருக்கும். நீங்க பார்த்தப்போ 3 மணி நேரம் தொங்கியிருக்காங்க. அண்ணன் இல்ல, வேலைக்கார பொண்ணு இல்ல. 2:30 மணிக்கு வீடு கூட்டுறவ போயிருக்கா. பாத்திரம் தேய்க்க பின்பக்கமா உள்ளே போய் நாய் பார்த்து மேல போய் ஐயோ முறையோன்னு கூப்பாடு போட்டு போலீஸ்க்கு ஓடின்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு இருந்த பொறுப்பு கூட உங்களுக்கு இல்ல. நீங்க எங்களுக்கு தேவைப்படுறது ஒரு முக்கியமான விட்னஸ்க்காக. அந்த அம்மா கூட கொஞ்சம் க்ளோஸாவே பழகி இருக்கீங்கன்ற ரீதியில அவங்க எப்பவாவது ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை இதை பத்தியாவது சொன்னாங்களா? சொன்னாங்க. கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னாங்க. யாருன்னு சொல்லல. அதுக்குதான் என்ன ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு இருந்தாங்க. என்னுடைய உதவி தேவை இருக்கிறதாவும் சொன்னாங்க. அப்படியா? முதல்ல எப்ப சந்திச்சீங்க அவளை? பயம் எல்லாம் விலகின நிலையில் அந்த பாண்டியனை எனக்கு பிடித்து போய்விட்டிருந்தது. முதலில் விஜிஆரால் அழைக்கப்பட்டதையும் சுலேகாவை திரைபிம்பத்தில் முதலில் சந்தித்ததையும் தமிழ் கற்றுக் கொடுக்க ஏற்பாடானதும் விஜிஆர் அவளை புகழ்ந்து பேசினதையும் சேட்டன் பாலச்சந்திரன் பற்றியும். சேட்டனும் இல்லை கூட்டனும் இல்லை, ஏதோ தூரத்து உறவுக்காரன். அது சந்தேக கேஸ். கொச்சிக்கு நிஜமா போனான்னு விசாரிக்கணும். சொல்லுங்க, இந்த விஜிஆரும் அந்த பொண்ணும் எப்படி பழகுனாங்க? ஒரு மாதிரி அந்யோன்யமா ஒருத்தர் தட்டிக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு. ஆனா இந்த மாதிரி பழகுறதெல்லாம் சினிமால சகஜங்க. வாஸ்தவம் தான். பொண்ணு எப்படி? ரொம்ப தங்கங்க. தற்கொலை பண்ணிக்க வேண்டிய பொண்ணு இல்லைங்க. வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அதுக்கு சின்ன குழந்தையோட ஆர்வம் இருந்துச்சு. மரத்துக்கு பேர் சொல்லும், கவிதை சொல்லும், யூனிட்ல எல்லாரையும் கலாட்டா செய்யும். அதுக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்கு போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குழந்தை பெத்துக்கணும் தான் ஒரு ஆசை. எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கு. ஒரு விதமா மத்தவங்களால பயன்படுத்தப்பட்ட பொண்ணு. சினிமா வாழ்க்கையை விரும்பாத பொண்ணுன்னு தான் சொல்லலாம். 9 வயசுல இருந்து ஆக்டிங் பண்ணியாச்சு. போதும் போதும் தான் பல முறை சொல்லியிருக்கு. யார கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கோடி காட்டலையா? இல்லங்க, ஒரு முறை மைசூர்ல நடந்ததுல இருந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிச்சு. அவ்வளவுதான். அப்படியா? பாண்டியன் ஒரு காகிதத்தில் மைசூர் என்று எழுதி கொண்டார். விஜிஆருக்கும் அதுக்கும் உறவை எப்படி நீங்க வகைப்படுத்துவீங்க? ஒரு விதமான என்ன சொல்லாங்க, அவளுக்கு ஏராளமா பப்ளிசிட்டி கொடுத்து ஒரு பேட்டர்ன் மாதிரி இருந்தாரு. பெரிய ஸ்டார் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ பிறந்த தினத்துக்கு பரிசெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி. என்ன பரிசு? கேமரா, பிலிம் கேமரா என்றேன். என்னங்க, சுலேகா எங்க கிட்ட ஒரு பிலிம் கொடுத்து டெவலப் பண்ணி பிரிண்ட் எடுத்து யார்ட்டையும் காட்டாம அவகிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்படியா? கொடுத்தீங்களா? இல்லைங்க, டெவலப் பண்ண கொடுத்து இன்னும் கலெக்ட் பண்ணல. எங்க கொடுத்தீங்க? பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு போட்டோ கடையில. ரசீது இருக்கா? ரூம்ல இருக்குது. மை ஃபர்ஸ்ட் பிரேக். வாங்க போலாம். ஜீப்பில் போகும்போது அவர் மற்றவர்களை பற்றி கேட்டார். முரளி அவருக்கு ஒரு நம்பகமான சேவகன் போலங்க. எல்லா காரியமும் அவர் தான். ப்ரொடக்ஷன் வண்டிகளுக்கு ஏற்பாடு பண்றது. ரொம்ப பணிவான, மௌனமான, மத்தவங்க விஷயத்துல அனாவசியமா குறுக்கிடாத ஆளு. என்ன ஸ்கிரீன் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சோரே அவர் தான். அந்த அம்மா விஜிஆரோட ஒய்ஃப். அந்த அம்மாவை ஒரு முறைதான் சந்திச்சேன். ஒரு மாதிரி பேசினாங்க. ஒரு மாதிரினா, சுலேகாவுக்கு என்ன வயசுன்னு கேட்டு 22ன்னு அவங்களே சொல்லிட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன வெறுப்போ, என்ன சந்தேகமோ. ஆமா, இந்த வதந்தி எப்படி உருவாச்சு திரைமலர்ல? உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கா? அந்த ஆளு குருவியை விசாரிக்கத்தான் போயிருந்தேங்க, சிக்கல. சரி, அந்த ஆளை அப்புறம் பாத்துக்கலாம். அறைக்கு போன போது கரிகாலன் உங்களை போலீஸ் தேடிக்கிட்டு என்று அருணா பிரிண்டர்ஸ் ஆரம்பிக்க நான் பெருமையுடன்
அவங்க கூட தான் வந்திருக்கேன் என்று சொல்லிவிட்டு அறைக்கு போய் அந்த ஸ்டூடியோ ரசீதை தேடி எடுத்து மறுபடி ஜீப்பில் ஏறிக்கொண்டேன். ஸ்டூடியோ பூட்டி இருந்தது. எப்ப திறக்கும்? லஞ்சுக்கு போயிருக்காங்க. 4:30க்கு தான் வருவாங்க. என்னங்க, ஏதாவது வீடியோ கேஸா? பாண்டியன் தன் கை கடிகாரத்தை பார்த்து, இன்னும் 2 மணி நேரம் இருக்குது, வாங்க அந்த குருவியை பார்த்துட்டு வந்துடலாம் என்றார். 10 மணிக்கு அதே மாதிரி டிஸ்கோ சட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஆள் பின்பக்கமா வெளியே வந்ததை எதிர்த்தாப்புல கட்டட தொழிலாளி ஒருத்தர் பார்த்திருக்காரு. மணிதான் கொஞ்சம் உதைக்குது, வாட்ச் கிடையாதே. எப்படியா சொல்றேன்னா, அதுக்கப்புறம் மேஸ்திரி கிட்ட டைம் கேட்டதா சொல்றார். 10:30 மணிக்கு அவ இறந்திருக்கலாம்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், டெம்பரேச்சர், டைஜஷன் எல்லாத்தையும் வச்சு கணக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு, கொல்லத்துக்காரர் உங்களை பார்த்துட்டு முன் பின்ன மணி சொல்லி இருக்கணும். ஆனா அந்த சட்டை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. வெளியே வந்த ஆளு சிவப்பு சட்டை போட்டிருந்தாருன்னு தீர்மானமா சொன்னாரு. 10 மணியா 1 மணியா? 1 மணினா அவன் பார்த்தது உங்களை. 10 மணிக்கும் 1 மணிக்கும் அத்தனை குழப்பமா ஏற்படும். இது கொஞ்சம் உதைக்குது. அதனாலதான் உங்களை கேட்டேன். கூட ஆக்டிங் பண்ணவங்க யாராவது 10:10க்கு நைஸா நழுவினாங்களான்னு யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த குருவியை சந்திக்கலாம். மறுபடி திரைமறை அலுவலகத்தில் நுழைந்த போது எடிட்டர் போலீஸ் உடையை பார்த்ததும் திகிலாகி விட்டார். சார், தப்பு நடந்து போச்சு. அந்த பொண்ணு இப்படி செய்யும்னு நாங்க கனவுல கூட நினைக்கல. பிஜிஆர் அப்படின்னு கண்ணீர் விட்டு இடுகாட்டுல தரையில உட்கார்ந்து அழுதார் சார். கவனிச்சேன். உங்க மாதிரி ஆளுங்க கண்டதை எழுத போய் தான் அந்த பொண்ணு அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிச்சோ என்னமோ. தற்கொலையா சார்? இப்ப நான் என்ன சொன்னாலும் காது மூக்கு வச்சு போட போறேன். எங்கே அந்த குருவி? ஸ்டூடியோவுக்கு போயிருக்காரு. வர ராத்திரி 1 மணி ஆகும். கோடம்பாக்கமே ஸ்தம்பிச்சு போயிருக்கான். டெக்னீஷியன்கள் எல்லாம் ஒரு நாள் படப்பிடிப்பு ரத்து செஞ்சு, அதெல்லாம் விடு, குருவியை பத்தி பேசு. ஸ்டூடியோவுக்கு போயிருக்கான்னு. எந்த ஸ்டூடியோ? சாரதா. வாங்க போலாம். சாரதா? நான் எதுக்கு? அங்கிருந்து ஏவிஎம் போயிடுறதா சொன்னான். அப்ப ஏவிஎம்க்கு போலாம், வரீங்களா? அவன் ஆப்பிள்னா உங்களுக்கு சிரமம் இல்லையா? எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. இதுதானே என் வேலை. அவன் அகப்படுற வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்கலாம். பாரு எடிட்டரையா, புருடா விடாதீங்க. யார் இந்த குருவி? சொல்லி தொலைங்க. அவன் சற்று தயக்கத்துடன் வந்து உங்ககிட்ட எதுக்கு போய் சொல்லணும்? நான் தான் சார். அப்படி வா வழிக்கு. இப்ப சொல்லு. இந்த ஆளையும் சுலேகாவையும் பத்தி வதந்தி ஒண்ணு எழுதினியே, அது எங்க கிடைச்சது உனக்கு? அது எனக்கு யார் சொன்னா? அதான நான் கேக்குற கேள்வி. சரியா ஞாபகம் இல்லையே சார். இந்த பாரு, ஞாபகப்படுத்தி வைக்கிற வரைக்கும் நான் இங்க விட்டு போறதா இல்லையே. ரொம்ப பயமுறுத்துறே. பத்திரிக்கை சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமோ? என்ன மயிறு பத்திரிக்கை சுதந்திரம்? எதையாவது படிச்சு எழுதிட்டு அந்த பொண்ணு தொங்கிட்டா தவறா எழுதுறப்போ ஒரு பொறுப்பு வேணாம்? அது எந்த விதத்துல அந்த பொண்ணோட சென்டிமெண்ட்ஸ் பாதிக்கும்? ஒரு கவலை வேண்டாம்? என்ன நினைச்சிட்டு இருக்க? எதை வேணும்னாலும் குருவி கொக்குன்னு எழுதிட்டு தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா? இங்க லைஃப் லாங் சூட் போட போறாங்க தெரியுமா? கிரிமினல் அஃபென்ஸ். என்ன சார் பயமுறுத்தலே? அவர் கண்களில் மருட்சியும் கவலையும் தோன்ற, சரி சார் சொல்லிடுறேன். அந்த செய்தியை எனக்கு கொடுத்ததே விஜிஆர் யூனிட்ல தான். விஜிஆர் யூனிட்ல யாரு? போன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு செய்தி போடு, பணம் வந்து சேரும்னுட்டு. யாரியா? யார் போன் பேசுனா? யார் பேசுறதுன்னு கேட்க மாட்டியா? விஜிஆர் யூனிட்ல இருந்து பேசுறோம் நாங்க. விஜிஆராவே கூட இருக்கலாம் சார். உங்ககிட்ட மறைக்க வேணாம்னு பாக்குறேன். இண்டஸ்ட்ரியில இன்னும் ரூமர் இருந்து தெரியுமோ இல்லையோ? என்னன்னு சொல்லு. என்ன சாட்சி கீழ்ச்சி கூப்பிட மாட்டீங்களே? இல்ல சொல்லு. அந்த பொண்ணு சுலேகாவுக்கும் விஜிஆருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. ஆயிடுத்து. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மைசூர்ல முடிஞ்சிட்டுன்னு கூட சொன்னாங்க. முதல் ஷெட்யூல்ல அவுட் போனப்போ 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போய் படம் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தீர்மானம் ஆயிடுச்சான். சின்ன வீடு மாதிரி இல்லாம ரெகுலரா கல்யாணம் தான் வேணும்னு அந்த பொண்ணு கேட்டுதான். அதனாலதான் தயக்கம்னு சொன்னாங்க. இதுல மச்சனனும் உடந்தன்னு கூட பேச்சு இருந்தது. விஷயத்த வெளியே வராம கமுக்கமா வச்சுக்கத்தான் இந்த மாதிரி கரிகாலனுக்கும் சுலேகாவுக்கும் ஒரு இதுன்னு கவுண்டரை கிளப்பி விட்டுருக்காங்க. இப்படி ஒரு டெக்னிக் இந்த ஃபீல்ட்ல ரொம்ப சகஜம். ராதா சோதாவை காதலிக்கிறானா, ராதாவுக்கும் வேதாவுக்கும் உன்னை கிளம்பி விடுறது. அப்படியா? விஜிஆர் கல்யாணம் இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? இதுக்கெல்லாம் ரிஷி மூலம் பாக்காதீங்கோ. பராபரியா காதல விடும். கொஞ்சம் காதை தீட்டி வச்சுக்கிட்டா டிரைவர் சொல்லுவான், லைட் பாய் சொல்லுவான், ஹோட்டல் வெயிட்டர் சொல்லுவான். இவங்கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது. என்ன சரியான மாமா பிசினஸ்? அவன் பிசினஸ் இது என்ன என்று ஒரு போட்டோவை எடுத்து பார்த்தார். இதை போட போறியா? ஆமா, சென்டர் பேஜ்ல கலர்ல. அந்த படத்துல ஒரு ஹாலிவுட் நடிகை ஈர துணியில் முளைக்காம்பு எல்லாம் தெரிய நனைந்திருந்தால் பத்திரிக்கை விலை போகணும் இல்லையா? ஐயோ நாடு வாழ்க. வாங்க கரிகாலன். குருவி, உன்னை அப்புறம் விசாரிக்கிறேன். எப்ப வேணா வாங்கோ, ஆல்வேஸ் ஓபன். நம்ம எக்ஸ்ட்ரா நளிதா சொன்ன மாதிரி ஆல்வேஸ் ஓபன். திரும்ப செல்லும் போது பாண்டியன் சிந்தனை வசப்பட்டிருந்தார். என்னிடம் அதிகம் பேசவில்லை. எங்கேயா இழுத்துக்கிட்டு போதியா இந்த கேஸு? ச்சே, உங்க சினிமா உலகமே சாக்கடையா. என்னால நம்பவே முடியல சார். விஜிஆர் இந்த மாதிரி வதந்திய கிளப்பிருப்பாங்களா? குருவி பொய் சொல்லுது. இல்ல, அவன் சொன்ன காரணம் சரியாத்தான் இருந்தது. டைவர்ஷன், அட்டென்ஷனை டைவர்ட் பண்ற மாதிரி. அதாவது முதல்ல சொன்னது உண்மையா இருந்தா. என்னது? விஜிஆர் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடாகி இருந்தா. எனக்கு அப்படி தோணல. நீங்க விஜிஆர பாத்தீங்களோ? பார்த்தேன். ரொம்ப நொந்து போயிருந்தார். படத்துல பப்ளிசிட்டிய இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சேன்னு நொந்திருக்காருன்னு நினைச்சேன்.
அது வேற ஆங்கிள், சுவாரஸ்யமா தான் இருக்குது. அந்த அம்மா எப்படி? யாரு? மனைவி. ரொம்ப லட்சிகரமா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு பட்டு புடவை வைர நகைன்னு சோபிதமா இருந்தாங்க. இருந்தும் விலைமகள்னு திட்டினாங்க. திட்டுறாப்புல இல்லைங்க, ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத உண்மையை எடுத்து சொல்றாப்புல. கதாசிரியர் நல்லா தான் கவனிச்சு வச்சிருக்கீங்க என்று சிரித்தார். இப்போது போட்டோ ஸ்டுடியோ திறந்திருக்க அந்த ரசீதை கொடுத்து விட்டு மஞ்சள் மஞ்சளாக இருந்த சின்ன சின்ன கவர்களில் கடைக்காரர் தேடும் போது எனக்கு இதயம் துடித்தது. பாண்டியன் கவலையே இல்லாமல் போக்குவரத்தை கவனித்துக் கொண்டிருந்தார். இந்தாங்க, சில நெகட்டிவ் மோசமா இருந்ததை பிரிண்ட் எடுக்கலங்க. அப்போது பாண்டியன் என் அருகில் வந்து, உங்ககிட்ட காசு இருக்காது தெரியும் எனக்கு, எத்தனைப்பா என்றார். 57 சார். குட் மார்னிங் சார். குட் ஈவினிங். எப்படி இருக்கு வீடியோ பிசினஸ்லாம்? வீடியோவா? ஐயோ, டீப் த்ரெட் எப்ப எத்தனை காப்பி வச்சிருக்கீங்க? ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? டேய், போய் சூடா காப்பி கொண்டு வாடா. இரு இரு, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ப்ளூ பிலிமா ராஜா? நடத்து. எங்க போற நீ? அப்புறம் வர. போட்டோக்காரர் கை நடுங்க 3 ரூபாய் கொடுக்க அந்த புகைப்படங்களை வாங்கி கொண்டார். நான் அவருடன் ஜீப்பில் ஏறிக்கொள்ள சீட்டிலிருந்து ஜீப் கிளம்புவதற்கு முன்னமேயே உரையில் இருந்த போட்டோ பிரதிகளை பாதி பாதியாக பிரித்து நோக்கினார். லேசாக விசில் அடித்தார். கேஸ் சூடு பிடிக்குதியா? என்னங்க, இத பாரு. அந்த புகைப்படங்களில் விஜிஆரும் சுலேகாவும் தனித்தனியாக மைசூர் பிருந்தாவன் தோட்டத்தில் நீர்பெருக்குக்கு அருகில் ரெஸ்ட் ஹவுஸ் அருகில் ஒரு சில படங்களில் வழிப்போக்கர்கள் எடுத்த சில காட்சிகளில் 2 பேரும் ஒன்றாக இறுக அணைத்துக் கொண்டு, குருவி சொல்றதுல உண்மை இருக்கு போலத்தான் இருக்குது. ப்ரொடியூசர் நடிகை உறவாயா இது? இதுல பாரு, ஏறக்குறைய முத்தம் இல்ல வாசனை பாக்குறாரா? பிரமிப்பாக இருந்தது. விஜிஆரும் சுலேகாவும் பழகின பாணியில் இதுவரை இந்த மாதிரி உறவு இருக்கு என்று எனக்கு தெரிந்திருக்கவில்லை. நான் பார்த்த அந்யோன்யத்தில் கொஞ்சம் குறும்பும் குழந்தைத்தனமும் இருந்ததை தவிர, சுலேகா மாதிரி குழந்தைத்தனமாக எல்லோருடனும் தொட்டு தொட்டு பேசும் நடிகைகளை நான் பார்த்திருந்தால் இந்த விகற்பம் எனக்கு கற்பிக்கவே முடியவில்லை. எனக்கு குழப்பமாக இருந்தது. விஜிஆரா? அவர்கள் 2 பேரும் பேசிக்கொண்ட எல்லா சம்பாஷணைகளையும் முயன்று ஞாபகத்தில் கொண்டு வந்தேன். எனக்கு கேமரா பர்த்டேக்கு கொடுத்தது அவுட்டோர்ல. அந்த பொண்ணு எனக்கு கலக்கிருச்சு மச்சி. நானும் எத்தனையோ பாத்துட்டேன். இது தினசே வேற. கல்யாணம் கட்டிக்கிட்டு, அது என்ன ஊரு? கொல்லம் பக்கத்துல ஏதோ சொல்லுவியே, அங்க குழந்தை பெத்துக்கணுமா? அதான வேணும் உனக்கு? முதல்ல நடி, அப்புறம் கல்யாணம்னு வீடு சொல்லும் போது அவள் அழுது. பாலன், சுலேகா, விஜிஆர் மூவரும் பேசிக் கொண்டிருக்க, நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற, அவர்கிட்ட அப்படி கேட்டது தப்பு என்று பாலன் மலையாளத்தில் சொன்னது. காரில் கண்ணீர். என்ன யோசிக்கிறீங்க கன்னிப்பன்? இப்ப யோசிச்சு பார்த்தா விஜிஆருக்கும் அவளுக்கும் ஒரு பிரத்யேக உடன்பாடு, உறவு இருந்திருக்கு. அதை சுலபமா எங்களால எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. மிஸ்டர் கரிகாலன், சோழ ராஜாவும் பாண்டிய ராஜாவும் அந்த காலத்துல நிறைய சண்டை போட்டாங்களாம். நீங்களும் ராஜா இல்ல, நானும் இல்ல. உங்க உதவி எனக்கு தேவையா இருக்கு. போலீஸ் உங்களை உபயோகப்படுத்த போறதா வச்சுக்கோங்களேன். என்ன சார் செய்யணும் சொல்லுங்க. விஜிஆருக்கு டெலிபோன் பண்ணணும். நீங்க என்ன சொல்லணும் என்றேன் கொஞ்சம் வியப்புடன். இந்த மாதிரி என்கிட்ட சில போட்டோ எல்லாம் கிடைச்சிருக்கு. மைசூர்ல எடுத்த போட்டோ. அத பத்தி உங்ககிட்ட பேச விரும்புறேன்னு சொல்லிடு. எப்ப பண்ணணும் போனு? இப்பவே வாங்க ஸ்டேஷனுக்கு. எனக்கு இப்போது ரொம்ப துடிப்பு ஏற்பட்டு விட்டது. நரம்பெல்லாம் முறுக்கி கொண்டு விட்டது போல் உணர்ந்தேன். உண்மை சாடை காட்டுகிறது. அதை வெளிக்கொணர்வதில் எனக்கு லேசாக ஒரு பங்கு கிடைத்து விட்டது. பாண்டியன் தான் டயல் செய்தார். அதை அடிக்க வைத்து என்னிடம் கொடுத்தார். ஹலோ, விஜிஆர் கிரியேஷன்ஸ். விஜிஆர் கூட பேசணுங்க. அவர் இல்லீங்களே, நீங்க யார் பேசுறது? கரிகாலங்க, கதாவாசனம் எழுதுறவரு. சரி, கொஞ்சம் இருங்க. மறுமுனையில் டெலிபோன் பொத்தப்பட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஹலோ என்றது விஜிஆர் தான். ஐயா, நான் கரிகாலன் பேசுறேன். எங்கிருந்து பேசுற என்று அதட்டலாக குரல் வந்தது. சற்று உடைந்தது போல, சற்று சோகம் போலவும் தோன்றியது. ஐயா, நான் இங்க ஒரு ஹோட்டல்ல இருந்து பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம். உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. அரஸ்டா? போலீஸா என்று பாண்டியனை பார்த்தேன். அவர் சட்டென்று காகிதத்தில் சரசரவென்று எழுத அதை மெல்ல படித்தேன். இல்லங்க, என்ன டெம்பரரியா விட்டுருக்காங்க. ஐயா, பெரிய சிக்கல். சரி, ஆபத்து எதுவும் இல்லையே? ஐயா ஐயா, இத நீங்க கேட்டே ஆகணும். என்கிட்ட சில போட்டோக்கள் இருக்குது. என்னது போட்டோங்க? போட்டோ மைசூர்ல எடுத்த சில போட்டோக்களை சுலேகா அம்மா என்கிட்ட டெவலப் பண்ண கொடுத்தது. அத போலீஸ்ட காட்டலாமான்னு தீர்மானம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கேங்க. கரிகாலா, நான் உன்னை உடனே பாக்கணும். வீட்டுக்கு வந்துரு. வேற எதுவும் செய்யாத. வீட்டுக்குங்களா? பாண்டியன் வேகமாக தலையாட்டினார். எழுதி கொடுத்தார். நான் உங்க வீட்டுக்கு வரத எங்கேயாவது போலீஸ் கண்காணிச்சாங்கன்னா எனக்கு அந்த போட்டோக்களை பார்த்து ஒண்ணுமே புரியலீங்க. அப்போ ஒண்ணு செய். 6-6:30 மணிக்கு இருட்டுனதும் மெரினா பீச் ஆண்ட தாத்தா பாரு, அங்க வா. நான் என் கார் தெரியும்ல, 36 அதை பார்த்ததும் அதுல ஏறிக்க. என்ன வரியா? ஐயா, நிச்சயம் வரேன்யா. அதையும் கொண்டு வந்துரு. சரியா, வச்சிருட்டுங்களா? வைத்ததும் பாண்டியனை பார்த்து, சார் நீங்க பெரிய ஆளு என்றேன். என்ன சொன்னாரு? மெரினா கிட்ட இடம் சொல்லி கார்ல வரதா சொன்னாரு. கார்ல ஏறிக்கல்னாரு. போட்டோ எடுத்துட்டு வர சொன்னாரு. அவர் கார் ஓட்டுவாரா? தெரியும், பாத்திருக்கேன். அவர் கூட கார்ல தனியா போகாத, உள்ள ஏறாத. பீச்ல மணல்ல பேசிக்கலாம்னு சொல்லிரு. இல்ல எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போ சொல்லு. ஏன் சார், சொல்றத கேளு. போட்டோ எடுத்துட்டு போ, பரவாயில்ல, நெகட்டிவ நான் வச்சுக்கிறேன். என்ன கேட்கணும்?
ஒன்னும் கேட்க வேண்டாம். இந்த மாதிரி என் மேல அபாண்டமா போலீஸ் பழி சுமத்துறாங்க, சரியான சாட்சியம் இல்லாதனால விட்டுட்டாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? என்னால இதை அவங்க கிட்ட காட்டாம இருக்க முடியாதுன்னு சொல்லிடு. சரி, அவர் என்ன சொல்றாருன்னு உன்னிப்பா கவனி. ஒரு டேப் ரெக்கார்டர் கொடுக்கட்டுமா சின்னதா? வேண்டாங்க, அதெல்லாம் தோதுபடாது. சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு எழுதி காட்டிடுறேன். சரி, இத நீங்களே போய் விசாரிக்க கூடாதா? விசாரிக்கதான் போறேன், அதுக்கு இன்னும் வேலை வரல. நீங்க முதல்ல போய் பாருங்க, பயப்படாதீங்க, வட்டாரத்துல நாங்க இருப்போம். இல்லைங்க, இப்ப பயம் போயிருச்சு. தனியா அவர் கூட போகாதீங்க என்ன? சரிங்க. சீவக சிந்தாமணியில் ஒரு பாடலுக்காக ஆதீனமாக அலைந்த தமிழ் தாத்தாவின் முன் சாலையோரத்தில் நின்று கொண்டேன். ஜனத்திரள் உற்சாகமாக இயங்கிக் கொண்டிருக்க கருநீல கடற்பரப்பில் சின்ன சின்ன ஒளி கும்பல்களாக கப்பல்கள் காத்திருந்தன. சுலேகாவின் மரணத்தை பற்றி யாரும் கவனம் இல்லாமல் கார்களிலும் ஸ்கூட்டர்களிலும் சென்று கொண்டிருந்தார்கள். வண்டியில் இருந்து கண்ட கண்ட தின்பண்டங்களை வாங்கி மென்று கொண்டிருந்தார்கள். வானத்தில் சில கடைசி பலூன்கள் விடுதலை பெற்றன. அவசரப்பட்டு விட்ட ஒரு நட்சத்திரம் கொஞ்ச நேரத்துக்கு தனிக்காட்டு ராஜா போல ஒளிர்ந்தது. நான் 36 காத்திருந்தேன். முதலில் அது வந்து நின்றதை என் பின்னால் கச்சிதமாக இனிமையாக ஹாரன் அடித்ததை கவனிக்கவில்லை. யோ கரிகாலன் என்ற சப்தம் கேட்டு திரும்பினதில் விஜிஆர் அவரே காரை ஓட்டி வந்திருந்தார். நான் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க ஏறு என்றார். நான் தயக்கத்துடன், ஐயா பீச்சுக்கு போலாம். சச்ச, அங்கெல்லாம் நான் வரமாட்டேன். அப்ப எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம். சரி ஏறு. இங்கே பக்கத்துல எங்கேயாவது இருந்தா நடந்து போயிட்டே. இந்த பாரு, உன ஒன்னும் செய்ய மாட்டேன், ஏறு. ரோதனை, எங்கேயும் போல, இங்கே பேசலாம். நான் தயங்கினேன். ஏதோ ஒரு உந்துதலில் அவர் திறந்து வைத்திருந்த முன் சீட்டில் ஏறிக்கொண்டேன். பாண்டியனின் முதல் எச்சரிக்கையை மீறியாகிவிட்டது. விஜிஆர் அப்படி ஒன்றும் பயம் தரக்கூடியவராக இல்லை. காரில் சகல வசதிகளும் இருந்தன. ஃபியட் கார் என்றாலும் உள்ளே ஏசி செய்யப்பட்டு ஏதோ ஒரு பட்டனை அவர் தட்ட கதவுகள் தானாகவே ஏறிக்கொண்டன. பயனிர் கேசட் பிளேயர் இருந்தது. அதை தட்ட ராஜ்குமார் பாரதியின் கொள்ளுத்தாத்தாவின் பாடல்கள் மெலிதாக ஒலிக்க, என்ன விஷயம் சொல்லு என்றார். இந்த பாட்டை நிறுத்திடலாங்களா? இருக்கட்டும், என்ன விஷயம்? அதான் சொன்னனே, போட்டோ. ஆமா, என்ன அது, பாக்கலாமா? அந்த கவரை காண்பித்தேன். அவர் காரின் உள்விளக்கை போட்டுக்கொண்டு திறந்து பார்த்தார். சரக் சரக்கென்று 2 முறை பார்த்தார். மைசூர்ல எடுத்தது. இது எப்படி உனக்கு கிடைச்சது? இது எங்க போச்சுன்னு தேடிட்டு இருந்தேன். சொன்னேனே, சுலேகா என்கிட்ட டெவலப் பண்ண கொடுத்திருந்தாங்க. இத நீ என்ன செய்ய போற? நீங்க தான் சொல்லணும். போலீஸ்ட காட்ட போறியா? எங்க நெகட்டிவ்லாம் ரூம்ல இருக்குதுங்க. அப்படியா செய்தி? கரிகாலா, அவனுக்கு பணம் வேணுமா? இல்லையா, என்ன போலீஸ் சந்தேகப்பட்டு இருக்காங்க. இத காட்டுனால அந்த சந்தேகம் என் மேல விழும், அதானே? அது எப்படியோ எனக்கு சொல்ல தெரியலங்க, நீங்க தாங்க சொல்லணுங்க. அவர் திரும்பி என்னை நேராக பார்த்தார். என்ன பாரு என்றார். ஐயா, என் தங்கத்தை, என் செல்லத்தை கொலை செய்வேனா என்று சட்டென்று முகத்தை பொத்தி கொண்டு விசும்பி விசும்பி அழ ஆரம்பித்தார். எனக்கு ரொம்பவும் சங்கடமாக இருந்தது. அவரை எத்தனையோ வடிவத்தில் பார்த்திருக்கிறேன். வாய் விட்டு அழக்கூடியவர் என்று தோன்றினதே இல்லை. இது புதுசாக இருந்தது. பல்லை இடுக்கிக் கொண்டு கஷ்டப்பட்டு அழுகையை அடக்க பிரயணித்தும் அவ்வப்போது பெருகினார். என்னங்கய்யா, என்ன ஆச்சு? யாரும் கொலை செய்யல, தற்கொலைதான் அது. போலீஸ் கொலைன்னு தீர்மானமா சொல்றாங்க. போலீஸ் என்ன வேணா சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். இத பாரு, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் கரிகாலா. அந்த பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் நான் தான். பார்த்தல்ல போட்டோ, மைசூர்ல எடுத்தது. என் வாழ்க்கையிலேயே இன்பமான நாள். சின்ன வயசுலயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸ்டூடியோல கேமரா அசிஸ்டண்டா இருந்தேன். கோயம்புத்தூர் கூட்டு போய் கல்யாணம் பண்ணி அமிச்சிட்டாங்க. நாங்க ஒரு மாதிரி நாயுடு ஜாதி. கல்யாணம் ஆற வரைக்கும் பொண்ணை காட்டவே மாட்டாங்க. தெர போட்டு மறைச்சு வச்சிருப்பாங்க. நான் அவளை கல்யாணத்துக்கு முந்தி பார்க்கவே இல்லை. இஷ்டமே இல்லாத கல்யாணம். தலையெழுத்து வந்தேன். பொண்டாட்டி அதிர்ஷ்டம்னு சொன்னாங்க. நல்லா பணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணை முழுக்க அறிஞ்சுக்கிட்டு காதல் பண்ணி கல்யாணம் செய்துக்கலான்னு இருந்த ஆசைய கலைச்சாச்சு. அவளை குத்தம் சொல்ல முடியாது. அவளும் என்ன போல பையனை பார்க்காம கல்யாணம் செஞ்சவதானே. சிகரெட் பிடிக்கிறியா? ஐயா வேண்டாங்க, பழக்கம் இல்லைங்க. எனக்கு எதுவும் பழக்கம் இல்லாம தான் இருந்தது. சினிமால தீவிரமான அப்புறம் சிகரெட்டு குடி எல்லாம் சேர்ந்துகிட்டது. ஆனா பொம்பளை சமாச்சாரம் இல்ல. அங்க இங்க தமாஷ் பண்ணுவேன், ஆனா கெட்ட காரியம் கிடையாது. சினிமாலதான் உனக்கு தெரியுமே, சந்தர்ப்பங்கள் இருந்தும் வேண்டாத பொண்டாட்டி கிட்ட விசுவாசமா தான் இருந்தேன். குழந்தை கிடையாது. என்ன குறையோ யார் குறையோ கவலை இல்ல. முரளிய கூட வச்சுக்கிட்டேன். நெளிவு சுழிவெல்லாம் கத்து கொடுத்து பிற்காலத்துல அவனுக்கு வசதி பண்ணி கொடுத்துடலாம்ட்டு. ஏதோ குருட்டு அதிர்ஷ்டம் அடிச்சு பணம் நிறைய வந்துச்சு. என்ன அறியாமலேயே சேர்ந்தது. இருந்தும் நிம்மதி இல்ல, அன்பு இல்ல. பொண்டாட்டிய நகையால இழைச்சேன். அவ ஒரு மாதிரி சில சமயம் பைத்திய மாதிரி பேசிரும். என் பேர்ல எப்பவும் சந்தேகம். இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருமே அவளுக்கு கெட்டவங்க. எல்லாரும் தான் புருஷனை கொத்திட்டு போக வந்திருக்க விபச்சாரின்னு எண்ணம். தான் பேர்லயே நம்பிக்கை இல்லாம நகை பணம் புடவைன்னு அரிச்சுக்கிட்டே இருந்தா. எங்க போன, ஏன் லேட்டு, யார் கூட படுத்த, இது 3 தான் கேள்வி. அவ கேட்க கேட்க எனக்கு எரிச்சல் ஜாஸ்தியா போய் அடிக்கடி அடிச்சிருக்க கூட செய்யறேன். ஆனா பொம்பளை பக்கம் போல. எல்லாம் ஒரே மாதிரி ஒரே குழிதான்னு வெறுப்பு. வேண்டு மட்டும் பாத்துருக்கலாம், பாக்கல. அப்பதான் இந்த கிரிஜா, அதான் சுலேகாவை சந்திச்சேன்.
பார்த்ததுமே அது சிரிப்பு, பழகுன விதம், அதனுடைய அறியாம என்னவோ செஞ்சிருச்சு. சின்ன வயசுல நான் எங்க பாளையத்துல பெஞ்சு தொடச்சுக்கிட்டு இருக்கப்போ எதிர்த்தாப்புல கவுண்டர் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கும். அத பார்த்து நான் எத்தனை நாள் உருகி போயிருக்கேன்னு சொல்ல முடியாது. பணக்கார குடும்பம். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி வடக்க போய் அமெரிக்கா போயிடுச்சு. நான் அந்த முகத்தை மறக்கவே இல்ல. அந்த முகத்தை மறுபடி இந்த சுலேகாட்ட பார்த்தேன், விழுந்துட்டேன். என் கூட நல்லா பழகுச்சு. அதை வச்சு ஒரு படம் எடுக்கிறதா ஏற்பாடானாலும் அதுக்கப்புறம் அதை கல்யாணம் செஞ்சுக்கிறதா சத்தியம் செஞ்சு கொடுத்து மைசூர்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். அப்போ ஒரு கேமரா பரிசு கொடுத்தேன். அதுல எடுத்த படம் தான், வச்சுக்க அப்புறம் கழுவிக்கலாம்னு கொடுத்திருந்தேன். அது ஏன் பேச்ச மீறும்னு எதிர்பார்க்கல. ஆனா கல்யாணம் செய்யறதா தான் இருந்தேன். விஷயம் உங்க மனைவிக்கு சொல்லிட்டேன். ஒரு முரளிய கூப்பிட்டேன். முரளி ரொம்ப உஷாரான ஆசாமி. பார்ப்பா, நீ தான் உங்க அக்காவுக்கு சொல்லணும். நான் தீர்மானம் பண்ணிட்டேன். எனக்கும் வயசாயிட்டு வருது. நான் இத்தனை சம்பாதிச்சதுக்கு கொஞ்சமாவது சந்தோஷம் பார்க்கணும். இந்த பொண்ணு எனக்கு கொடுக்க போகுது. உங்க அக்கா கிட்ட சமாதானமா சொல்ல வேண்டியது உன் பொறுப்பு. எல்லா விதத்திலும் உங்களுக்கு உண்டான சௌகரியங்களை நான் குறைக்கவே போறதில்ல. அதே விஜிஆர் தான் நான். ஆனா இந்த பொண்ணை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாக்கு கொடுத்தாச்சு. ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிங்க விட்டு நான் துரத்திடுவேன் பளிச்சுன்னு சொல்லிட்டேன். முரளி போய் அத அவங்க அக்கா கிட்ட சாமர்த்தியமா சொல்லியிருக்கான். முரளி ரொம்ப கெட்டிக்காரன். எப்ப கொஞ்சம் தூரம் போலாம், எப்ப ஆரம்பத்திலேயே விட்டுலான்னு அவனுக்கு தெரியும். அவன் எப்படியோ அக்காளுக்கு சொல்லி போட்டான். அவ என்கிட்ட முரளி எல்லாத்தையும் சொன்னா. எனக்கு சம்மதம் தான், எனக்கு வேற வக்கில்ல, என்னை தள்ளி வச்சிடாதீங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். இந்த விஷயத்த நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஒப்புத்துட்டு இருப்பேன்னு. சுழுவா எப்படியோ விவகாரம் முடிஞ்சு போச்சுன்னு தோணுச்சு. ஆனா ஒன்ன தப்பு கணக்கு போட்டேன். சுலேகாவோட மனசு. கல்யாணம்னு பறந்துகிட்டே இருந்தது. படம் முடிஞ்ச உடனே வச்சுக்கலாம்னு சொன்னேன். கமுக்கமா முடிச்சிடலாம் தான் சொன்னேன். அவங்கள என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டது. அவங்கள சமாதானம் பண்ணியாச்சுன்னு சொன்னேன். அவங்களே என்கிட்ட சொல்லணும், அப்பதான் எனக்கு மனசு நிம்மதியாகும்னு சொல்லிச்சு. அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிடலாம்னு சொல்லி ஒத்தி போட்டுக்கிட்டே வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருந்தது. என் மூத்த பொண்டாட்டி ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிருச்சுன்னா அவங்க 2 பேரையும் சந்திக்கவே விடல. அது இந்த பொண்ணு மனசை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கணும். அதுவும் பூ போல மனசு, ஒண்ணுமே அறியாது, இருக்கிறதெல்லாம் பெருசு பண்ணிக்கும். அவங்க வேண்டாங்கிறாங்க, அதனாலதான் நீங்க ஒத்தி போட்டுக்கிட்டே வரீங்கன்னு ஒரு முறை சண்டைக்கு கூட வந்துருச்சு. வேற ஏதோ படப்பிடிப்புல டென்ஷன் ஆகி போய் சுலேகாவை சத்தம் போட்டேன். அதுக்கப்புறம் பம்பாய்க்கு போயிட்டுனா பார்க்க முடியல. இதெல்லாம் அது மனசுல என்ன உறுத்துச்சோ. முத நாள் தான் பாம்பேல இருந்து வரேன். அன்னைக்கு டயர்டா இருந்துச்சு, பார்க்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங் இல்ல. 2 பேரும் சந்திக்க ஏற்பாடு செய்திடலாம்னு இருந்தேன். ப்ரொஜெக்ஷன்ல சேட்டுட்ட மாட்டிக்கிட்டேன். சாயங்காலம் 3:30 மணி இருக்கும். முரளி சொல்றான், மாமா விபரீதம் நடந்து போச்சு, போய் பார்த்தேன்னு. சற்று நேரம் தயங்கினார். குரல் கம்மி போய், என் கண்ணு இல்ல, அது வேற யாரோ. முகமெல்லாம் வீங்கி போய், இல்ல அது வேற யாரோ. சுலேகா உசுரோட இருக்கா. அந்த மாதிரி அழகுக்கு அழிவில்ல, பைத்தியக்காரன் தான். ஒரு பொண்ணோட மனசு சரியா புரியாம சின்ன விஷயங்கள் எல்லாம் அதுக்கு முக்கியம்னு தெரியாம போயிடுச்சு. விஜிஆரின் ஸ்டீரிங் நனையும்படி அழுதார். எனக்கு பரிதாபமாக இருந்தது. கண்ணை துடைத்துக் கொண்டு, போலீஸ்காரங்க என்ன வேணா சொல்லுவாங்க, கண்டுக்காத. அந்த மாதிரி புஷ்பத்தை யார் கொலை செய்வாங்க? யாரு? தற்கொலைதான் அது. அதான் நீ போன் பண்ணப்போ போலீஸ் பெயில் கேட்டா கூட கொடுக்க தயாரா இருந்தேன். உன்னை போய் சந்தேகப்படுறது ரொம்ப முட்டாள்தனம். நீ சொல்லி கொடுத்தது தமிழ்ல கட்டாயமா அது திக்கி திக்கி பேசும் பாரு. அதுக்கே என்னோட எல்லா சொத்தையும் எழுதி கொடுக்கலாம். ஏதோ சொன்னியாமே தங்க மீன், அதை சொல்லிட்டே இருக்கும். தங்க மீனை கேரளத்துல தண்ணியில கொண்டு விடுறேன்னு. அதுக்கு 2 ரூம் வச்சு ஒரு வீடு போதுமா. தினம் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அம்பலமோ ஏதோ சொல்லும், அங்க போகணுமா. 8 பிள்ளை பெத்துக்கணுமா. அத்தனையும் ஆண் பிள்ளை தானா. போஸ்ட்மார்ட்டத்துல கண்டுபிடிச்சாங்களாமா அது பிரெக்னெண்டா. தெரியாதியா? இருந்தா என் பிள்ளை. போஸ்ட்மார்ட்டத்தின்படி தற்கொலை இல்லங்கிறாரு இன்ஸ்பெக்டர். தப்பு. அதை யாரும் கொலை செய்யல. நான் தான் அதனோட தற்கொலைக்கே காரணம். அந்த போட்டோக்களை நீ காட்டு, பரவாயில்ல. எனக்கு காப்பி மட்டும் வேணும். வெளியே தெரிஞ்சா பரவாயில்ல. உன்னுடைய ஒரே சந்தோஷ வாரம் மைசூர் என்னுடையது. அது உன்னை எங்க டிராப் பண்ணணும்? பாண்டியன் ராத்திரி 10 மணி வரை நான் சொன்னதை குறுக்கிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். போட்டோவை போலீஸ்ட கொடுக்கலாம்னு சொன்னாரா? ஆமா சார், ஒரே செட்டு காப்பி கேட்டாரு, அவ்வளவுதான். அது ஒரு கொலை இல்லைன்னு தோணுது. கொலைதான், அத பத்தி சந்தேகமே இல்ல. ஆனா விஜிஆர் செய்யல, சொல்ல முடியாது. மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம். முதல்ல உங்க மேல லேசா சந்தேகம் வந்துச்சு. இல்ல அப்புறம் விஜிஆர் நினைச்சேன். அன்லக்கி. அதுக்கப்புறம் அந்த முரளி, ஏன் அந்த ஒய்ஃப், ஏன் சேட்டன், கட்டட வேலைக்காரர் சொல்றத நம்பினா கொல்ல வந்தவன் சிகப்பு சட்டை போட்டுட்டு வந்திருக்கான். உங்க கூட ஆக்ட் பண்ண அத்தனை பேரையும் கண்டுபிடிச்சு விசாரிக்கணும். அவங்களுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்க முடியும்? காரணம் இருக்கிறவர் நீங்க ஒருத்தர் தான். ஆளை வச்சு செஞ்ச கொலையா இருந்தா அவங்கள ஒருத்தன் அந்த மாதிரி அடியாளா இருக்கலாம். ஆளை வச்சா யாரு? நான் இப்ப ஒருத்தரையும் சந்தேகப்படல. 4 பேருக்கு மோட்டிவ் இருக்கு. 4 பேரா? விஜிஆர் அல்லது விஜிஆரோட மனைவி அல்லது மச்சான் முரளி அல்லது சேட்டன். விஜிஆர் உங்ககிட்ட கண்ணுல தண்ணி விட்டு அழுததும் மாய்மாலமா இருக்கலாம். விஜிஆருடைய மனைவிக்கு சக்களத்தியா வரப்போறான்னு ஆத்திரம் இருக்கலாம்.
முரளிக்கு மாமன் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அக்காளுக்கும் அவன் மூலமா தனக்கும் வர சொத்து எல்லாம் போயிருமேன்னு வெறுப்பா இருக்கலாம். சேட்டன்கிறவன் சேட்டன் இல்லைன்னு தெரியுது, காதலனா இருக்கலாம். அவ மேல ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் செய்துக்கிறதா இருந்திருக்கலாம். இன் அதர் வேர்ட்ஸ் மறுபடி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம். என்று பெருமூச்சு விட்டார். இன்னும் எத்தனை வேலை இருக்குது, எத்தனை விசாரிப்புகள், எத்தனை பேரை தேடி போகணும். நிச்சயமா தெரிஞ்சது ஏதும் இல்லையா சார்? ஒன்னே ஒண்ணு, சுலேகா கொலை செய்யப்பட்டிருக்கான்றது மட்டும்தான். எனக்கு ஏதும் சொல்ல முடியவில்லை. இன்னொன்னு ஏறக்குறைய நிச்சயம், 10 மணிக்கு ஒருத்தன் டிஸ்கோ சட்டை போட்டுட்டு வந்திருக்கான். அவன் யாரால ஏவப்பட்டவன்? அந்த பொண்ணுடைய கடந்த காலம் என்ன? ஐயோ, பிரம்மாண்டமா இருக்குது வேலை. காலையில ஸ்டூடியோல அவங்க கூட ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்துக்கிட்டவங்க, கேமராக்காரங்க, ஏற்பாடு பண்ணவங்க அத்தனை பேரையும் பார்த்தாகணும். பிஜிஆர, அவர் மனைவிய, முரளிய, பாலச்சந்திரன, ஜீவா, பிளாஸ்டிக் நிறைய டீ எடுத்து வந்துரு. ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வந்துரு. டிசி போன் செஞ்சாரா? சினிமாக்காரங்க கேஸ் பரபரப்பா இருக்கும், எல்லாரும் வந்துருவாங்க. சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஒரு ஸ்வேகா நிருபர் சக்கரத்தை சற்று விடுபட்டு பூட்டி விட்டு உள்ளே தாராளமாக நுழைந்து, என்ன ஏதாவது சிக்கிச்சா என்று நோட்டு புத்தகத்தை விடுதலை செய்தார். எங்ககிட்ட எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்ல. கேஸ் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்குன்னு போடலாங்களா? சொல்லலாம். என்ன கோட் பண்ணாதீங்க, பேர் போடாதீங்க. எங்க டிசி வருவார், அவர் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எடுத்துக்குங்க. என்ன விட்டுடுங்க. தற்கொலை இல்ல கொலைன்னு நான் சொன்னதா போட்டுட்டு அவர் என்ன காய்ச்சிட்டாரு. எதுக்காக அவசரப்படுறீங்கன்னு. இது தற்கொலையா கொலையா? என்ன வேணா இருக்கலாம். என்ன பாண்டியன், ரொம்ப டிப்ளமேட்டிக் ஆயிட்டீங்க. நிலைமை அப்படி. சுலேகாவை பத்தி பயோகிராஃபி எல்லாம் வச்சிருக்கோம், தேவைங்களா? பேப்பர்ல போடுவீங்களே, படிச்சுக்கிறேன். சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இவர் தானே கரிகாலன் என்று என்னை கண்ணாடி வழியாக பார்த்தார் நிருபர். அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல. அப்ப இவர் இல்லையா? அதெல்லாம் இன்னும் தெளிவா தெரியல. யாரையும் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? இல்ல. நாளைக்கு பண்ணிருவீங்களா? சொல்ல முடியாது. பத்திரிகைக்காரர் ஏமாற்றத்துடன் குற்றவாளியாக இல்லாததே என் தப்பு போல என்னை பார்த்துவிட்டு, காலையில வரவா? ஏதாவது பாசிட்டிவா இருக்குமா என்றார். வாங்க கரிகாலன், நீங்க ரூமுக்கு போங்க. நாளைக்கு சாயங்காலம் 7 மணி சுமாருக்கு வாங்க. நாம ஒரு மாதிரி ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணலாம். நாளைக்கு கண்டுபிடிச்சிருவீங்களா? நாளைக்கா? உங்க சினிமால வர மாதிரி திடீர்னு ஒரு தாடி சாமியார் வந்து நான் தான் செஞ்சேன்னு குற்றத்தை ஒப்புத்துக்கிட்டாதான். ராத்திரி அறைக்கு திரும்பி வந்த போது குழாயில் தண்ணீர் வருகிறது என்று சொன்னார்கள். பக்கெட்டில் நிரப்ப சென்ற போது அருணா பிரிண்டர்ஸ் விசாரித்தார். என்னங்க, உங்களை விட்டாங்களா? என்ன பிடிச்சாதானே விடுறதுக்கு. அப்போ உங்களை எதுக்காக போலீஸ் கூட்டு போனாங்க? விட்னஸுக்கு. சுலேகாவை கொன்னது கூட அந்த ஒரு ஆளு கூட இருந்தவன் தான் சொல்றாங்க. அண்ணன்னு கதை பண்ணிட்டு இருந்தானா? அருணா பிரிண்டர்ஸ் ரோஸ் காகிதத்தில் யாரோ கல்யாணம் பண்ணி கொள்கிறதாக அச்சடித்துக் கொண்டிருக்க, நான் கிணற்றடியில் குளிராக இருந்தாலும் உட்கார்ந்து குளித்தேன். சோப்பு தேய்க்கும் போது, உடல் நனைக்கும் போது, துடைக்கும் போது, உடுக்கும் போதெல்லாம் சுலேகாவின் குழப்ப கேஸ்தான். கொலை, தற்கொலை, சிவப்பு சட்டைக்காரன், 10 மணி, கட்டட வேலை, குருவி என்று தொடர்பில்லாத எண்ணங்கள் மூளைக்குள் சுற்றின. அவ்வப்போது பளிச்சென்று அந்த நீல முகம் தென்பட்டது. எதை பிடிப்பதற்காக கைகளை இறுக்கினாள்? விஜிஆர் சொன்னதை பாண்டியன் நம்புகிறாரா இல்லையா? என்னையே சந்தேகப்பட்டியலில் இருந்து இன்னும் நீக்கி இருப்பார் என்று தோன்றவில்லை. அவர் பழக்கமே அப்படித்தான் போலும். போலி, கவர்ச்சி இல்லாத ஆனால் பொறுப்பான ஒழுங்கான அணுகுமுறை. நாளைக்கு ஸ்டூடியோவுக்கு போய் என்னுடன் ஸ்கிரீன் டெஸ்டுக்கு வந்த அத்தனை பேரையும் விசாரித்து அணு அணுவாக முன்னேறி. யார்? ராத்திரி அச்சாபீஸ் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க என் எதிர்காலத்தை யோசித்தேன். யூனிட்டில் என் வேலை தொடருமா? இப்போது நிச்சயம் தடைப்பட்டுத்தான் இருக்கும். இன்னும் எத்தனை நாட்களுக்கு பின் அவர்கள் பழைய நிலைக்கு வருவார்கள்? சுலேகாவின் மரணத்தை எவ்வளவு விரைவில் மறக்கப் போகிறார்கள் அல்லது மறந்து விடுவார்கள்? இன்றோ நாளையோ என்றாவது மறந்துதானே ஆக வேண்டும். மறந்து போய் மறுபடி ஒரு சந்தர்ப்பம் வந்து விஜிஆருக்கு கதை சொல்ல என் தங்க முடிச்சை அவிழ்க்க வேண்டும். கதாநாயகன் SSLC படிச்சுட்டு வேலை கலையறான். நல்ல சுபாவம். இல்ல BA முதல் வருடத்தோட நிறுத்திட்டு சென்னைக்கு நம்பிக்கைகளை துரத்திக்கிட்டு வரான். அந்த தங்க முடிச்சு என் கனவுகளில் கலந்து என் கதையாகவே மாறி அதில் சுலேகா ஒருபுறம் நிற்க, சேட்டன், விஜிஆரின் மனைவி, முரளி எல்லோரும் எதிரே அவளை நோக்கி குறிவைத்து ஒரே சமயத்தில் சுட, விழுந்தவள் தரையிலிடப்பட்ட மீன் போலத்தான் துடித்தாள். அவளை பார்க்க வாசலில் இருந்து தூரத்தில் கேரளத்தில் கொல்லம் வரை ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். எல்லோரும் அதே தக்காளி வர்ண டிஸ்கோ சட்டை போட்டிருக்கிறார்கள். அருகே வாலாட்டி கொண்டிருந்த நாய் கூட அதே மாதிரி சின்னதாக சட்டை போட்டிருந்தது. பாண்டியன் மட்டும்தான் அவள் அருகில் போய் இது கொலை இல்லை தற்கொலை என்றார். சைக்கிள் பால்மணி அடிக்க எழுந்து விட்டேன். 10 மணிக்கு டப்பிங் ஸ்டுடியோ போயிருந்த போது கூர்க்கா மட்டும்தான். ஒன்னும் கிடையாது, எல்லாம் விஜிஆர் கேன்சல் பண்ணிட்டார் என்றான். பஸ் பிடித்து பவர் ஹவுஸில் இறங்கி டென்னிஸ் கோர்ட் மார்க்கமாக விஜிஆர் வீட்டுக்கு போனேன். 2 போலீஸ் ஜீப்புகள், ஒரு போலீஸ்காரர் வாசலில் ரேடியோவுடன் நின்று கொண்டிருந்தார். நான் உள்ளே போக தலைப்பட்ட போது கான்ஸ்டபிள் தடுத்து நிறுத்தினார். பாண்டியன் இருக்காருங்க, டிசி வந்திருக்காருங்க. நான் உள்ள போலாமா? நீங்க யாரு? கரிகாலன், இந்த கேஸோட சம்பந்தப்பட்ட வந்தாங்க. பாண்டியன் என்ன வர சொல்லிருக்காரு. போய் பாருங்க.
வராந்தாவில் அந்த ஊஞ்சலின் அருகில் 4-5 கான்ஸ்டபிள் நின்று கொண்டிருக்க திறந்திருந்த கதவருகில் பெரிய அதிகாரி போன் செய்ய பக்கத்தில் பாண்டியன் மௌனமாக நின்று கொண்டிருந்தவர் நான் வணக்கம் தெரிவித்ததை மௌனமாக வாங்கிக் கொண்டார். எதிரே சற்றே தீவிரமான முகத்துடன் விஜிஆர், அவர் மனைவி முரளி மூவரும் இருந்தார்கள். நான் அருகே செல்ல டிசி அவர்தான் போலும். போன் முடிந்து வந்தவர், சார் நீங்க ப்ரொஜெக்ஷன்ல தானே இருந்தீங்க? ஆமா. நான் என்ன லாலுயாவன்? சோகன் லால். அவன் கூட பிசினஸ் பேசிட்டு இருந்தேன். அவனுக்கு ஹிந்தி படத்தை போட்டி காட்டுக்கிட்டு. முரளி நீங்க? நானும் மாமா கூட தான் இருந்தேன். நான் தானே ப்ரொஜெக்ஷனே ஏற்பாடு பண்ணது. அம்மா நீங்க? எனக்கு அவள் முகத்தை பார்க்க பதற்றமாக இருந்தது. ஈஹி என்று சிரித்தாள். சிரிக்காதம்மா, அவங்க கேள்விக்கு பதில் சொல்லு என்றார் விஜிஆர். என்ன கேக்குறாங்க? ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு நீங்க எங்க இருந்தீங்க? மறுபடி ஈஹி என்று சிரித்து, சிரிப்பா இல்ல ஏதோ ஒரு நரம்புத்தனமான கோளாறு போலத்தான் பட்டது. எனக்கு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே ஒண்ணுதான். இதே வீடு, இதே கண்ணாடி ஊஞ்சல். 10 மணிக்கு எங்க இருந்திருப்பேன்? பூஜை ரூம்ல, இல்ல சமையல் அறையில, தோட்டத்துல, இல்ல மாடியில பாத்துட்டு. காம்பவுண்ட் தாண்டி 3 மாசம் ஆச்சு. அதுவும் இவர் வேற அந்த பொம்பளைய பட்டி கட்டிக்கிட்டதா சேரி வந்துச்சா, அதுக்கப்புறம் கொஞ்ச நஞ்சம் கூட வெளியே போறதும் போயிடுச்சு. டிசியும் பாண்டியனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்ப வீட்டுலதான் இருந்தீங்கன்னு சொல்றீங்க. முரளி, உங்களை அன்னைக்கு ப்ரொஜெக்ஷன்ல பார்த்தவங்க யாராவது கராபரேட் பண்ணுவாங்களா? நிச்சயம் சார். விஜிஆருக்கும் 2 பேரும் ஒன்னா தானே இருந்தோம். ப்ரொஜெக்ஷன் போது இருட்டா இருக்கும்ல. நீங்க என்ன சொல்றீங்க? சும்மா ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிறேன், அவ்வளவுதான். விஜிஆர், இதை பாருங்க, நீங்க என்னையே சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. தற்கொலை போய் கொலைன்னு தப்பா எடுத்துக்கிட்டு ஏன் எங்க உசுர வாங்குறீங்க? மிஸ்டர் திவாகர், டெப்டி கமிஷனரே வந்திருக்கீங்க, உங்களுக்காவது தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கண்ணாப்பினான்னு கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் போலீஸ்க்கு உரிமை இருக்குதா சார்? டிசி பொறுமையாக, யார் உங்க மேல குற்றம் சொன்னாங்க? உங்ககிட்ட சில தகவல்கள் கேட்கிறோம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா? இருக்குங்க. உங்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கே உரிமை இருக்கு. உங்க ஒய்ஃப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாது. அதான் நாங்களே வந்திருக்கோம். நீங்க இந்த கேஸ எங்க கோணத்துல இருந்து பாருங்க. அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கிறதுல சந்தேகமே இல்ல. கொலை செஞ்ச ஆளை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணணும். அதான் எங்க கடமை. அதுக்கு முன்னாடி ஏராளமான எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும். இதுல அதிகம் தாமதமான குற்றவாளி தப்பி ஊரை விட்டு மாநிலத்தை விட்டு ஓடி போக கூட சான்ஸ் இருக்கு. அவசரப்பட்டு அரெஸ்டும் பண்ணக்கூடாது. எங்க நிலையை யோசிச்சு பாருங்க. எங்க கூட ஒத்துழைக்கிறதா இருந்தா சரி, இல்லைன்னா செஷன் 120 வச்சுக்கிட்டு உங்களை ஸ்டேஷனுக்கு வரவழைக்கணும்னாலும் சரி. எப்படி சௌகரியம் என்றவர் சற்று கோபப்பட்டிருப்பது தெரிந்தது. விஜிஆர் நெற்றியை சுருக்கி கொண்டு யோசித்தார். சார், கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு போங்க. மறுபடி தொந்தரவு இல்லாம இருந்தா சரிதான். பாண்டியன் காத்திருந்தவரை போல கேள்விகளை தொடங்கினார். ப்ரொஜெக்ஷன் ரூம்ல இருந்திருக்கீங்கன்றதுக்கு சாட்சி சொல்லக்கூடியவங்க பேர் சொல்ல முடியுமா? இதோ முரளி, இல்ல சேட்ட கேளுங்க. முரளி, உங்களுக்கும் சேட்டும் தானா? இல்ல, ஆம். யூனிட்ல என்ன பார்த்த பல ஆளுங்க இருக்காங்க. தாமோதர், சசிதரன் பிள்ளை. ப்ரொஜெக்ஷன்ல நீங்க எடுத்த படத்தை யாருக்கோ போட்டு காட்டினீங்க தானே என்றார் கமிஷனர். ஆமா. எத்தனை மணி நேரம் படம்? 2.5 மணி நேரம். இருட்டுல நடுவுல எழுந்து போயிருக்கலாம் இல்லையா? யாரு? யாருமே. எதுக்காக எழுந்து போனோம்? அது அப்புறம் பாத்துக்கலாம். எழுந்து போலாமா இல்லையா? நான் எங்கேயும் எழுந்து போல. சேட்டு பக்கத்துல தொணன்னு பேசிட்டு தான் இருந்தான். முரளி, நீங்க? பின்னாலேயே மாமாவுக்கு பின்னாலே உட்கார்ந்துருந்தேன். அப்படியா? விஜிஆர், நீங்க எப்பவாவது திரும்பி முரளி கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? பேசினா முரளி? பேசலைங்க மாமா. பாண்டியன் சட்டென்று விஷயத்தை மாற்றினார். உங்க சொத்து எல்லாத்தையும் உங்க பேர்ல தானே வச்சிருக்கீங்க? ஆமா. எப்பவாவது உங்க சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசியிருக்கீங்களா? யாருக்கு? உங்க மனைவிக்கு, முரளிக்கு? பேச்சு வந்துச்சு. அதுக்கெல்லாம் சமயம் இல்ல. இது எதுக்கு இப்போ? சுலேகாவை கல்யாணம் செஞ்சுக்கிறதா இருந்தீங்கல்ல, அவளுக்கு சொத்து எழுதி வைக்கிறத பத்தி பேச்சு வந்ததா? அவ ஒண்ணுமே என்ன கேட்கல. அவ இல்ல, அந்த பாலச்சந்திரன். ஆமா, அவன் கேட்கத்தான் கேட்டான். சரியா ஞாபகம் இல்ல. ஞாபகப்படுத்துறேன் இன்னைக்கு. அந்த ஆளே சொன்னாரு, சுலேகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா பெரும்பாலும் உங்க ப்ராப்பர்ட்டி முழுக்க அவ பேருக்கு எழுதி வைக்கணும்னு கேட்டானா. அதுக்கு நீங்க சம்மதிச்சிங்களா? சம்மதிச்சாரு என்றாள் மனைவி திடீர் என்று. சும்மாரு, சம்மதிச்சிருக்கலாம். ஆனா அதை நான் சீரியஸா யோசிக்கல. ஒரு விதமான மோகத்துல இருந்ததுனால என்ன வேணா சொல்லிருக்கலாம். அதெல்லாம் இல்லன்னு தீர்ந்து போச்சு. போயிட்டாலே, தற்கொலை பண்ணிக்கிட்டாலே. இத பாருங்க, என்னென்னவோ பேசுறோம், யார் யார்கிட்டயோ என்னென்னவோ வாக்கு கொடுக்குறோம். இது போல இந்த கேஸுக்கும் அதுக்கும் என்ன தொடர்புன்னு எனக்கு விளங்கல. அவ போயிட்டா. அவளை கல்யாணம் செஞ்சுக்கிறதா இருந்தேன். பொண்டாட்டி சம்மதம் கேட்டா, இவளும் சம்மதிச்சா. 2 பேரும் மீட் பண்றதுக்குள்ள போயிட்டா. அவ்வளவுதாங்க. விஜிஆரின் மனைவி லேசாக சிரிக்க ஆரம்பித்தாள். சிரிப்பு நிற்காமல் தொடர்ந்து பெரிதாகி ஹாஸ்யம் இல்லாத வெறி சிரிப்பாக பரிணமிக்க முரளி அவள் அருகே சென்று, அக்கா அக்கா நிறுத்து நிறுத்து, என்ன இது என்று கன்னத்தில் தட்டினான். சம்மதிச்சேன். அதுக்குள்ள மறுபடி சிரிப்பு. கடவுளே பார்த்து அவளை அழைச்சிட்டு போயிட்டாரு. எனக்கு கிடைச்சல் நினைச்சா அதான் அது ஆகும். எனக்கு கெடுதல் நினைச்சா அதான் ஆகும். கட்டின பசு மாதிரி வீட்டோட இருக்க மனைவிக்கு துரோகம் பண்ண நினைச்சா. எப்போது சிரிப்பு அழுகையாக மாறியது என்று தெரியவில்லை. முரளி அவளை அழைத்து செல்ல விஜிஆர், அவ்வளவுதானே, ஏதாவது இன்னும் கேட்கணுமா? கமிஷனர் பாண்டியன், அப்புறம் பாத்துக்கலாம் என்றார். இருவரும் மெல்ல வெளியே வரும்போது பாண்டியன் என்னை கவனித்தார். இங்க இருக்கீங்களா சார்? இவர்தான் நான் சொல்ல கரிகாலன்.
உதவி கமிஷனர் என்னை ஒருமுறை பார்த்துவிட்டு, இவரை வர சொல்லியிருந்தீங்களா என்றார். இல்லைங்க, என்ன கரிகாலன், ஏதாவது புதுசா இருக்கா? இல்ல சார், சும்மா பார்த்துட்டு போலான்ட்டு. சாயங்காலம் 7-7:30 வாங்க, நான் ஸ்டேஷன்ல இல்லைனாலும் காத்துருங்க. பெரிய அதிகாரி காரில் ஏறிக்கொள்ள அவருக்கு சல்யூட் அடித்துவிட்டு தன்னுடைய ஜீப்பில் ஏறிக்கொண்டு சென்றார். முரளி என்னை பார்த்து, கரிகாலன் ஒரு நிமிஷம் என்றான். என்னங்க, போலீஸ்ல உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு தந்தாங்களாமே, மாமா சொன்னாரு. விஜிஆர் என்னை கவனிக்காமல் மாடிக்கு சென்றதன் காரணம் அலட்சியமில்லை, அலுப்பும் தூக்கம்தான் என்று தெளிவாக தெரிந்து மனைவி தொடர்ந்தாள். முதல்ல என் மேல சந்தேகப்பட்டாங்க. எப்படி? யார் மேலேயும் சந்தேகப்படலாம், ஒவ்வொருத்தரா விசாரிக்க போறாங்க. அது என்ன சட்டன்னு கேட்டுட்டே இருந்தாங்களே. அங்க போயிருந்த ஆளு ஸ்டூடியோல ஸ்கிரீன் டெஸ்ட்ல கொடுத்தாங்களே, அந்த மாதிரி சட்டை போட்டுட்டு இருந்தானா. ஓ, அதுதான் லிஸ்ட் கேட்டாரா? யார் யார் ஸ்கிரீன் டெஸ்ட் கொடுத்தாங்கன்னு பட்டியல் கேட்டாரு. கொடுத்துருக்கேன். பாவம், இப்ப அந்த ஆளுங்களெல்லாம் போய் சத்தாய்க்க போறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னவோ இது தற்கொலை தான் படுது. அவளை கொலை செய்யற அளவுக்கு யாருக்கும் விருப்பம் இல்ல. நான் இந்த அலங்கார ஹாலை சுத்திலும் பார்த்தேன். விஜிஆர் கல்யாண போட்டோல எவ்வளவு இளமையா இருக்காரு. கேடயங்கள், விழாக்களோட போட்டோக்கள். இந்த போட்டோ பாருங்க, இது யாரு? நான் தான். அடையாளம் தெரியல? ரொம்ப எங்க இருக்கீங்களே, பட்டாளத்தில் இருந்திருக்கீங்களா? பட்டாளம் இல்ல, கடற்படை. அதுல ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல இருந்தேன். பாகிஸ்தான் போது மாமா தான் யூனிட்டை பார்க்கணும்னு கமிஷன் முடிஞ்சு உடனே கூப்பிட்டு வந்துட்டாரு. தொடர்ந்து இருந்திருந்தேன்னா இந்நேரம் கமாண்டர், ஏன் கேப்டனா கூட ஆயிருப்பேன். அந்த போட்டோவில் முரளி வெண்மை சீருடையில் ஷோக்காகத்தான் இருந்தான். தாடி வைத்திருந்ததால் அடையாளம் கண்டு கொள்ள கஷ்டமாக இருந்தது. சாப்பிட்டு போங்க. இல்லைங்க, மற்றொரு சந்தர்ப்பத்துல எல்லாரும் மறந்தப்புறம் வரேங்க. எதுக்கு வந்தீங்க இப்போ? டப்பிங் ஸ்டுடியோ போயிருந்தேன். எல்லா வேலையும் அப்படியே நிக்குது. எப்போ பழையபடி தூங்கும்? படம் நின்று போயிட்டதுனால என் மாதிரி ஆளுங்களுக்கு இன்னும் தேவை இருக்குமா? ஏன் தேவையில்லாம அவ செத்து போனதுல எல்லாருக்கும் வருத்தம் தான். அதுக்காக வேலை தடப்படக்கூடாது. மாமாட்ட சொல்லிட்டேன். நாளையில இருந்து எல்லாம் தொடங்கிடும். நீங்க வாங்க. சாயங்காலம் போலீஸ்காரங்களுக்கு அனாவசியமா பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க. எல்லாரையும் சந்திப்பானுங்க. வரட்டுங்களா? பெரியவரை பாத்துக்கோங்க, ரொம்ப நொந்து போயிருக்காரு. வாஸ்தவம் தான். 2 நாளா எப்படி மெலிஞ்சிட்டாரு பாருங்க. அப்புறமா பாக்கலாம் நாளைக்கு. புறப்பட இருந்தவனை போலீஸ்ல ஏதாவது தொந்தரவு பண்ணாங்கன்னா சொல்லுங்க. இல்லைங்க, அவங்களால ஒரு தொந்தரவும் இல்லைங்க. பாண்டியங்கிறவர் ரொம்ப துடியா இருக்காரு, கண்டுபிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். மத்தியான வெயிலில் வெளியே வந்த போது அந்த வீட்டை திரும்பி பார்த்ததில் பால்கனியில் பாதி சுருட்டப்பட்ட பச்சை தட்டியின் நிழலில் நின்று விஜயாரின் மனைவி என்னை பார்த்து சிரித்தாள். 7 மணிக்கு போலீஸ் நிலையத்துக்கு போன போது பாண்டியன் அங்கே இல்லை. எப்போது வருவார் என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. 8 அடிக்கும் வரை காத்திருந்து அப்புறம் வரேன்னு சொல்லுங்க என்று புறப்பட்ட போது ஜீப் வந்து நிற்க களைத்து போன பாண்டியன் இறங்கினார். தலை தொப்பியை கழட்டிக்கொண்டு நெற்றியை கைக்குட்டையால் துடைத்துக் கொண்டு, ஏயா சசிதரன் பிள்ளைங்கிறவர் வந்தாரா? நீங்களா? வாங்க உட்காருங்க. என்ன சார், ஏதாவது தெரிஞ்சுதா? அதுக்குள்ள தெரிஞ்சிருமா என்று உடனே டெலிபோன் செய்து காத்திருக்கும் போது, யோ அந்த கேஸ் டைரியை கொண்டா என்றார். நான் உட்கார அவர் டெலிபோனில், சார் பாண்டியன், ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் 2 பேர் 10 மணி சுமாருக்கு அந்த சட்டை போட்டிருந்த ஆளை பார்த்திருக்காங்க. மறுமுனை பேச்சு கரகரவென்று இருந்தது. 9 பேர் சார். எல்லா அட்ரஸும் கிடைச்சிருச்சு. ஒருத்தரையா விசாரிக்கணும். 4 பேர் ஆயிருக்கு. யாருக்கும் நேரா மோட்டிவ் கிடையாது. ராம்னு ஒருத்தர் காஸ்டியூமர் இருக்கலாம் சார். இல்ல, நிச்சயம் அந்த முடிவுக்கு வர முடியாது. இன்குவெஸ்ட் ரிப்போர்ட் கொஞ்சம் மையமா தான் இருக்குது. இன்ஜுரி லிஸ்ட் இருக்குது. தற்கொலையா இருக்கலாம்னு சொல்லியிருக்கு. சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் நான் தாங்க. கொஞ்சம் சந்தேகம் இருந்ததுன்னுட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க. இல்ல, இன்னும் இல்ல. எஸ் சார் என்று ஆத்திரத்துடன் போனை வைத்தார். முகம் சற்று சிவந்திருந்தது. பேஜாரியா? எங்கிருந்து அரெஸ்ட் பண்ணுவேன்? ஒன்னும் தெளிவா இல்ல. இன்னும் எத்தனை பேர் பாக்கி இருக்கு? கரிகாலன், இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நீங்க நாளை காலையில வெயிட் மினிட், உங்களை நான் ஒரு விஷயம் முக்கியமா கேட்கறதுக்கு கூப்பிட்டுருந்தேன். என்னது? நான் காத்திருந்தேன். அவர் கண்கள் சற்று சோர்வோடு தூக்கமின்மையை காட்டின. ஏதோ டிஸ்கஷன் பண்ணும் நீங்க. அதுக்கு இன்னும் வேலை வரல. பேசாம கேஸ க்ளோஸ் பண்ணி தண்டிடலாமான்னு தோணுது. இழுபறி. அவங்க யாரும் இல்லைங்களா? எவங்க? நீங்க சொன்னீங்களே, விஜிஆர், மனைவி, முரளி, பாலச்சந்திரன். யாரையும் பின் பாயிண்ட் பண்ண முடியல. பாலச்சந்திரன் எப்படி? அந்த ஆளை துருவி கேட்டேன். மோட்டிவ் இருக்கு, ஆனா அவன் கொச்சியில இருந்ததுக்கு சரியான ஆதாரம் இருக்குது. கேரளா டிஸ்ட்ரிபியூட்டரை சந்திச்சப்போ பேசினப்போ அவங்களே தான் அனுப்பிச்சிருக்காங்க. டெலிபோன் மூலமா வெரிஃபை பண்ணிட்டேன். வேலைக்கார பொண்ணை ஏன் அழைச்சிட்டு போனானா? வீட்டு வேலைக்காக கேரளத்திலிருந்து கொண்டு வந்த பொண்ணு. ரொம்ப நாளா தான் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்துச்சான். இந்த சந்தர்ப்பத்துல கூப்பிட்டு போயிருக்கான். அதெல்லாம் சரியா தான் இருக்குது. சுலேகாவை தனியா விட்டுட்டான். நாய் இருக்குது. ராத்திரி வீடு கூட்டி வேலை செய்யற இன்னொரு வேலைக்கார பொம்பளை படுத்துக்க வர சொல்லியிருக்கான். சுலேகா தான் போயிட்டு வான்னு சொல்லிச்சான். மேலும் ஞாயிற்றுக்கிழமை உங்களை தனியா சந்திக்கிறத விரும்பி இருப்பாங்க போல இருக்கு. என்னவோ உங்ககிட்ட சொல்றதுக்கு. சற்று நேரம் மௌனத்துக்கு பிறகு, கொலைய செஞ்சது ஒரு அடியாள். சிவப்பு சட்டை போட்டுக்கிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு செஞ்ச கொலை. சட்டையில இருக்குது சூட்சுமம். இந்த சட்டைய எப்ப வாங்கிட்டீங்க? முன்னே கொடுத்துட்டாங்க. அதை திரும்ப வாங்கிக்கல. இந்த ஸ்கிரீன் டெஸ்ட்டுக்கு பிள்ளைதான் ஏற்பாடு பண்ணாரா உங்களுக்கு? முரளி சார். அளவெடுத்து தச்சாங்களா? இல்ல, சுமாரா பொருந்தும்படியா காஸ்டியூம்ல இருந்து கொடுத்தாங்க. ஸ்கிரீன் டெஸ்ட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் அதே மாதிரி சட்டை? ஆமா. எல்லாரும் துணை நடிகருங்க. நீங்க ஒருத்தர் தான் கதாசிரியர்.
அந்த ராவ் எத்தனை சட்டை செஞ்சாருன்னு கேட்டு வச்சுக்கணும். டெஸ்ட் எடுக்க வந்தாங்களே, அவங்கள யூனிட்ல முன்னாடி பாத்திருக்கீங்களா? யூனிட் சேர்த்தவங்க தான். எதுக்கு இதெல்லாம் கேட்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. எப்படியாவது இவங்க 4 பேர்ல ஒருத்தரை சம்பந்தப்படுத்தும்படியா ஒரு துப்பு கிடைச்சா போதும். கிடைக்கலையே, எங்கேயோ எதையோ பண்றேன். 10 மணிக்கு ஒரு ஆள் சோப்பு சட்டை போட்டுக்கிட்டு அங்க போய் காரியத்தை முடிக்கிறான். டிஸ்கோ சட்டை, அத்தனை பேரும் அதே சட்டை. எல்லாரையும் விசாரிச்சிட்டீங்களா? இல்ல, ஆனா அவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன்? நாய் என்ன பண்ணுச்சு? நாய் எதிர்த்திருக்காதா? இல்ல. அந்த நாயை கட்டி போட்டுட்டு போறப்போ விடுதலை செஞ்சுட்டு போயிட்டானா? இல்ல. தெரிஞ்ச ஆசாமியா? தெரிஞ்சவனா மறுபடி நீங்க, விஜிஆர், பாலன், முரளி சுத்துது. விஜிஆருக்கு மோட்டிவ் பத்தாது. சரி, விஜிஆர் நாங்க கிளம்புனது என்ன சொன்னாரு? அவர் பாட்டுக்கு மாடிக்கு போயிட்டாரு. முரளி போலீஸ் தொந்தரவு கொடுக்குறாங்களான்னு விசாரிச்சாரு. அந்த அம்மா அவங்க மாடியில நின்றுட்டு இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தரும் ஒன்னையும் சொல்லலையா? முரளி கடற்படையில கொஞ்ச நேரம் ஆபீசரா இருந்ததா சொன்னாரு. என்னவா இருந்தாராம்? ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் என்னவோ சொன்னாரு. அது முடிஞ்சப்புறம் விஜிஆர் வீட்டுல கூட்டி வச்சுக்கிட்டாராம். விஜிஆர் சொத்து பூராவே லிமிடெட் கம்பெனியாக்கி 3 பேருக்கும் ஷேர் பங்கிட்டு கொள்ற மாதிரி ஒரு திட்டம் இருந்திருக்கு. மனைவிக்கும் மச்சானுக்கும் 2ஆம் கல்யாணத்துல பெரிய ஏமாத்தம். அவளை கொல்றதுக்கு வலுவான காரணம் இருந்திருக்கு. ஆனா எவிடன்ஸ் தான் பத்தல. 1 கிடைச்சா போதும் குழம்பிட்டு இருக்கேன். நாங்க சில வேலைகள்ல தவிப்போங்க. ஒரு நாட்காக, ஒரே ஒரு முடிச்சுக்காக. தங்க முடிச்சுன்னு விஜிஆர் சொல்வார். அந்த ஒரு நாட் கிடைச்சா போதும், பாக்கியெல்லாம் பாத்துக்கலாம் பாரு. அது மாதிரி நீங்களும். ஆமா, எனக்கும் ஒரு நாட் கிடைச்சா போதும். நாட் முடிச்சு, தங்க முடிச்சு இல்ல, இது கயிற்று முடிச்சு. ஓ மை காட்! உள்ளங்கையால் தன் நெற்றியில் அடித்துக் கொண்டார். எனக்கு வேண்டிய முடிச்சு கிடைச்சிருச்சு. இருக்கு சூட்சமும். கரிகாலன், கை கொடுங்க. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சுலபம்? என்ன சார் சொல்றீங்க? என்ன மாதிரி மரமண்ட இருக்க முடியாது. டெலிபோனை எடுத்து அவசரமாக டயல் செய்தார். என்ன சார் சொல்லுங்க. யாருன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாமே ஒரு ஸ்லாட்டுக்குள்ள விழுந்துச்சு சார். பாண்டியன், ஆள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல சார், இப்பதான் திடீர்னு பிளாஷ் ஆச்சு. கொலையையும் அவனையும் லிங்க் பண்ணக்கூடிய முக்கியமான முடிச்சு, தங்க முடிச்சு கிடைச்சிருச்சு. ஆமா சார், திரும்பி வரும்னு சொல்லுவாங்களே, அது போல அபங்க மர்டர் கேஸ் ஞாபகம் இருக்க? ஆமா சார். நாட் அவ கழுத்துல கைத்துல போட்டிருந்த முடிச்சு. சேர்லஸ் நாட்ல ஒரு வகை. கடற்படையில பயிற்சி பெறும்போது சொல்லித்தரும் முடிச்சுகள்ல ஒண்ணு. மிஸ்டர் முரளிதர் கடற்படையில ஒரு அதிகாரியா இருந்திருக்காரு. நான் அவரை வியப்புடன் பார்த்து கொண்டிருக்க டெலிபோனில் ஒலித்த இஸ் இட் எனக்கு தெளிவா கேட்டது. சில வேளையில சின்ன பாயிண்ட்டுகளை விட்டுடுறோம் சார். தி க்ளூ வாஸ் தேர் ஃப்ரம் த பிகினிங். எல்லாமே பொருந்தது. ப்ரொஜெக்ஷன்ல இருந்து இருட்டுல சுலபமா விலகி இருக்க முடியும். சட்டையை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். ராவ் சப்ளை பண்ண சட்டையில ஒண்ணு எடுத்து போட்டுக்கிட்டு போயிருக்கணும். நாய் பழகுனது எல்லாம் இப்ப சட்டுன்னு பொருந்தி போயிடுச்சு. ஓகே சார், காலையில வாரண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். டெலிபோனை வைத்தவரின் கண்களில் பிரகாசத்தை பார்த்தேன். ஆச்சு, காலையில வாரண்ட் வாங்கிக்க வேண்டிதான் பாக்கி. கன்னியப்பன், இதை காலை வரை யார்ட்டையும் சொல்லாதீங்க. நீங்க சொல்றது தலகால் புரியல. முரளியா? ஆமா, முரளிதர் தான் இந்த குற்றத்தை செஞ்சவன். காரணம் சொத்து தான். அத்தனை சொத்தும் குடும்பத்துக்குள்ளேயே, அதுவும் தனக்கு ஒரு கணிசமான பங்கு கிடைக்க போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ விஜிஆர் சுலேகாவை 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்கணும் தீர்மானிச்சதுனால எல்லாம் அப்செட் ஆயிடுச்சு. ரொம்ப கமுக்கமான ஆளு. மேம்போக்கா அதுக்கு சம்மதம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நல்லாவே திட்டம் போட்டிருக்கான். நீங்க வந்து மாட்டியிருக்கீங்க. உங்களுக்கு அவ கூட தமிழ் கத்து கொடுக்குற சாக்குல பழக்கம் ஏற்படுத்தி கதன வசனகர்த்தாவுக்கு திடீர்னு ஸ்கிரீன் டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணி சட்டையை கொடுத்து எல்லாராலும் சுலபமா அடையாளம் கண்டு கொள்ளிய டிஸ்கோ சட்டை. ஞாயிற்றுக்கிழமை அவளை பார்க்க போறீங்கன்னு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு யாரும் வீட்டுல இல்ல. சேட்டன் வேலைக்கார பொண்ணை கூட்டிட்டு கொச்சின் போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனே போய் கொண்டிருக்காங்கிறீங்களா? இல்ல, ஆள் வச்சா? இவனே தான் போயிருக்கான் அந்த சட்டையை போட்டுக்கிட்டு. சட்டை எங்க கிடைச்சது? ராவ் கிட்ட சட்டைக்கு ஏற்பாடு செய்தது அவன் தானே. அதுல ஒரு சட்டை எடுத்துக்க அவனுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருந்திருக்கும். நான் யோசித்தேன். பொருந்தியது. இனி ஒரு திசை கிடைச்சிருச்சு. ஒவ்வொருத்தரா விசாரிச்சா எல்லாம் வெளியே வந்துடும். ராவ் எத்தனை சட்டை தைச்சாரு, யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரு, முரளி கிட்ட எப்ப அதை காட்டினாரு, எல்லாத்தையும் தொலைச்சு எடுத்துட மாட்டானா? அடப்பாவி, இப்படி செஞ்சுட்டானா? இதையெல்லாம் எப்படி கோர்ட்ல நிரூபிக்க போறீங்க? கோர்ட்ல நிரூபிக்குங்கிறது பல வேற முறைகள் இருக்கு. ஜோடனை மாதிரி இது. பல்லக்குள்ள சாமியை வச்சு அலங்காரம் பண்ற மாதிரி. சாமி மட்டும் பொய் இல்லாம உண்மைங்கிற சாமியா இருக்கணும். அது நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சுட்டா போதும். மத்த அலங்காரங்கள்ல கொஞ்சம் பொய் கலந்துக்கலாம். பொய்மையும் வாய்மையுடைத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் நின்னு வள்ளுவர் சொன்னாப்ல. முதல் காரியமா காலையில மாஜிஸ்ட்ரேட்டை பார்த்து ஒரு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிக்கலாம். எனக்கு எல்லாவற்றையும் ஜீரணிக்க 1 மணி நேரமாவது ஆகும் போல இருந்தது. ஸ்டேஷனுக்குள் கழுத்தில் சவுக்கம் போட்டு ஒரு ரத்த முகனை கான்ஸ்டபிள் இழுத்து வர அவன் வணக்கம் யா என்றான். என்னடா, என்ன செஞ்சா என்று அவனை தோளில் தட்டி அமர்த்தினார். பாட்டிலுங்க என்றார் கான்ஸ்டபிள். ஏன் இப்படி பாழா போறீங்க? பாண்டியன் அவருடைய தினசரி ரத்தங்களுக்கும் குற்றங்களுக்கும் திரும்ப, சார் நான் அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன் என்று புறப்பட்டேன். வாங்க, ரொம்ப தேங்க்ஸ் கண்ணை திறந்து பார்த்ததுக்காக. என்ன பார்த்தேன்? அந்த போட்டோ, கடற்படை போட்டோ படத்தை. அவருடைய முகத்தை பார்த்தபோது, கண்களில் இருந்த சந்தோஷத்தையும் கடமை உணர்ச்சியையும் பார்த்தபோது
நரனை நரனார்க்கும் தர்மமே உனக்கு 1000 நமஸ்காரம் 1000 நமஸ்காரம் என்று சுலேகா சொல்வது போல் ஞாபகத்துக்கு வந்தது.